வணக்கம் நேர்களே. நியூஸ் 7 தமிழில் இந்த ஜல்லிக்கட்டு சிறப்பு நேரலை நிகழ்வுக்கு மக்களை வரவேற்கும் நான் மனோஜ். தொடர்ந்து மாணவர்கள் இளைஞர்களுடைய இந்த ஜல்லிக்கட்டு போராட்டம் தொடர்பாக மாணவர்களுடைய போராட்டத்தை பின்தொடர்ந்து நியூஸ் 7 தமிழ் தொடர்ந்து கள நிலவரங்களை அனைவர் மத்தியிலும் பதிவு செய்து கொண்டிருக்கிறது. அலங்காநல்லூரில் 3 நாட்களுக்கு முன்னதாக தொடங்கிய இந்த போராட்டமானது தற்போது 4வது நாளை தொட்டிருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். அலங்காநல்லூரில் பற்றிய அந்த தீ தமிழகம் முழுவதும் பரவி படர்ந்து கொண்டிருக்கிறது. இளைஞர்களுடைய இந்த எழுச்சி போராட்டம் தன்னெழுச்சி போராட்டமாக தற்போது உருவெடுத்திருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். இன்னும் இன்றளவும் இப்போதைய நொடி வரைக்கும் களத்தில் இளைஞர்களும் பொதுமக்களும் என குடும்பங்களோடு அனைவரும் தங்களுடைய ஆதரவுகளை ஜல்லிக்கட்டுக்காக தொடர்ந்து உறுதியான நிலைப்பாட்டோடு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து கள நிலவரங்களை நியூஸ் 7 தமிழ் பதிவு செய்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக சென்னையில் இருக்கக்கூடிய மெரினா கடற்கரையில் இளைஞர்களுடைய கூட்டம் நாளுக்கு நாள் ஒவ்வொரு மணி நேரமும் தொடர்ந்து இளைஞர்களுடைய கூட்டம் அதிகரித்த வண்ணமே இருக்கிறது. கள நிலவரங்களை அங்கிருந்து பதிவு செய்வதற்காக நம்முடைய செய்தியாளர் சுபாஷ் தற்போது இணைகிறார். அவரோடு சேர்ந்து சேலத்தை பொறுத்த வரைக்கும் சேலத்திலும் இளைஞர்களுடைய கூட்டமானது அந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுவதற்காக தொடர்ந்து அதிகரித்த வண்ணம் இருக்கிறது. அது மட்டுமின்றி குடும்பத்தினரும் அங்கே கலந்து கொண்டிருக்கிறார்கள். தங்களுடைய குழந்தைகளை அழைத்துக் கொண்டு குடும்பமாகவே அங்கு தங்களுடைய ஆதரவுகளை தெரிவிப்பதற்காக வந்திருக்கிறார். முதலில் சென்னை மெரினா கடற்கரையில் இருக்கக்கூடிய நம்முடைய செய்தியாளர் சுபாஷிடம் பேசலாம். சுபாஷ், தற்போதைக்கு சென்னை மெரினா கடற்கரையில் கூட்டும் பணியும் பொருட்படுத்தாம அங்கு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவங்க சந்திக்கக்கூடிய அந்த சிரமங்கள் என்னென்ன, அந்த சிரமங்கள் எல்லாம் தாண்டி தொடர்ந்து அவர்கள் தங்களுடைய உறுதிப்பாட்டோடு இருக்கிறார்கள். அவர்களுடைய கருத்துக்களை கூட நீங்க பதிவு செய்யலாம். சுபாஷ், ஜல்லிக்கட்டு நடத்தப்பட வேண்டும் என்ற ஒற்றை கோரிக்கையை முன்வைத்து சென்னையில் உள்ள இளைஞர்கள் நேற்று முன்தினம் தொடங்கிய இந்த போராட்டமானது 3வது நாளாக, அதாவது நள்ளிரவு 12 மணியை கடந்துவிட்டு 3வது நாளாக தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஜல்லிக்கட்டு நடத்தப்பட வேண்டும், அதை எக்காரணத்தை கொண்டும் நாங்கள் பின்வாங்க மாட்டோம். இது தொடர்பாக மத்திய மாநில அரசுகள் உறுதியான முடிவை எடுக்கப்பட வேண்டும் என்பதுதான் இவர்களுடைய கோரிக்கை. தங்களுடைய கோரிக்கையில் எந்த அளவும் பின்வாங்க மாட்டோம் என்கிற உறுதிபட தெரிவித்த காரணத்தினால்தான் கொட்டும் பணியிலும் தொடர்ச்சியாக இளைஞர்கள் இங்கே கூடியிருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. விடிய விடிய போராட்டம், நேற்று இரவு முழுவதும் விடிய விடிய போராட்டம் நடத்தினர். தற்போதும் அந்த போராட்டம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. நேற்று 500 பேருடன் துவங்கிய இந்த போராட்டம் காலை 8 மணியில் தொடங்கிய போராட்டம் 5000 10,000 நிறைவடைந்தது. தற்போது மெரினா கடற்கரையில் லட்சக்கணக்கான இளைஞர்கள், அதாவது போராட்டத்தில் ஈடுபட்ட இளைஞர்களுக்கு ஆதரவு தெரிவித்து பல்வேறு சென்னையிலிருந்து பல இடங்களிலிருந்து தொடர்ச்சியாக இளைஞர்கள் வந்து தங்களுடைய ஆதரவை நல்கியதோடு இங்கேயே இருந்து பல்வேறு போராட்டங்களையும் நூதன போராட்டங்களையும் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். டார்ச் லைட், செல்போன் மூலம் டார்ச் லைட் போராட்டம், கேம்ப் ஃபயர் போராட்டம் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களையும் தொடர்ச்சியாக செய்வதை பார்க்க முடிகிறது. இவருடைய கோரிக்கை, அதாவது அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்திருந்தாலும் தாங்களுக்கு உறுதியான ஒரு முடிவு கிடைக்கப்படும், ஜல்லிக்கட்டில் ஒரு உறுதியான முடிவு கிடைக்கும் பெறும் வரை தங்களுடைய போராட்டம் தொடரும் என்பதுதான் இவர்களுடைய முக்கிய பதிவு. அதற்காகத்தான் நாங்கள் எந்த எக்காரணத்தை கொண்டும் இந்த போராட்டத்தை பின்வாங்க மாட்டோம் என்கிறதை பதிவு செய்கிறோம். தொடர்ச்சியாக அவர்களுடைய கருத்துக்களை கேட்போம். இந்த போராட்டம் வந்து நேற்று காலையில் சென்னையை பொறுத்த வரைக்கும் தொடங்குச்சு. கிட்டத்தட்ட 40 மணி நேரம் மேலே போயிட்டு இருக்கு. இப்படி ஒட்டுமொத்தமாக மிகப்பெரிய ஒரு பாரம்பரியத்தை காக்குவதற்காக ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டமாக நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இல்லை, இது வரைக்கும் இது நாங்கள் பார்த்ததில்ல. இதுதான் முதல் டைமு. ஆனால் நாங்கள் சமூக வலைதளத்தை வந்து கடலை போடுறதுக்கு தான் யூஸ் பண்ணுறோன்னு நினைக்கிறாங்க. இப்போ கடல் மாதிரி இங்கே கூடுறதுக்கும் நாங்கள் அதை யூஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி 100 இளைஞர்களை கொடுங்க, 100 இளைஞர்களை கொடுங்க, இந்தியாவை மாற்றி காட்டுறேன்னு சொன்ன விவேகானந்தர் ஹவுஸ்க்கு முன்னாடி நின்று நாங்கள் இப்போ ஒரு 100,000 பேருக்கு கூடி நிற்கிறோம். இது வந்துட்டு ஒரு மாற்றத்துக்கான முதல் படின்னு நினைக்கிறோம். தமிழ் வந்து 2000 வருஷத்துக்கு முன்னாடி வந்தது. நம்ம இதுக்கு வந்து இன்னைக்கு போராட்டத்துக்கு அறமா நின்று இன்னைக்கு நம்ம நடந்து காட்டுறோம். இதுவும் வந்து ஒரு விதத்தில் நம்ம நாகரிகத்தை வெளிப்படுத்துறது தான். ஸோ ஜல்லிக்கட்டுன்றது நம்ம வந்து அதே மாதிரி அடுத்தவங்க சொல்லி கொடுத்து நம்ம இப்படி தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை, நமக்கு தெரியும். அதே மாதிரி நம்ம இதில் சுகர்ன்ற ஒரு டயபெட்டிஸ் வந்து 50 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தால், இதுவும் வந்து அமெரிக்கானால உள்ளே வந்த ஒரு இதுதான். அவங்க கிட்ட தான் இன்றைக்கும் வந்து டயபெட்டிஸான மெடிசனுடைய பேட்டன் இருக்குது. அதே மாதிரி இன்றைக்கி நம்ம மில்க்குக்கும் விட்டு கொடுத்துட்டோன்னா வேறு வழியே இல்லை, அதுக்கு நம்ம அவங்க கிட்ட தான் கையேந்தி நிற்கணும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இது ரெண்டுமே அவங்க கையில் போச்சுன்னா, இந்தியா வந்து மில்கில் நம்பர் 1 ப்ரொடக்ஷனில் இருக்குது. இதை நம்ம விட்டு கொடுத்துடக்கூடாது. இது வரலாறு மட்டும் இல்லை, இது இந்தியனோட கல்ச்சர். இவ்வளோ பெரிய கொட்டும் பணியில் இருக்கும்போது உங்களுக்கு மிகப்பெரிய சிரமமாக தெரியல? அதாவது ஒரு மணி நேரம் கத்தலாம், 2 மணி நேரம் கத்தலாம், கிட்டத்தட்ட 40 மணி நேரம் தொடர்ச்சியாக கத்திக்கொண்டு தொடர்ச்சியாக கோஷங்களை எழுப்பிக்கொண்டு ஒரு தொடர் போராட்டங்கள் உங்களுக்கு சிரமமாக தெரியலையா? ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் அதான் நீங்கள் சொன்ன மாதிரி கம்மியானதாக ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் மக்களோட ஆதரவு அதிகரிக்க எங்களுக்கும் ஆதரவு, அதாவது எங்களோட சக்தியும் அதிகரித்த மாதிரி தான் இருந்தது. போக போக பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கில் வருது. எனக்கு தெரிஞ்சு நாளை காலையிலக்குள்ளே எப்படியும் தமிழ்நாடு முழுக்க சேர்த்து கோடிக்கணக்கில் கண்டிப்பாக இறங்குவாங்கன்னு நம்பிக்கை இருக்குது. எங்களோட போராட்டம் வந்து அறவழியில் நடந்துகிட்ருக்கு. இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் போகாமல் இருக்குது.
கிட்டத்தட்ட மாணவர்கள் வந்து ஒரு 5 பேர் 10 பேர் சேர்ந்தாலே மிகப்பெரிய பிரச்சனை, ஒரு கலாட்டா நடக்கும்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான இளைஞர்கள் இன்று மட்டுமே கூடியிருக்கிறாங்க. ஆனால் ஒரு சிறு அசம்பாவிதம் இல்லாமல் ஒரு அறவழி போராட்டமாக, அதாவது ஒரு போராட்டத்துக்கு ஒரு முன்மாதிரியாகவே இருக்குதுன்னு சொல்லலாம். எப்படி ஒரு கட்டுக்கோப்பாக இருக்கக்கூடிய காரணம் என்னவா இருக்கு சார்? மாணவர் சக்தி நினைச்சா என்ன வேணா பண்ணலாம் சார். ஃப்ளட் அப்ப நாங்க எல்லாம் எப்படி ஒன்று சேர்ந்தோமோ இப்போ அதே மாதிரி வந்து நாங்க இப்போ பண்ணிட்டு இருக்கோம் சார். இப்போ அவசர சட்டம் ஏன் சார் போட முடியாது? இப்போ 50 MP வச்சிருக்காங்க, ஏன் போட முடியாது அவசர சட்டம்? அவசர சட்டம் நினச்சா போடலாம். இன்னும் 6 மாசத்துல இவங்க வந்து ஜனாதிபதி எலெக்ஷன் வரப்போகுதுன்னு பேசிட்டு இருக்காங்க. பிஜேபி கேண்டிடேட் தான் பிரசிடென்ட்டுக்கும் நிற்க போறாங்க, வைஸ் பிரசிடென்ட்க்கும் நிற்க போறாங்க. இப்போ 50 MP சப்போர்ட் இல்லைன்னு சொல்லி பாருங்க, நாளைக்கே வந்து கண்டிப்பா வந்து நடக்கும் சார். இது நடக்கும், அது வந்து கண்டிப்பா வந்து ரிசல்ட் வந்து கண்டிப்பா வந்து இமீடியட்டா நடக்கும். இவங்க வந்து எதுவுமே குரலே கொடுக்காம இங்க உட்காந்துக்கிட்டே இங்க வந்து கட்சி எலெக்ஷன் அது இதுன்னு சுத்திட்டு இருந்தா எப்படி சார்? இங்க வந்து நேத்துல இருந்து இங்க வந்து மாணவர்கள் எல்லாம் இங்க போராடிட்டு இருக்கோம். யாருன்னா வந்து ரைஸ் பண்ணாங்களா? மாணவர்கள் ஒரு பக்கம் வந்து பல சூழ்நிலையில போராட்டம் நடத்துவாங்க. ஆனா மாணவிகளும் இந்த கொட்டும் பணியில இங்கேயே இருந்து படுத்துறங்கி போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. இன்னும் பிளஸ் சார், எங்க எல்லாத்துக்குமே மாணவிகள்னு டிஃபரன்ஷியேட் பண்ணாம எல்லாருமே வந்து ஃபேமிலியோட நிக்கிறாங்க சார். எல்லாம் கை குழந்தை எல்லாம் நாங்க எல்லாம் அண்ணன் தம்பியா தான் சார் வந்து நிக்கிறோம். அதான் சார் இப்போ உரிமைக்காக நிக்கிறோம் சார். உண்மை தொடர்ச்சியாக தங்களுடைய போராட்டம் தொடரும். தங்களுடைய போராட்டத்தில் ஒரு தெளிவான முடிவு கிடைக்கும் வரை எந்தவித இதிலிருந்து பின்வாங்க மாட்டோம் என்பதுதான் இங்குள்ள இளைஞர்களின் கோரிக்கையாகவும் கருத்தாகவும் இருக்கிறது. தங்களுக்கு நியாயமான முறையில் தமிழர்களின் கலாச்சாரத்தை கட்டிக்காக்கப்பட வேண்டும் என்று இளைஞர்கள் திரும்பிய இந்த போராட்டம் சென்னையில் பற்ற வைத்த தீ தமிழ்நாடு முழுவதுமாக இங்கு பற்றி கொண்டிருக்கிறது என்றுதான் குறிப்பிட வேண்டும். நிச்சயமாக ஷிபாஸ், அங்கு வெகு கண்ணியமாக தங்களுடைய அறவழி போராட்டத்தை தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த இளைஞர்களுடைய கருத்தை நீங்கள் பதிவு பண்ணீங்க. நீங்கள் தொடர்ந்து இணைப்பில் இருங்க. அடுத்ததாக தமிழகத்தை போன்றே புதுச்சேரியிலும் கூட இன்று வரைக்கும் கிட்டத்தட்ட நேற்று தொடங்கிய அந்த போராட்டம் இன்று வரைக்கும் தொடர்ந்து கொண்டேதான் இருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருவதற்காக புதுச்சேரியிலிருந்து நம்முடைய செய்தியாளர் விவேக் இணைகிறார். அவரிடம் பேசுவதற்கு முன்னதாக சேலத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய செய்தியாளர் ரியாஸிடம் பேசலாம். ரியாஸ், சேலத்தை பொறுத்த வரைக்கும் அங்கு போராட்டக்களம் எப்படி இருக்கிறது? தற்போதைக்கு முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தமிழகத்திலிருந்து டெல்லிக்கு கிளம்பி இருக்கிறார். அங்கு அவர் இன்று காலை 10:30 மணி அளவில் அவர் பிரதமரை சந்திக்க இருக்கிறார். அதற்கு பிறகு அவர் என்னென்ன அறிவிப்புகளை வெளியிடுவார் என்ற ஒரு எதிர்பார்ப்பு அங்கே எந்த அளவிற்கு இருக்கிறது அங்கே போராட்டத்தில் கலந்து கொண்டவர்களிடம்? வணக்கம் மனோஜ். குறிப்பாக சேலத்தை பொறுத்த வரைக்கும் சேலத்தில் கடந்த சில நாட்களாக தினமும் காலையில் மாலையில் மட்டுமே இளைஞர்கள் ஒன்று கூடி ஆர்ப்பாட்டம் நடத்தி வந்தாங்க. ஆனால் இன்று காலை துவங்கிய இந்த போராட்டம் தற்போது 12 மணி கரண்டும் தற்போது இந்த போராட்டம் நடைபெற்று வந்துட்டு இருக்கு. குறிப்பாக சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு இந்த சாலையை மறைத்து தற்போது இவர்கள் வந்து போராட்டம் ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க. குறிப்பாக இந்த போராட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஏராளமான கல்லூரி மாணவர்கள் அதே போல குடும்பத்தினருடன் இந்த போராட்டம் கலந்து வந்துட்டு இருக்காங்க. ஜல்லிக்கட்டை மத்திய அரசு வந்து அவசர சட்டம் கொண்டு வர வேண்டும் என இந்த ஒற்றை கோரிக்கையை வலியுறுத்தி இவங்க போராட்டம் நடத்தி வந்துட்டு இருக்காங்க. தற்போது நீங்க நேரடி காட்சிகளை பார்க்கலாம். தற்போது இந்த இரவு நேரத்திலும் இந்த கொட்டும் பணி நேரத்திலும் வந்து ஏராளமானவர்கள் வந்து இங்கு வந்து குவிஞ்சிருக்காங்க. அதே போல இவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் பல்வேறு அமைப்புகள் சார்பாகவும் வழங்கப்பட்டு வந்துட்டு இருக்கு. தற்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த குழந்தைகளுடன் கூட இந்த இடத்துல வந்து பெண்களும் இந்த போராட்டத்தை கலந்து வந்துட்டு இருக்காங்க. தற்போது இந்த போராட்டத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர்கள் நம்மகிட்ட பேசலாம். சார், நீங்க சொல்லுங்க, காலையில துவங்கிய உங்களுடைய போராட்டம் தற்போது நடந்து வந்துட்டு இருக்கு. அதை உங்க போராட்டத்தை நிலைப்பாடு கொடுத்துட்டு சார். காலையில இருந்து பார்த்தீங்கன்னா காலையில் 8 மணி முதல் வந்து நம்ம போராட்ட குழுக்கள் இருந்து பல்வேறு மாணவ அமைப்புகள்ல இருந்து நம்ம போராட்டத்துக்கு மொத்தமாக ஒரு 8000த்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் வந்து இந்த போராட்டத்தில் கலந்துக்கிட்டு இருக்காங்க. இது மேலும் ஒவ்வொரு நேரம் போக இன்னும் இது வலுப்பெற்று கொண்டு தான் போயிட்டு இருக்கே ஒழிய இன்னமும் ஒரு இடத்துலையும் தொய்வான நிலை எங்கேயுமே ஏற்படலை. இது வந்து இன்னும் தொடர்மையானால் நாளை மேலும் இதை விட பல மடங்கு எண்ணிக்கை அதிகரிக்கும் என்கிறதுல எங்களுக்கு தயக்கல சார். குறிப்பாக உங்ககிட்ட இந்த போராட்டம் குறித்து யாராவது பேச்சுவார்த்தை நடத்தினாங்களா? அதை பற்றியான விஷயங்கள் சொல்லுங்கள். அதை பற்றி இதுவரையும் யாரும் பேச்சுவார்த்தைக்கு முன் வரல. பேச்சுவார்த்தைக்கு வரோன்னு சொல்கிறாங்களே ஒழிய இதுவரையும் யாரும் முன் வந்த பாடு இல்லை. இதுக்கு முன்னாடி யாருமே இன்னமும் நாளையும் வர போகிறதா இன்னும் ஒன்றும் ஐடியா இல்லை சார். சார், இப்போ குறிப்பாக இப்போ தமிழக முதல்வர் வந்து டெல்லி கிளம்பியிருக்காரு. அங்கே வந்து தமிழர்களுடைய கோரிக்கை வலியுறுத்துவார நீங்கள் நினைக்கிறீங்களா? எந்த மாதிரி கோரிக்கை வலியுறுத்த நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? நீங்கள் வந்து கோரிக்கையை வலியுறுத்துறதோ எங்கள் கோரிக்கையை வந்து எல்லா விஷயங்களும் எங்ககிட்ட ஒரு வார்த்தை முன்கூட்டியே கேட்டிருந்து எங்களோட கோரிக்கைகள் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு முதல்வர் போனாருன்னா இன்னமும் சிறப்பாக இருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம் சார். அதே மாதிரி இன்னும் எங்களோட கோரிக்கைகள் அனைத்தும் ஒரு வரிசையாக எல்லா கோரிக்கைகளும் அதை தெளிவாக மத்திய அரசு சென்றடையணும். அது மத்திய அரசு உடனடியாக அதற்கு உண்டான எல்லா ஒரு நடவடிக்கைகளையும் எடுக்கணுங்கிறது எங்களோட எதிர்பார்ப்பு சார். அதுக்காக தான் இந்த போராட்டத்தை தீவிரமாக இன்னும் கொண்டு போயிட்டு இருக்கோம். மனோஜ், இந்த போராட்டம் காலையில் துவங்கும் போது பார்த்தீங்கன்னாக்கா 5000க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் இந்த இடத்துல இருந்தாங்க. தற்போது கொஞ்சம் சற்று குறைவாக இருந்தாலும் 1000க்கும் மேற்பட்ட இளைஞர்களும் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க. தற்போது நீங்கள் பார்க்கலாம், தற்போது இந்த தூக்க நேரத்திலும் வந்து தங்களுடைய
தங்களுடைய துக்கத்தை மறந்து அவங்களுடைய இந்த கோரிக்கையை வலியுறுத்தி இந்த போராட்ட காலத்தில் அவங்க இணைஞ்சிருக்காங்க. தம்பி, நீங்க சொல்லுங்க உங்களுடைய போராட்ட நிலை பற்றி. வணக்கம், என்னோட பேர் விக்னேஷ். சேலம் கலெக்டர் ஆஃபீஸ் முன்னாடி மாணவர்கள், தமிழ் மக்களை, பொதுமக்கள் அத்தனை பேருமே காலையில் 8 மணிலேருந்து 12 மணி வரையும் போராடிட்டு இருக்கோம். ஒரு ரெஸ்பான்ஸும் இன்னும் இல்லை. நாளைக்கு நம்ம தமிழ்நாட்டோட நாளைக்கு நம்ம தமிழ்நாட்டோட சிஎம் பன்னீர்செல்வம் ஐயா அவர் டெல்லி போகிறாரு. நம்ம பிரைம் மினிஸ்டர்கிட்ட பேசுவார். அவருக்கு நம்ம கலாச்சாரம் பண்பாடு தெரியாமல் இருக்கலாம். அவர்கிட்ட நம்ம அதை பற்றி சொல்லி புரிய வச்சு நம்ம கோரிக்கையை அவங்க நிறைவேற்றணும். இந்த ஜல்லிக்கட்டை மட்டும் தடையை வாபஸ் வாங்குறது இல்லாமல் பெப்சி, கோலா இந்த மாதிரி கார்பரேட் கம்பெனி எதுவுமே நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே வரக்கூடாது. அதை ஒரு கோரிக்கை, நம்பிக்கையாக நாங்கள் வைக்கிறோம். இந்த போராட்டம் இப்போ இதோட நிற்காது. நாங்கள் வச்ச கோரிக்கை நிறைவேற வரையும் இந்த போராட்டம் நிற்காது, நடந்துக்கிட்டே இருக்கும். இது எத்தனை நாளானாலும் சரி, கண்டிப்பா நீடிக்கும். கண்டிப்பா. மனோஜ், அதே போல இந்த பகுதியில் நம்ம பெண்களும் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க பெண்களுடைய சுருக்கமான அவங்க கருத்துக்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அம்மா, நீங்க சொல்லுங்க. குறிப்பா அவங்க குடும்பத்தை விட்டுட்டு இந்த போராட்ட காலத்தில் நீங்க இருக்கீங்க, அதை பத்தி சொல்லுங்க. சார், முதல்ல நான் நியூஸ் சேனலுக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா தமிழ்நாட்டில் உங்கள் சேனல் தான் ஃபஸ்ட்டு இருக்கிற இளைஞர்கள் போராட்டத்தை பற்றி மொத தெரிவித்தது. எங்களுக்காக இன்னமும் போராடிக்கிட்டு இருக்கு. அதை நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் சார். எங்களுக்கு ஜல்லிக்கட்டு நடந்தே ஆகணும். இப்போ முதலமைச்சர் டெல்லி போயிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க, நல்ல விஷயந்தான். ஆனால் போயிருக்கோம், அறிக்கை கொடுத்துருக்கோம், அழுத்தம் கொடுத்துருக்கோம், நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு முயற்சி எடுத்திருக்கோம். அவங்க முடிவு கொடுப்பாங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறத நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம். எங்களுக்கு காட்சிப்பட்டியிலிருந்து அந்த காளையை நீக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக உச்சநீதிமன்றம் இதுக்கு அனுமதி கொடுக்கும். இதை அதில் பல வருஷமாக போராடிட்டு இருக்க வக்கீல் பிரகாஷ் அவர்கள் நேற்று நைட்டு 2:30 மணிக்கு லைவில் சொல்லிட்டு இருக்காரு. இதே போல் பல வக்கீல்கள் உச்சநீதிமன்றத்தில் இருக்கிறவங்க போராட்டம், அதாவது இதாகும் போதே இது பண்ணும் பொழுதே அப்போ இது நடந்திருக்கு. சுதந்திரம் வாங்கிறதுக்கு முன்னாடியே இதுக்கு இது பண்ணியிருக்காங்க. ஆனால் இப்போ நம்ம வெள்ளைக்காரனுக்கு அடிமையாகிட்டு இருக்கோம். மனோஜ், அதாவது குறிப்பாக இங்கே போராட்டக்காரர்களுடைய கருத்துக்களை நீங்கள் கேட்டிருப்பீங்க. நிச்சயமாக தமிழக முதல்வர் தமிழர்களுடைய கோரிக்கையை வலியுறுத்தி பேசுவார் சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. தொடர்ந்து இவங்களுடைய கோரிக்கையை வலியுறுத்தி தொடர்ந்து இந்த போராட்டம் நடைபெற்று வந்துட்டு இருக்கு. மனோஜ், சேலத்தில் அங்கே இருக்கக்கூடியவர்கள், அங்கு ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த பெண்கள் மற்றும் அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் தெரிவித்த அந்த கருத்துக்களை நீங்கள் பற்றி பண்ணீங்க. நீங்கள் தொடர்ந்து இணைப்பில் இருங்க. அடுத்ததாக திருச்சியிலும், தமிழகத்தில் இருக்கக்கூடிய அந்த மத்திய மாவட்டமாக இருக்கக்கூடிய திருச்சியிலும் கூட தற்போது வரைக்கும் அந்த இளைஞர்களுடைய போராட்டம் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. அவரிடம் தொடர்ந்து கேள்விகளை வைப்பதற்கு முன்னதாக தமிழகத்தை தாண்டி பாண்டிச்சேரியிலும் கூட நாங்களும் தமிழர்கள் தான், எங்களுக்கும் தமிழ் உணர்வு இருக்கிறது, எங்களுக்கும் இது ஒரு பாரம்பரிய விளையாட்டு தான் என்ற ஒரு காரணத்தை மனதில் வைத்துக்கொண்டு அவர்கள் பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய இளைஞர்களும் தற்போது 2வது நாளாக போராட்டத்தில் நீடித்துக் கொண்டிருக்கிறார்கள். விவேக்கிடம் கூடுதல் தகவல்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம். விவேக், அங்கு இருக்கக்கூடிய நிலவரம் என்னவாக இருக்கிறது? அங்கு எந்த இடத்துல இந்த போராட்டமானது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது? அங்கு மக்களினுடைய ஆதரவு, இளைஞர்களுடைய இந்த போராட்டத்திற்கு மக்களினுடைய ஆதரவு எந்த அளவிற்கு இருக்கிறது? இரவு வணக்கம் மனோஜ். அதாவது தமிழரின் கலாச்சார வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டு மீதான தடையை நீக்க வேண்டும், பீட்டா அமைப்பை தடை செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் பல்வேறு போராட்டங்கள் தொடர்ந்து நடைபெற்று வந்தன. இந்த நிலையில் புதுச்சேரியிலும் அந்த போராட்டம் நேற்று முதல் தொடர்ந்து நடைபெற்று வந்துள்ளது. இதற்கு முன்பாக பல்வேறு இடங்களில் அங்கங்கே நடந்த இப்போராட்டம் நேற்று முதல் மாணவர்கள் போராட்டமாக வெடித்து 100 மாணவர்களிடையே தொடர்ந்த போராட்டம் இன்று 5000 மாணவர்களை தொட்டு இந்த போராட்டம் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது. 24 மணி நேரத்தை கடந்த பின்னும் நள்ளிரவு 12 வரையிலும் மாணவர்கள் மட்டுமல்லாது பொதுமக்களும் இந்த போராட்டத்தில் தொடர்ந்து இணைந்து வருகின்றனர். அது மட்டுமன்றி தங்களது குழந்தைகளுடனும் இந்த போராட்டத்தில் பொதுமக்கள் இணைந்துள்ளனர். இந்த இரவு நேரத்தில் பார்த்தாலே மணி 12 மணி ஆகின்றது. இந்த இரவு நேரத்தில் மாணவர்கள் எந்த அளவுக்கு தங்களது போராட்டத்தை வெளிப்படுத்தி வருகின்றனர் என்று அவரை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இந்த இரவு நேரத்தில் மணி 12 மணியை கடந்துவிட்ட பொழுதிலும் மாணவர்கள் தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த 12 மணி நேரத்தில் மாணவர்கள் 2000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் இந்த போராட்டத்தில் தொடர்ந்து இணைந்து வருகின்றனர். அவர்களது கோரிக்கையாக ஜல்லிக்கட்டு மீதான தடையை உடனடியாக நீக்க வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். இந்த நேரத்தில், அதாவது பெண்களும் இந்த போராட்டத்தில் இணைந்துள்ள நேரத்தில் அவர்களுக்கான ஏற்பாடுகள், உணவு, குடிநீர் ஆகியவை என்ன மாதிரி செய்யப்பட்டுள்ளது என்று மாணவர்கள் தரப்பில் கேட்கலாம். வணக்கம்.
இங்க வந்து கிட்டத்தட்ட 5000 மாணவர்கள் இங்க பொதுமக்களும் இணைந்திருக்காங்க. அவங்களுக்கான உணவுகள், குடிநீர் வசதி, பாதுகாப்பு ஏற்பாடுகள் எந்த அளவுக்கு செய்யப்பட்டிருக்கு? ஏன்னா காவல்துறைகள் அப்பாற்பட்டு தான் இருக்கிறாங்க. அவங்க வந்து இதுவரை உள்ளே வரவே இல்லை. மாணவர்கள் மட்டுமே ஒரு அரணா வந்து பாதுகாத்துட்டு இருக்காங்க. அதை பற்றி சொல்லுங்க. இப்போ சாப்பாட்டுக்கு பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் வந்து எந்த அரசியல் கட்சியை சார்ந்த யாருக்கிட்டையுமே நாங்கள் எந்த உதவியும் கேட்கல. பொதுமக்களாக வாலண்டரியாக வந்து அவங்களா உதவி பண்ணுறாங்க. அவங்க கொடுத்த நன்கொடையை வச்சு தான் இங்கே அனைவருக்கும் சாப்பாடு ரெடி பண்ணியிருக்கோம். அதே மாதிரி மற்றபடி அவங்களுக்கு தேவையான எல்லா வசதி வாய்ப்பும் நாங்கள் செஞ்சு வச்சுருக்கோம். அதே போல இந்த மாணவர்களுக்கு வேற என்ன மாதிரியான போராட்டம்? நாளை வந்து தமிழக முதல்வர் வந்து பிரதமர் மோடி அவர்களை சந்தித்து இதற்கான அவசர சட்டம் நிறைவேற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லி வலியுறுத்தி இருக்காரு. அந்த வலியுறுத்தல் வந்து ஒருவேளை நமக்கு சாதகமாக இல்லாத நிலையில் ஏற்படும் போது மாணவர்கள் போராட்டம் எந்த மாதிரி நோக்கி செல்ல முடியும்? நேற்று நான் வந்து ப்ரெஸ் மீட் கொடுக்குறப்போ வந்து நான் ஒரு 150 பேர் உட்காந்துட்டு இருந்தோம். அப்போ நேற்றே சொன்னேன், இன்னைக்கு வந்து ஜல்லிக்கட்டுக்கு எதிராக இருக்கிற அமெண்ட்மெண்ட் வந்து நீங்கள் தடையை நீக்கலைன்னா ஒரு 3000 பேருக்கு மேலே இன்னைக்கு திரட்டி நாங்கள் வந்து பெரிய போராட்டம் பண்ணணும்னு சொன்னோம். அதே மாதிரி இன்னைக்கு பண்ணிட்டோம். இப்போ சொல்கிறோம், நாளை காலையில் நீங்கள் மட்டும் வந்து எங்களுக்கு ஒரு நல்ல சாதகமான முடிவை சொல்லலைன்னா, அதாவது நம்மளுடைய தமிழக முதல்வர் வந்து டெல்லி போகிறாங்க, அங்கே பேசுகிறாங்க பிரைம் மினிஸ்டர் கூட, ஒரு நல்ல முடிவை சொல்லலைன்னா இது ஒரு மிகப்பெரிய போராட்டமாக இங்கே வந்து பாண்டிச்சேரியில் வெடிக்கும், தமிழ்நாடு முழுக்க வெடிக்கும். அதே போல இந்த இரவு நேரம் மணி 12 மணியை கடந்து விட்ட பொழுதிலும் பெண்களும் இந்த போராட்டத்தில் தொடர்ந்து தங்களது குடும்பத்தை விட்டு இந்த போராட்டத்தில் தொடர்ந்து அவர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். அம்மா வணக்கம். இந்த போராட்டம் வந்து மணி 12 மணி ஆகுது. இந்த நேரத்தில் வந்து தங்களது குடும்பத்தையும் தங்களது குழந்தைகளையும் விட்டுட்டு தங்கள் சொந்தக்காரம் அப்படின்னு விட்டுட்டு இந்த போராட்டம் வந்து திருப்பி பண்ணிட்டு இருக்கீங்க சார், அதை பத்தி சொல்லுங்க. இது என் பசங்களுக்கு இந்த ஜென்ரேஷன்ல இந்த ஜல்லிக்கட்டு வேணுன்றதுக்காக தான் நாங்கள் குடும்பத்தோடய வந்திருக்கோம். இது வந்து நம்ம பாரம்பரியம், இதை நம்ம விட்டு கொடுக்க கூடாது. இது நம்ம வீட்டிலே இருந்து டிவி பார்த்து இது பண்றதோட அவங்களுக்கு ஆதரவு கொடுத்து இது ஒரு நல்ல விஷயம். நம்ம கெட்ட விஷயத்துக்கு நம்ம எல்லாருக்கும் போராடுறோம்ல, நல்ல விஷயத்துக்கு அது மாதிரி நம்ம இப்போ எடுத்துக்காட்டா இருக்கணும். இந்த பாரம்பரியம் நம்மளோட போகக்கூடாது, நம்ம தலைமுறைக்கு இது கிடைக்கணுன்றதுக்காக தான் நாங்கள் போராடுறோம். ஸோ தமிழன் வந்து அந்த காலத்துல இருந்தே வந்து பாத்தீங்கன்னா ஜல்லிக்கட்டு இந்த காளைகளை வந்து வதைக்கிறது இந்த மாதிரி பண்றது கிடையாது. அன்னைக்கு அரசியல்ல நம்ம தமிழக வரலாறுலேயே இருக்கு, பசுவதை பண்றவன் வந்து அரசியல்வாதியா வரதுக்கே தகுதி இல்லை அப்படின்னு சொன்னவன் என் தமிழை வந்து காளைகளை வதைக்க மாட்டான் அப்படி சொல்ற பீட்டா நிறுவனத்தை முதல்ல வந்து அவனுக்கு என்ன தெரியும் இந்த ஜல்லிக்கட்டை பத்தி? அவன் முதல்ல இந்த இந்தியா விட்டு அவன் தடைப்படணும். அவனுக்கு வந்து இந்த ஜல்லிக்கட்டை பத்தி எதுவுமே வந்து தெரியாது. அவங்க வந்து இதை தலையிடுறது சுத்தமா நியாயமே கிடையாது. தமிழர்கள் போராடுவோம், பெண்கள் இறங்கி போராடுவோம். நாளைக்கு வந்து தமிழக முதல்வர் வந்து மத்திய பிரதமரை சந்தித்து நாளைக்கு வலியுறுத்த போறோம் அப்படின்னு சொல்லி இப்போ டெல்லி கிளம்பி புறப்பட்டு சென்றுட்டாங்க. ஒருவேளை நாளைக்கு நம்மளோட போராட்டம் அந்த ஆதரவா மாணவர்கள் ஆதரவு அந்த முடிவு இல்லாத பட்சத்தில் என்னவாக மாணவர்கள் போராட்டம் எந்த மாதிரி திரும்பும் அப்படின்னு? இது கண்டிப்பா தொடரும். இதோட பொங்கல் அப்ப மட்டும் இதை வந்து ஆரம்பிச்சுட்டு அதோட விட்டுற முடிவுல நாங்க இல்ல. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் கையில எடுத்துட்டாங்கன்னா அதுக்கு வந்து ஒரு கன்ஃபார்மா ஒரு கன்க்ளூஷன் வர வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பா இதை விடவே மாட்டாங்க. நாங்க எல்லாருமே ஷோரா சொல்றோம், இதுக்கு வந்து கரெக்டான கன்க்ளூஷன் வந்த பிறகுதான் நாங்க இதை ஸ்டாப் பண்ணுவோம். அதாவது கண்டிப்பா பார்க்கணும் மனோஜ், இந்த இரவு நேரம் 12 மணியை கடந்து விட்ட பொழுதில் மாணவர்கள் தங்களது சோர்வு ஒரு சோர்வு கூட தெரியக்கூடாது என்பது காரணத்திற்காக தங்களது இசையை முழங்க இந்த போராட்டத்தில் அவர்கள் தங்கள் பறவையை வாசித்து தங்களது போராட்டத்தை எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். அவர்களுக்கும் இதன் மூலமாக மாணவர்கள் சோர்வடையக்கூடாது என்பதற்காக மாணவர்கள் அனைவரும் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும், விழித்திருக்க வேண்டும், தங்களது கோரிக்கைகள் இரவு முழுக்க தெரிவிக்க வேண்டும் என்று வலியுறுத்தி அவர்கள் இது போன்ற போராட்டத்தை அரை வழியில் தங்களது போராட்டத்தை வெளிப்படுத்தி வருகின்றனர். நிச்சயமாக விவேக், அங்கு அந்த போராட்ட களத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய பெண்கள் சொன்ன ஒரு மிக முக்கியமான விஷயம், நாங்கள் இங்கே போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறது எங்களுக்காக மட்டுமல்ல, எங்களுடைய சந்ததிகளுக்காக, எங்களுடைய சந்ததிகளுக்கு இந்த தமிழ் இனத்தினுடைய அந்த பாரம்பரியமும் கலாச்சாரமும் அப்படியே சென்று சேர வேண்டும் என்பதற்காகத்தான், எங்களுடைய பாரம்பரியத்தை மீட்க வேண்டும் என்ற ஒரு மிக முக்கியமான காரணத்திற்காகத்தான் நாங்கள் இங்கே இந்த போராட்ட களத்தில் குதித்திருக்கிறோம் என்று அந்த பெண்கள் அங்கே சொல்வதை கேட்கும் பொழுதே கண்டிப்பாக நம்மளுடைய அந்த தமிழ் பாரம்பரியத்தை அடுத்தடுத்த சந்ததிகளுக்கு கொண்டு செல்வதில் நம்முடைய பெண்களும் ஆண்களும் எல்லோருமே பொதுமக்கள் அனைவரும் மிக உறுதியாக இருக்கிறார்கள் என்ற ஒரு நிலவரம் தான் தெரிகிறது. நீங்க தொடர்ந்து இணைப்பில் இருங்க. அடுத்ததாக திருச்சியில் இருக்கக்கூடிய நம்முடைய செய்தியாளர் மகாலிங்கம் இணைகிறார். மகாலிங்கம், தற்போதைக்கு திருச்சியை பொறுத்த வரைக்கும்
இந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்திற்கு ஒரு சரியான அவர்களுடைய கோரிக்கைகளுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய பட்சத்தில் தான் எங்களுடைய போராட்டம் முடிவுக்கு வரும். அதுவரைக்கும் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தினுடைய அந்த முடிவுக்காக நாங்கள் காத்திருக்கிறோம் என்று தங்களுடைய அந்த போராட்டத்தை அறப்போராட்டத்தை அவர்கள் காத்திருப்பு போராட்டமாக அங்கே மாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். தற்போதைக்கு திருச்சியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய அந்த காத்திருப்பு போராட்டத்தினுடைய நிலை என்னவாக இருக்கிறது? வணக்கம் மனோஜ். அதாவது ஒட்டுமொத்த இந்தியாவையும் தமிழகம் பக்கம் திரும்பி பார்க்கும் வகையில் தற்பொழுது ஒரு போராட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது என்றால் அது ஜல்லிக்கட்டு போராட்டம் தான். ஜல்லிக்கட்டு மீதான தடையை நீக்க வேண்டும் என்ற ஒருமித்த கருத்தோடு இளைஞர்கள் தமிழகம் முழுவதும் தொடர்ந்து போராட்டத்தை நடத்தி வருகின்றனர். தற்போது அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடியும். அதாவது தற்பொழுது ஜல்லிக்கட்டு மீதான தடையை நீக்க வேண்டும், பீட்டா அமைப்பை தடை செய்ய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை வலியுறுத்தி தொடர்ந்து இந்த இளைஞர்கள் தொடர்ந்து போராட்டம் நடத்தி வருகின்றனர். ஏன்னா தமிழருடைய இனம், மொழி, கலா அனைத்து பண்பாடு, கலாச்சாரம் அனைத்தையும் தற்பொழுது எடுத்துக்காட்டும் விதமாகத்தான் தற்பொழுது இந்த போராட்டம் நடைபெற்று வருகிறது. ஏன்னா இரவு பகல் பாராமல் தொடர்ந்து இந்த இளைஞர்கள் ஜாதி மத பேதம் எதுவுமின்றி தற்போது ஒன்றாக இணைந்து தற்பொழுது இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மதுரை அலங்காநல்லூரில் நடைபெற்ற போராட்டத்தை அடுத்து ஒரு வெகுண்டு எழுந்து தற்பொழுது இந்த இளைஞர்களும் கல்லூரி மாணவர்களும் அதாவது ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக பதாகைகளை ஏந்தி கொண்டு தற்போது தொடர்ந்து இந்த காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக ஜல்லிக்கட்டு மீதான தடையை நீக்க வேண்டும், அதற்கு அவசர சட்டத்தை பிறப்பித்து தொடர்ந்து தமிழகத்தில் ஜல்லிக்கட்டு நடத்த வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை இது பண்ணியிருக்கார்கள். இந்த ஜல்லிக்கட்டுக்கு தடை விதித்து காரணமாக இருந்த பீட்டா அமைப்பை தடை செய்ய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வலியுறுத்தி தான் இந்த காத்திருப்பு போராட்டம் இருக்கிறது. அந்த இளைஞர்களுடைய அந்த எழுச்சியை நம்மால் இப்போ காணவில்லை, நீங்கள் பார்க்கலாம். அவர்கள் தொடர்ந்து ஜல்லிக்கட்டு மீதான தடை நீங்கும் வரை எங்களது போராட்டம் தொடரும் என்ற ஒரு உறுதி மனப்பான்மையோடு தற்பொழுது இங்கே காத்திருக்கின்றனர். இது சில பெண்களும், அதாவது கல்லூரி மாணவர்களும் குடும்ப பெண்களும் தற்பொழுது இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கின்றனர். அவர்களிடம் கருத்து கேட்கலாம். இப்போ இந்த ஜல்லிக்கட்டு மீதான தடையை நீக்க கோரி பிரதமர் நரேந்திர மோடி நம்ம தமிழக முதல்வர் பன்னீர்செல்வம் நேரில் போய் சந்திக்க போயிருக்காரு. இதனால போராட்டத்தை கைவிடுங்கன்னு ஒரு கோரிக்கை எடுத்திருக்காரு. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில இது உங்களுக்கு ஆறுதலான விஷயம் தானே? ஏன் போராட்டத்தை இன்னும் தொடருங்க? வாடி வாசல் திறக்கும் வரை நாங்கள் வீடு வாசலுக்கு செல்ல மாட்டோம். ஜல்லிக்கட்டு மீதான என்ன இன்னும் அடுத்த கட்ட ஆதரவு என்ன? அது திறந்தாதான் நாங்க வீடு வாசலுக்கு போவோம். அது வரையிலும் எங்க போராட்டம் கைவிடாம நாங்க தொடர்ந்து தான் இருப்போம். சார், இப்ப இந்த ஜல்லிக்கட்டுக்கு அரசியல் கட்சிகள் நிறைய பேர் வர்றாங்க, ஆனா நீங்க அவங்களை அனுமதிக்க மாட்டேங்கிறீங்க. அப்படி இருந்து இப்ப இந்த மாணவர்களுடைய ஒற்றுமை எப்படி இருக்கு? மாணவர்களோட ஒற்றுமை என்னன்னா, வாடி வாசல் திறக்கும் வரை போராடுவோம். நாங்கள் ஜல்லிக்கட்டை மீட்டு எடுத்தாதான் எங்களுக்கு நாங்கள் வீடு வாசலுக்கு நாங்கள் காலையில் 9 மணிலேருந்து இங்கே தான் இருக்கோம். 9 மணிலேருந்து இங்கே இருக்கோம்னாக்கா எதுக்காக இருக்கோன்னா, வாடி வாசலில் மாடை திறந்து விடணும். மாட்டை திறந்து விட்டதுக்கப்புறம் தான் நாங்கள் வீடு போய் சேருவோம். அதாவது சார், இப்போ அடுத்த நீங்கள் இப்போ பல பிரச்சனைகளுக்கு அப்புறம் இந்த ஜல்லிக்கட்டுன்னு வர்றப்ப எல்லாமே ஒன்றிணைந்து ஒற்றுமையோடு இந்த போராடுறீங்க. இந்த போராட்டம் தொடருமா? உங்களுடைய கோரிக்கைகள் என்ன? இப்போ ஜப்பான் பல்கலைக்கழகத்தில் பார்த்தீங்கன்னா யாதும் ஊரே யாவரும் கேளீருங்கிற தமிழ் வாசகம் தான் எழுதியிருப்பாங்க. ஜப்பானீஸ் மொழியில் ஒரு நல்ல வாசகம் இல்லைங்கிறது இல்லை. உலகத்திலேயே சிறந்த வசனம் எந்த மொழியில் இருக்குன்னு கேட்டால் அது தமிழ் மொழியில் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான். தமிழ் மொழியை பற்றின அனைத்து விஷயங்களும் அனைத்து நாட்டு மக்களும் தெரிஞ்சு வச்சிருந்தாங்க. முதல் முறையா ஒரு தமிழ்னா என்ன, தமிழன்னா என்னங்கிறத திருச்சி மக்கள் இன்னைக்கு ஒன்றிணைஞ்சு காமிச்சிட்டாங்க. 40 பேர், வெறும் 40 பேர், வெறும் 40 பேர் கொண்டு ஆரம்பிக்கப்பட்ட இந்த போராட்டம் இன்னைக்கு எப்படி இருக்குங்கிறத நீங்களே பாக்குறீங்க. இது மட்டும் இல்ல, நாளைக்கு இன்னும் நிறைய பேர் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க எங்களுக்கு. அதே மாதிரி இந்த போராட்டம் காத்திருப்பு போராட்டம் வாடிவாசல் திறக்கும் வரை காத்து கொண்டே இருப்போம் என்பதை உறுதி தெரிவித்துள்ளோம். நம்ம தமிழக முதல்வர் பன்னீர்செல்வம் அவர்கள் போய் பிரதமர் சந்திக்கிற டெல்லி போயிருக்காங்க. அப்படி சந்திச்சுட்டு அவங்க ஒரு நல்ல ஒரு விஷயம் ஒரு அறிவிப்பு வந்தா நீங்க போராட்டத்தை கைவிடுவீங்களா? நல்ல ஒரு அறிவிப்பு வாடிவாசல் திறக்கப்பட்டாங்க. கண்டிப்பா எல்லாரும் ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவா திறக்கப்பட்டா நிரந்தரமா எல்லாரும் அங்க போயிடுவோம். மதுரைக்கு போய் செலிப்ரேட் பண்ணி இந்த போராட்டத்தை கைவிடுவோமே தவிர நல்ல ஒரு தீர்ப்பு கிடைக்காத வரைக்கும் இந்த போராட்டம் ஓயாது. அதாவது தற்போது மனோஜ் பார்த்தீங்க என்றால் இந்த போராட்டமானது ஜல்லிக்கட்டு தடை நீங்கும் வரை தான் இருக்கும். ஏனென்றால் இந்த போராட்டமானது ஒவ்வொரு தமிழர்களுடைய உரிமையையும் பாரம்பரியத்தையும் கலாச்சாரத்தையும் மீட்டெடுக்கக்கூடிய போராட்டமாகத்தான் தற்போது இருக்கிறது. இந்த தங்களுடைய பண்பாடை மீட்டெடுக்கும் வரை இந்த போராட்டம் தொடரும். இதிலிருந்து மாணவர்கள் பின்வாங்க மாட்டார்கள் என உறுதித்தனமாக தெரிவித்திருக்கின்றனர். மனோஜ்.
மகாலிங்கம், திருச்சியில் அந்த போராட்டத்தில் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறவர்களுடைய அந்த மனநிலை என்பது அவர்களுடைய அந்த கருத்துக்களிலிருந்தே தெரிகிறது. அது மட்டுமின்றி அந்த திருச்சி மாவட்டம் மட்டுமில்லாமல் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளிலும் போராட்டத்தில் குதித்திருக்கக்கூடிய அந்த இளைஞர்கள், பொதுமக்கள், ஆண்கள், பெண்கள், குழந்தைகள், சிறுவர்கள் என அவர்கள் அனைவரும் வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கை என்ன என்றால், அதை பார்க்கும் பொழுது வாடிவாசல் திறக்கும் வரை வீடு வாசல் செல்ல மாட்டோம். இதை ஒரு ஸ்லோகன் மாதிரி அவர்கள் அனைவரும் அங்கே தங்களுடைய மன உறுதியாக அங்கே கொண்டிருக்கிறார்கள். அதைத்தான் நாம் பார்க்க முடிகிறது. தொடர்ந்து சேலத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய செய்தியாளர் ரியாஸிடம் கேட்கலாம். ரியாஸ், சேலத்தை பொறுத்த வரைக்கும் அங்கே கொட்டும் பணியிலும் கூட நள்ளிரவு நேரத்தில் குழந்தைகளை வைத்துக்கொண்டு அங்கே போராட்ட களத்தில் இருக்கிறவர்கள், ஆயிரக்கணக்கான போராட்ட கணக்கில் இருக்கிறவர்கள் சிரமப்பட்டு கொண்டிருக்கிறார்களா? இந்த சிரமத்தை அவர்கள் எப்படி எதிர்கொண்டிருக்கிறார்கள்? அவர்களுக்கு தகுந்த அந்த அத்தியாவசிய தேவைகள் எல்லாம் நிறைவு செய்யப்பட்டு கொண்டிருக்கிறதா? நிச்சயமா மனோஜ், நான் முன்பே குறிப்பிட்ட மாதிரி சேலத்தில் காலையில் 9 மணிக்கு துவங்கிய போராட்டம் தற்போது வரை தொடர்ந்து நடைபெற்று வந்துட்டு இருக்கு. குறிப்பாக சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு இருக்கிற இந்த முக்கியமான சாலை, இந்த சாலை முழுவதுமே இந்த பொதுமக்களுடைய போராட்டமாக காட்சியளிச்சிட்டு இருக்கு. தற்போது நீங்க இங்க பார்க்கலாம், தற்போது ஏராளமானோர் இங்க குவிஞ்சு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது பொறுத்த வரைக்கும் இந்த பகுதியில் நீங்க பார்க்கலாம், குறிப்பாக சேலத்துடைய மைய பகுதி, இந்த பகுதி எப்பவுமே பரபரப்பாக செயல்படும். இந்த பகுதி முழுவதுமாக இந்த பகுதியில் பொதுமக்கள் இந்த இரவு நேரத்தையும் பொருட்படுத்தாமல் ஏராளமான பொதுமக்கள் இந்த பகுதியில் குவிஞ்சிருக்காங்க. சாலையில் அவங்க அவங்க போராட்ட கட்டத்திலே இங்கேயே சாப்பிட்டு அந்த போராட்டக்காரர்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளும் பல்வேறு அமைப்புகள் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அவர்களுக்கு எல்லாமே செய்யப்பட்டிருந்தது. இந்த நிலையில் அவர்கள் இந்த பகுதியிலேயே தற்போது தூக்க களத்திலும் அவர்கள் இருக்காங்க. குறிப்பாக அவங்களுடைய கோரிக்கை, அதாவது ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கு மத்திய அரசு அவசர சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என வலியுறுத்திய அவர்கள் இந்த பகுதியில் போராட்டம் ஏற்பட்டு வந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஏராளமான இளைஞர்கள் இந்த இரவு நேரத்திலும் கூட பல்வேறு தங்களுடைய கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களாகவும் எழுப்பி வந்துட்டு இருக்காங்க. தற்போது நீங்க பார்க்கலாம், அதே போல இந்த மேம்பாலம் முழுவதும் ஏராளமானோர் தற்போது தூக்கி வந்துட்டு இருக்காங்க. தற்போது இந்த போராட்டம் குறித்து நம்முடைய சார் நீங்க சொல்லுங்க, இந்த இரவையும் தாண்டி தற்போது இந்த போராட்டம் போயிட்டு இருக்கு. உங்களுடைய முக்கியமான கோரிக்கைகள் என்னவா இருக்கு சார்? தெளிவா சொல்லுங்க. எங்களுடைய கோரிக்கை ரொம்ப எளிதுங்க. இந்திய அரசால முடியாததெல்லாம் ஒன்றும் கிடையாது. AWBA கலைக்கணும், அந்த இந்திய அமைப்பை கலைக்கணும். PC ஆக்ட்ல சட்ட திருத்தம் கொண்டு வரணும், சரிங்களா? பீட்டா அமைப்பை, அந்நிய அமைப்பான பீட்டா அமைப்பை தடை செய்யணும். ஜல்லிக்கட்டு உடனே நடத்துறதுக்கு உண்டான சட்ட திருத்தத்தை கொண்டு வரணும். இன்னைக்கு தமிழக முதல்வர் எடுத்திருக்கிற இந்த நடவடிக்கைலாம் ரொம்ப தாமதமானது. 3 ஆண்டுகளா ஜல்லிக்கட்டு நடக்கல. இப்பதான் போய் மோடியை பார்க்கறேன்னு சொல்லியிருக்காரு. இந்த நடவடிக்கை ரொம்ப தாமதமானது. உலக நிலப்பரப்புல பல்வேறு நிலப்பரப்பை ஆண்ட இனம் இந்த இனம். ஆனா இன்னைக்கு ஒரு சொந்த மண்ணை ஆள முடியாத சூழ்நிலையில இருக்குது. 50 MPக்களை பார்க்க முடியாத மத்திய அரசு பீட்டா அமைப்போட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்குது. அப்ப நாங்க யாருங்கிற கேள்விதான் இங்க மனசுல எழுது. இந்த கோரிக்கைகளை உடனே நிறைவேற்றணும். இதுதான் நீங்க சொல்லுங்க, அந்த இரவையும் தாண்டி இந்த போராட்டம் நடைபெற்று இருக்கு. இங்க தேவையான, குறிப்பா ஏராளமான பெண்கள் இருக்காங்க, எல்லாரும் இருக்காங்க, அவங்களுக்கு தேவையான வசதிகளை செஞ்சு கொடுத்துருக்கீங்களா? இங்க பெண்களுக்கான தேவையான பப்ளிக் எமர்ஜென்சி டாய்லெட் நாங்கள் ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். மற்றபடி காவல்துறை மூலமாக எங்களுக்கு எந்த ஒரு சப்போர்ட்டும் கிடையாது. காலையில் நேரம் 7-8 மணிலேருந்து நாங்கள் இந்த போராட்டம் பண்ணிகிட்டு இருக்கிறோம். எங்களுக்கு சரியான உணவு, தண்ணி எதுவும் கிடைக்கல. இளைஞர்கள் மட்டுமே ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. காலையிலேருந்து ஒரு வேளை உணவு மட்டும்தான் நாங்கள் சாப்பிட்ருக்கோம். அதுவும் இந்த இரவு வேலை உணவு மட்டும் தான் சாப்பிட்ருக்கோம். அரைவயத்தோட இன்னும் நிறைய பேர் சாப்பிடாம படுத்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு சரியான உணவு கூட கிடைக்கல. அதுதான் எங்களுக்கு சின்ன வருத்தமாக இருக்குது. இருந்தாலும் இதை நாங்கள் போராட்டத்தினா தமிழுங்கிறதுக்கும் எங்களோட நிலைமையை இப்போ முடிவாக இருக்கிறதுக்காக தான் நாங்கள் இது போராடிட்டு இருக்கோம். இன்னும் எத்தனை நாளாலும் சரி, எவ்வளோ நாளாலும் சரி, எங்கள் போராட்டம் தொடரும். கண்டித்து நாங்கள் போராடிட்டே இருப்போம். மனோஜ், குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா இன்று நடைபெற்று இருக்கிற இந்த போராட்டமானது குறிப்பாக பார்த்தீங்கன்னா மாணவர்கள், குறிப்பாக இந்த மாணவர்கள் ஏராளமானோர் இந்த போராட்டம் கலந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே அதாவது இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா முழுவதுமே இந்த சாலை முழுவதும் ஏராளமானோர் இங்கே இந்த சாலையிலேயே, முக்கியமான சாலையிலேயே படுத்து உறங்கி தங்களுடைய முக்கியமான இந்த தங்களுடைய கோஷங்களை வெளியிட்டு இருக்காங்க. தற்போது நீங்க பார்க்கலாம், இந்த சேலம் மாவட்ட ஆட்சியர் முன்பாக இருக்கிற இந்த ரவுண்டானாவை சுற்றியுள்ள ஏராளமான பொதுமக்கள், இளைஞர்களும் இணைந்து மத்திய அரசு இந்த அவசர சட்டத்தை கொண்டு வர வேண்டும் வலியுறுத்தி அவங்க முயற்சி வந்துட்டு இருக்காங்க. அதே போல இந்த பகுதியில் முழுவதுமாக காவல்துறை குவிக்கப்பட்டிருக்காங்க. இந்த போராட்டக்காரர்களிடம் பேச்சுவார்த்தை சேலம் மாநகர காவல்துறை ஆணையாளர் சஞ்சய்குமார் அவர் நடத்த வந்தார். ஆனால் இங்கு ஆர்ப்பாட்டக்காரர்கள் அதுக்கு ஏற்க மறுத்ததால அவர் இங்கிருந்து கிளம்பி சென்றால் தொடர்ந்து அவர்களுடைய போராட்டம் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. மனோஜுங்க,
கண்டிப்பாக சேலத்தை பொறுத்தவரைக்கும் எந்த அளவிற்கு உறுதியாக அவர்கள் இருள் சூழ்ந்திருந்தாலும் தங்களுடைய இந்த பாரம்பரிய உரிமையை வெளிச்சத்திற்கு கொண்டு வருவோம் என்ற ஒரு உறுதியோடு அங்கே அவர்கள் எல்லாம் இருக்கக்கூடியதைத்தான் பார்க்க முடிகிறது. இந்த நள்ளிரவு நேரத்திலும் அங்கேயே போராட்ட களத்திலேயே படுத்து உறங்கி அவர்கள் தங்களுடைய எதிர்ப்புகளை காட்டுவதற்காக இம்மி அளவு கூட அசையாமல் இருந்து கொண்டிருக்கிறார்கள். கருத்தை பதிவு செய்ததற்கு மிக்க நன்றி ரியாஸ். தொடர்ந்து இணைப்பில் இருங்க. அடுத்ததாக சென்னை மெரினா கடற்கரையில் இருக்கக்கூடிய நம்முடைய செய்தியாளர் சுபாஷிடம் பேசலாம். சுபாஷ், மெரினா கடற்கரையை பொறுத்தவரைக்கும் கிட்டத்தட்ட பலாயிரக்கணக்கான இளைஞர்கள் தொடர்ந்து அந்த போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிப்பதற்காக வந்த வண்ணம் இருக்கிறார்கள். அங்கே அந்த போராட்ட களத்திலேயே தொடர்ந்து அவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு தேவையான அந்த அத்தியாவசிய தேவைகள் எல்லாம் நிறைவு செய்யப்பட்டிருக்கிறதா? குறிப்பாக பெண்களும் குடும்ப பெண்களும் இருக்கிறார்கள். இளம் பெண்கள் எல்லாரும் குடும்பத்தினரோடு அங்கே இருக்கிறார்கள். அவர்களுக்கு அந்த மொபைல் டாய்லெட்ஸ் போன்ற அத்தியாவசிய தேவைகள் எல்லாம் நிறைவு செய்யப்பட்டிருக்கிறதா? அதாவது மெரினா கடற்கரை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஒரு போராட்டம், ஒரு தன்னெழுச்சியான போராட்டம் நேற்று காலையில் தொடங்கியது. தற்போது விடிய 40 மணி நேரத்திற்கு மேலாக இந்த போராட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதாவது தமிழர்களுடைய கலாச்சாரத்தை கட்டி காக்க வேண்டும் என்கிற ஒற்றை குறிக்கோளுடன் தமிழர்களாகிய அதாவது இளைஞர்கள் அனைவரும் ஒன்று திரண்டு இந்த போராட்டத்தை மிகுந்த அளவில் அதை உலகமே திரும்பி பார்க்க வகையில் இந்த ஒரு போராட்டம் நடைபெற்றிருக்கிறது. அதாவது மெரினா கடற்கரை இது போன்ற ஒரு மிகப்பெரிய போராட்டம், ஒரு தொடர் போராட்டம் நடந்ததாக ஒரு வரலாறு சரித்திரம் இல்லை. அந்த வகையில் இளைஞர்களுடைய இந்த போராட்டம் மத்திய மாநில அரசுகளை திரும்பி பார்க்க வைத்து விட்டது. மாநில முதலமைச்சர் தற்போது சென்று கொண்டிருக்கிறார். நாளை பிரதமரை சந்திக்க இருக்கிறார். இந்த நிலையில் மிகப்பெரிய ஒரு அழுத்தம் ஏற்பட்டிருக்கிறது இளைஞர்கள் மத்தியில். அதாவது தங்களுக்கு ஒரு உறுதியான நிலைப்பாடு கிடைக்கப்பட வேண்டும். அதாவது ஜல்லிக்கட்டில் ஒரு உறுதியான முடிவும், அதாவது இறுதி வடிவம் கிடைக்கப்பட வேண்டும். ஒவ்வொரு ஆண்டும் தள்ளி போனது போல அல்லாமல் இந்த ஆண்டு முறையான வகையில் ஒரு அதிகாரப்பூர்வமான வகையில் ஒரு நம்மளுடைய இழந்த உரிமையை மீட்டெடுக்கும் வகையில் எங்களுடைய போராட்டம் தொடரும் என்பதான் எங்களுடைய கோரிக்கை. அதுவரை தங்களுடைய போராட்டத்தில் எந்த அளவிலும் எல்லையிலும் பின்வாங்க மாட்டோம் என்று தெரிவித்துள்ளனர். அது மட்டும் இல்லாமல் சென்னையில் பணியிலும் இங்கே காத்துக் கொண்டிருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. இங்கே உண்டு உறங்கி இங்கே இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவங்க தேவையான உணவு அனைத்தையும் தற்போது செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு பக்கம் தூங்காமல் தொடர்ச்சியாக இந்த கடல் அலையின் சத்தத்தை விட தொடர்ச்சியாக ஜல்லிக்கட்டு வேண்டும் என்ற கோஷம் இங்கே எங்கு பார்த்தாலும் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. பல வகையான என்ன விதமான போராட்டங்களை முன்னெடுத்து போகிறார்கள், இந்த போராட்டம் எந்த அளவுக்கு சென்று கொண்டிருக்கிறது என்று கேட்போம். இப்படிப்பட்ட ஒரு போராட்டம் இதுவரை நீங்க பார்த்திருக்கீங்களா? என் பெயர் திருப்பதி முத்துநகம். சுபாஷ், உங்களுடைய அந்த இணைப்பில் ஏதோ பிரச்சனை என்று நினைக்கிறேன். தொடர்ந்து பின்னர் உங்களிடம் தொடர்பு கொள்கிறோம். மெரினா கடற்கரையினுடைய அந்த கள நிலவரங்களை பின்னர் தெரிந்து கொள்கிறோம். தொடர்ந்து பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய நம்முடைய செய்தியாளர் விவேக்கிடம் தொடர்ந்து பேசலாம். விவேக், அங்கு இருக்கக்கூடியவர்கள்கிட்ட நீங்கள் இன்னொரு கேள்வியை கூட முன்வைக்கலாம். குறிப்பாக நேற்றைக்கு அமைச்சர்களோடு தமிழகத்தில் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறவர்கள் அந்த ஒருங்கிணைப்பாளர்கள் எல்லாம் சென்று பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார்கள். அதனைத் தொடர்ந்து அவர்களுடைய கோரிக்கைகள் எல்லாம் நிறைவேறி முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தினுடைய அறிக்கை வரும் வரை போராட்டம் தொடரும் என்று அவர்கள் உறுதி அளித்திருந்தார்கள். இன்று அந்த அறிக்கையை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் வெளியிட்டிருந்தார். அதனைத் தொடர்ந்து அவர் தற்போதைக்கு பிரதமரை சந்திப்பதற்காக அவர் சென்றிருக்கிறார். அவர் வைத்திருக்கக்கூடிய கோரிக்கை என்னவென்றால் கண்டிப்பாக பிரதமரை சந்தித்து இதற்கு ஒரு நல்ல முடிவு எடுப்பேன் என்ற ஒரு உறுதியை அவர் அளித்திருக்கிறார். ஆகவே நீங்கள் போராட்டத்தை கைவிட வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்திருந்தார். ஆனால் அந்த போராட்டமானது கைவிடப்படவில்லை. இது தொடர்பான கருத்துக்களை கூட அங்கு இருக்கிறவர்களிடம் நீங்கள் கேட்கலாம் விவேக். மனோஜ், இந்த போராட்டத்தில் வெகு நேரமாகவே தங்களது கருத்துக்களை தெரிவிக்க வேண்டும் என்று பொதுமக்கள் காத்திருக்கின்றனர். அதாவது நீங்க சொல்றீங்க, இப்போ ஒரே நிமிஷம், இன்னைக்கு நேற்று தமிழக அமைச்சர்கள் மெரினா கடற்கரைக்கு சென்று அந்த போராட்டத்தில் இருக்க மாணவர்கள் தங்களது கோரிக்கையை நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதன்படி இன்று முதலமைச்சர் டெல்லிக்கு சென்று பிரதமரை சந்தித்திருக்கார். அதற்கான முடிவுல என்ன மாதிரி கோரிக்கைகள் நிறைவேறும் அப்படின்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க? நீங்க சொல்லுங்க. இது மாணவர்களாலையும் இளைஞர்களாலையும் போடப்பட்டிருக்கிற பிள்ளையார் சொல்லி இதுக்கு நீங்க கண்டிப்பா மரியாதை கொடுத்தாங்கணும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பீட்டா போன்ற அமைப்புகளுக்கு அடிக்கப்பட்டிருக்கிற சாவு மணி இதுக்கு நீங்க இதையும் நீங்க இந்த மக்கள் கூட்டத்தையும் இந்த இளைஞர்களுடைய எழுச்சியையும் நீங்க மரியாதை கொடுத்தே ஆகணும். ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறுப்பாதான். இங்க கூடியிருக்கிற மக்கள், இங்க கூடியிருக்கிற கூட்டம் தானா சேர்ந்த கூட்டம், எந்தவித பிரதிபலனும் எதிர்பாராமல் சேர்ந்திருக்கிற கூட்டம். இதுக்கு நீங்க பதில் சொல்லி ஆகணும். தமிழன் மேலையும் தமிழனுடைய உறவுகளின் மேலையும் தமிழனுடைய உரிமை மேலையும் பண்பாட்டுகள் மேலையும் கை வச்சா என்ன நடக்கும் அப்படின்றதுக்கு இந்த ஒரு பானை சோதுக்கு ஏற்பட்டிருக்கிற
இந்த ஒரு சோறு பதம். அதே போல பிரதர் நேற்று அதாவது மாணவர்களோட போராட்டம் இந்த அளவுக்கு வலுப்பெற்று வரும் நேரத்தில் நேற்று தமிழக முதல்வர் அந்த மாணவர்கள் கோரிக்கை வைத்ததன்படி தமிழக முதல்வரோ அல்லது அமைச்சர்களோ மாணவர்களை சந்திக்கணும் அப்படின்னு தெரிவிச்சிருந்தாங்க. அதன் அடிப்படையில் இந்த போராட்டம் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது. அவர் இன்று டெல்லி சென்று கொண்டிருக்கிறார். இந்த சென்று முடித்ததுக்கு அப்புறம் தங்களது போராட்டம் என்ன மாதிரி முடிவுக்கு வரும், அவர்களோட கண்டிப்பாக வலியுறுத்திடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. இதுக்கான சட்டம் பெற்றோர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை பற்றி சொல்லுங்க. அது அவங்க கரெக்டாக நம்மளுக்கு ஒரு டிசிஷன் டிசிஷன் மட்டும் கிடைக்கக்கூடாது. நம்மளுக்கு அது நடக்கணும். ஜல்லிக்கட்டு நடந்தால் மட்டுமே இந்த போராட்டம் நாங்கள் கைவிடுவோம். அது வரைக்கும் இந்த போராட்டம் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கோம். பாண்டிச்சேரியில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ கூட்டம் பார்த்து இவ்வளோ கூட்டமாக நம்ம இது பண்ணிட்டு இருக்கோம். அது எதுக்குன்னா ஜல்லிக்கட்டு நடக்கணுன்றதுக்காக மட்டும் நம்ம நடத்திட்டு இருக்கோம். இல்லை சார், நான் சொல்லலாம், நான் பேசல. வேற தெரிவிக்கும் பொழுது சொல்லுங்க மாணவர்கள், நீங்க சொல்லுங்கப்பா. இந்த மாதிரி கருத்தை அதாவது இந்த பிரச்சனையில மாணவர்கள் தொடர்ந்து தங்களது கோரிக்கைகள் நிறைவேற வேண்டும் என்று மாணவர்கள் இந்த போராட்டத்தை தொடர்ந்து தங்களது கையில் எடுத்துக்கொண்டு இதன் மூலமாக ஒரு நிரந்தர கோரிக்கை, இந்த ஜல்லிக்கட்டு மீதான நிரந்தர தீர்வு கிடைக்கும் என்றே தங்களது போராட்டம் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக தெரிவிக்கின்ற மனோஜ். நிச்சயமாக விவேக், அங்கே பாண்டிச்சேரியை பொறுத்த வரைக்கும் எந்த அளவிற்கு திடமாகவும் மிகுந்த ஆற்றலோடும் அவர்கள் எல்லாம் அந்த போராட்டக்களத்தில் இருக்கிறார்கள் என்பதை அவர்களுடைய அந்த ஆற்றல் மிக்க பேசிலிருந்தே தெரிகிறது. அது மட்டுமின்றி தங்களுடைய சோர்வே இல்லாமல் தொடர்ந்து இந்த பறை போன்ற பல்வேறு விஷயங்களையே அவர்களுடைய அந்த சோர்வை போக்கும் ஒரு கலை நிகழ்ச்சியாக கூட அங்கே நிகழ்த்தி கொண்டிருக்கிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. தொடர்ந்து திருச்சியில் இருக்கக்கூடிய நம்முடைய செய்தியாளர் மகாலிங்கத்திடம் பேசலாம். மகாலிங்கம், திருச்சியை பொறுத்த வரைக்கும் அங்கு இருக்கக்கூடிய அந்த போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறவர்களுக்கு தேவையான அந்த அத்தியாவசிய தேவைகள் எல்லாம் நிர்வாகத்தினரால் பூர்த்தி செய்யப்பட்டிருக்கிறதா மகாலிங்கம்? அங்கு அவர்களுக்கு குடிப்பதற்கு தண்ணீரோ அல்லது கழிவறை வசதிகளோ ஏதாவது செய்யப்பட்டிருக்கிறதா? அதனால் ஏதாவது சிரமங்களை அவர்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறார்களா? அதாவது மனோஜ், தற்பொழுது நடைபெற்றிருக்கக்கூடிய போராட்டம் ஒவ்வொரு தமிழனுடைய உரிமைகளையும் பாரம்பரியத்தையும் பாதுகாக்கும் வகையில் தான் இந்த போராட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த வகையில் எந்த கட்சியினரும் சாராமல், எந்த அமைப்பையும் சாராமல் கல்லூரி மாணவர்களும் பள்ளி மாணவர்களும் தங்கள் உணர்வுகளை வெளிப்படுத்தும் விதமாக ஒற்றுமையுடன் இந்த போராட்டத்தை நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் தற்பொழுது எந்த கட்சியினருக்கும் எந்த அமைப்பினருக்கும் இங்கே உள்ளே அனுமதிக்கவில்லை. இருப்பினும் தற்பொழுது இந்த போராட்டமானது தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்க காரணம் ஜல்லிக்கட்டு மீதான தடையை நீக்க வேண்டும், இந்த ஜல்லிக்கட்டுக்கு தடைக்கு காரணமாக இருக்கக்கூடிய பீட்டா அமைப்பை தடை செய்ய வேண்டும் என்ற ஒரு குறிக்கோளுடன் ஒரு கோரிக்கையும் முன்னிறுத்தி தான் தற்பொழுது இந்த போராட்டம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் மாணவர்கள் தங்கள் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை கையில் எடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்றால் அது அறவழி போராட்டம் தான். இன்று காலை 9 மணியில் இருந்து தற்போது மறுநாள் விடிந்துவிட்டது. இன்று வரை எந்தவித அசம்பாவிதம் இல்லாமல் ஒற்றுமையுடன் ஒன்றாக இணைந்து தற்பொழுது தொடர்ந்து போராட்டம் நடத்தி வருகின்றனர். இதற்கு காவல்துறையினர் முழு பாதுகாப்பும் அளித்திருக்கின்றனர். அதே போல இவர்களுக்கு தேவையான உணவுகள் மற்றும் குடிநீர் வசதிகள் தனியார் அமைப்புகள் மற்றும் தொண்டு நிறுவனங்கள் மூலம் செய்து கொடுக்கப்பட்டுள்ளது. இது மட்டும் இல்லாமல் பார்த்தோம் என்றால் தற்பொழுது 10க்கும் மேற்பட்ட பெண்கள் இந்த காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர். அதே போல கை குழந்தைகளுடனும் காத்திருக்கும் போராட்டத்தை நம்மால் காண முடிகிறது. இதை முன்னிட்டு இவர்கள் அவசர தேவைக்கு 108 வாகனமும் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறது. ஏதேனும் மருத்துவ உதவி இருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு தற்பொழுது இந்த 108 வாகனமும் நிப்பாட்டி வைத்திருக்கிறார்கள். மேலும் இது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து இவர்களுக்கு பாதுகாப்பு அளிக்கும் வகையில் 200க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் தொடர்ந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் தற்பொழுது இவங்களது போராட்டத்தினுடைய முக்கிய நோக்கியம் முதலமைச்சர் அவர்கள் முழுமையாக டெல்லியில் சென்று பிரதமரை வலியுறுத்தி ஜல்லிக்கட்டு மீதான தடையை நீக்க வேண்டும், அதே போல இந்த ஜல்லிக்கட்டுக்கு காரணமான பீட்டா அமைப்பை தடை செய்ய வேண்டும். அந்த அறிவிப்பு வரும் வரை எங்களது மாணவர்களாகிய போராட்டம் தொடர்ந்து ஒலித்து கொண்டேதான் இருக்கும். இது எந்தவித மாற்றமும் இல்லை. ஏனால் சாதாரண ஒரு கட்சி சாதாரண மாணவர்களுடைய போராட்டம் என்றால் பஸ், சாலை மறியல், அடிதடி இது போன்றுதான் இருக்கும். ஆனால் இது ஒரு பொதுவான பிரச்சனை, தமிழர்களுடைய உரிமை பிரச்சனை என்பதற்காக அறவழியில் போராடி இருக்கின்றனர். இதுவரை எந்தவித சம்பவங்கள் நடைபெறவில்லை. இதற்கு பொதுமக்களும் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மாணவர்களுடைய பெற்றோர்களும் தொடர்ந்து ஆதரவு அளித்து வருகின்றனர். இதுவே இவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றியாக இருக்கிறது. தற்பொழுது விரைவில் இந்த ஜல்லிக்கட்டு மீதான தடை நீங்கும், மதுரை அலங்காநல்லூர் வாடிவாசல் திறக்கும் அந்த நம்பிக்கையில் தான் தற்பொழுது கொட்டும் பணியிலும் வெகு நேரமாக தொடர்ந்து காத்து கொண்டிருக்கின்றனர். மனோஜ்.
மகாலிங்கம் தொடர்ந்து கொட்டும் பணியை கூட பொருட்படுத்தாமல் அங்கே களத்தில் இருக்கிறவர்களுடைய அந்த கருத்தை கூட நீங்கள் பதிவு செய்திருந்தீர்கள். அங்கு இருக்கக்கூடிய அந்த கள நிலவரங்களையும் பதிவு செய்தீர்கள். நீங்கள் தொடர்ந்து இணைப்பில் இருங்க. அடுத்ததாக தொடர்ந்து பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய நம்முடைய செய்தியாளர் விவேக்கிடம் தொடர்ந்து பேசலாம். விவேக், பாண்டிச்சேரியை பொறுத்த வரைக்கும் அங்கே போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கிறவர்களுக்கான அந்த ஆரவாரம் எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அவர்களுக்கான அந்த ஆதரவு அரசியல் கட்சிகளிடையே எந்த அளவிற்கு இருக்கிறது? எந்தாவது அரசியல் கட்சிகளோ அல்லது வேறு ஏதாவது அமைப்புகளை சேர்ந்தவர்களோ அங்கே இருக்கக்கூடியவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய வகையில் ஏதாவது செயல்களை செய்திருக்கிறார்களா? மனோஜ், இந்த போராட்டத்திற்கு மாணவர்கள் மட்டுமே கையில் எடுத்தனர். எனவே இந்த போராட்டத்திற்கு வேற யாரும் அரசியல்வாதிகள் யாருமே இந்த போராட்டத்திற்கு வரக்கூடாது என்ற அவர்கள் மிகுந்த முக்கிய கோரிக்கையாகவே உள்ளது. மேலும் வரும் அரசியல் கட்சிகளிலிருந்தோ அல்லது பல்வேறு அமைப்புகளில் இருந்தோ யாரும் தங்களது ஒத்துழைப்பு தேவையில்லை என்றும் மாணவர்கள் மட்டுமே இந்த போராட்டத்தில் முதன்மையாக கையெடுத்துள்ளோம். எனவே இதை பற்றி வேற யாரும் இதில் வர வேண்டாம் என்றும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் புதுச்சேரி முதலமைச்சர் நாராயணசாமி அவர்கள் தெரிவித்ததன் அடிப்படையில், அதாவது உச்சநீதிமன்றம் தமிழர்களின் உணர்வை மதிக்காமல் இருப்பது வருத்தம் அளிப்பதாகவும் உடனடியாக பிரதமர் மோடி அவர்கள் இந்த போராட்டத்திற்காக முடிவை உடனடியாக அளிக்க வேண்டும், அதனை வலியுறுத்தி நான் மத்திய அரசுக்கும் பிரதமருக்கும் கடிதம் எழுதுவேன் என்று அவர்கள் முதல்வர் நாராயணசாமி அவர்கள் இன்று நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்திற்கு முன்பு தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து இந்த நிலையில் தான் தற்போது அரசியல் கட்சிகள் உள்ளன. இதனைத் தொடர்ந்து 20ஆம் தேதி இதற்காக ஆதரவு போராட்டங்கள் நடைபெற உள்ளது. இந்த போராட்டத்தில் பல்வேறு அரசியல் கட்சிகளும் அமைப்புகளும் ஆதரவு தெரிவித்துள்ள நிலையில் 20ஆம் தேதி புதுச்சேரியில் முழு அடைப்பு நடைபெறும் என்று தெரிவித்து வருகின்றது. அதே போன்று இந்த போராட்டத்தில் மாணவர்கள் அனைவரும் சோர்வடையக்கூடாது என்ற ஒரே காரணத்திற்காக இரவு முழுவதும் நள்ளிரவு நேரத்தில் அவர்கள் தங்களது இசை வாத்தியங்களை வாசித்துக் கொண்டு தங்களது போராட்டத்தில் தங்களது எதிர்ப்பை தெரிவித்து வருகின்றனர். ஒரு பிரச்சனைக்கும் அவர்கள் இருக்கும், அதாவது நேற்று முதலேயே இந்த போராட்டத்தில் அவர்கள் தொடர்ந்து ஈடுபட்டு வரும்பொழுது அவர்களுக்கான எந்த பிரச்சனையும் மாணவர்கள் சோர்வு அடையக்கூடாது என்பதற்காகவே இந்த போராட்டத்தில் அவர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். அதாவது இந்த போராட்டத்தில் இந்த இசை வாத்தியம் அப்படின்னு சொல்லி நீங்க இதுக்கான என்ன மாதிரி எதிர்ப்பு தெரியும்? இது ஒரு தமிழ் கலாச்சாரம். இதுவும் எங்களுக்கு அழிஞ்சிருமோன்னு ஒரு பயமா இருக்கு. அதனால நாங்க இதை மக்களுக்கு வெளிப்படுத்துறோம், வேற ஒன்றும் இல்லை. ஜல்லிக்கட்டு நடத்தணும், அவ்வளோதான். இதோட விஷயமே ஜல்லிக்கட்டு நடத்தணும், வேற எதுவுமே கிடையாது. இதை நாங்கள் வீட்டாக இந்த இந்தியா விட்டு போகணும். கனடாலேருந்து இங்கே சாவறானுங்க, எல்லாரும் சாவடிக்கிறானுங்க எல்லாரும். இங்கே ஜல்லிக்கட்டு நடக்கணும், அதுதான் இதுதான் இது நடத்துவோம். ஜல்லிக்கட்டை நடத்துவோம். தடை அதை உடை சரித்திரம் படை தமிழனா சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா. வெற்றி நாளை நமது. இது தொடக்கம் இல்லை, இது முடிவு இல்லை, இது ஆரம்பம். தமிழனோட ஒவ்வொரு தமிழனுடைய துடிப்பு, நாடி துடிப்பு. இத்தனை மணிக்கு மணி 1:15 மணி ஆகுது. இத்தனை மணிக்கு இத்தனை பேரும் இங்கே உட்காந்துருக்கிற ஒருத்தரும் தமிழனுக்காக குரல் கொடுத்து தமிழன் என்ற இல்லடா என்ற அந்த ஒரு உணர்வோட இங்கே கூடியிருக்கிறோம். ஒவ்வொரு தமிழனும் இதை பெருமைப்படணும். இது தொடக்கம், இது முடிவில்லை, தொடக்கம், ஆரம்பம். தற்போது இந்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள பிரெஞ்சு நகரமான புதுச்சேரியிலும் மாணவர்கள் தங்களது தமிழர் உணர்வோடு இந்த போராட்டத்தை தொடர்ந்து கையில் எடுத்துள்ளனர். அவர்கள் தங்களது பாரம்பரிய விளையாட்டான சிலம்பம் மற்றும் காளை மாடுகளை கொண்டு வந்து தமிழரின் பாரம்பரிய நிகழ்ச்சிகளை கொண்டு வந்து இந்த போராட்டத்தில் அவர்கள் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர். மனோஜ், நிச்சயமாக விவேக், நீங்கள் தொடர்ந்து இணைப்பில் இருங்க. பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய இந்த கள நிலவரங்களை சொன்னீங்க. இன்னும் பல இடங்களில் நம்முடைய செய்தியாளர்கள் கள நிலவரங்களை தருவதற்காக காத்திருக்கிறார்கள். மாணவர்களுடைய இந்த தன்னெழுச்சி போராட்டமானது இப்போதைக்கு தமிழக குடும்பங்களினுடைய மிகப்பெரிய எழுச்சி போராட்டமாகவே மாறி இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு புதிய புரட்சியையே தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தரப்பு மக்களும் தற்போதைக்கு சந்தித்து கொண்டிருக்கிறார்கள் என்ற ஒரு கருத்தை தான் நம்மால் சொல்ல முடிகிறது. அதை தவிர வேறு என்ன சொல்வது என்று கூட நமக்கு தெரியவில்லை. அந்த அளவிற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சியாகவே வெடித்திருக்கிறது இந்த ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய இந்த போராட்டம். தொடர்ந்து சேலத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய செய்தியாளர் ரியாஸிடம் பேசலாம். ரியாஸ், சேலத்தை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து அந்த போராட்டங்கள் எல்லாம், அதாவது ஜல்லிக்கட்டு ஆரம்பிக்கப்பட்ட இந்த போராட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்ட அந்த நாளிலிருந்து தொடர்ந்து அந்த ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய வகையிலும் தடையை மீறி ஜல்லிக்கட்டு நடத்தக்கூடிய அந்த மாதிரியான விஷயங்களிலும் கூட பல பிரபலங்கள் எல்லாம் கலந்து கொண்டிருந்தார்கள். தற்போதைக்கு இன்று யாராவது, அதாவது நேற்றைய நிலவரப்படி யாராவது பிரபலங்கள் எல்லாம் அந்த சேலத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய அந்த போராட்டத்தில் கலந்து கொண்டு தங்களுடைய ஆதரவுகளை தெரிவித்திருந்தார்களா? மனோஜ், நான் முன்பே சொன்ன மாதிரி இந்த போராட்டமானது காலை 8 மணிக்கு 9 மணிக்கு
அதிக தொகுதிகளில் நடைபெற்று வந்துட்டு இருக்கு. இந்த மாணவர்களுடைய இந்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இன்று காலை துவங்கிய இந்த போராட்டத்தில் தமிழக விவசாய சங்கத்தை சேர்ந்த நிர்வாகிகளும் அதே போல வழக்கறிஞர்களும் அதே போல வீரப்பனுடைய மனைவி முத்துலட்சுமியும் இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்து இந்த ஆர்ப்பாட்டத்தில் அமர்ந்திருந்தார்கள். தொடர்ந்து இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வந்துட்டு இருக்கிறது. இந்த இரவு நேரத்திலும் இந்த யாருமே கலைந்து செல்லாமல் தொடர்ந்து மாணவர்களுடன் இந்த பொதுமக்களும் இணைந்து தானாக முன் வந்து இந்த ஆர்ப்பாட்டம் ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க. தற்போது இந்த காட்சிகளை நீங்க பார்க்கலாம். தற்போது நீங்க பார்க்கலாம், எனக்கு பின்பாக ஏராளமானோர் குவிஞ்சிருக்காங்க. குறிப்பா பாரம்பரிய இசை நிகழ்ச்சியான தமிழர்களுடைய பாரம்பரிய இசைக்கருவியான பாறைகளை இடித்தும் வாசித்தும் தொடர்ந்து இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க. இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாணவர்களுக்கு ஆதரவு தெரிவித்து தமிழக லாரி உரிமையாளர்கள் சமயத்தினரும் வரும் வெள்ளிக்கிழமை அன்று லாரிகள் இயக்கப்படாது என அறிவிச்சிருக்காங்க. தற்போது நீங்க இதை பார்க்கலாம். தற்போது சேலத்தை பொறுத்த வரைக்கும் சேலத்தில் பல்வேறு பகுதிகளில் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வந்துட்டு இருக்கு. குறிப்பா அனைத்து கல்லூரிகளையும் சேர்ந்த மாணவர்கள் தங்களுடைய வகுப்புகளை புறக்கணிச்சுட்டு ஒரு மிகப்பெரிய அளவிலான இந்த போராட்டம் நடைபெற்று வந்துட்டு இருக்கு. குறிப்பா எந்த ஒரு அரசியல் தலையீடும் இல்லாமல், அதாவது சமூக ஊடகங்கள் மூலமாகவே ஒன்றிணைந்து மாணவர்கள் அனைவரும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க. அதாவது யாருடைய தலைமையும் இல்லாமல் தொடர்ந்து இவர்கள் இந்த போராட்டம் வந்துட்டு இருக்காங்க. தற்போது நீங்க பார்க்கலாம், இந்த பகுதியில் மாணவர்கள் காலையில் எவ்வளவு உற்சாகமா இருந்தாங்களோ அதே உற்சாகத்தோடு தற்போது இந்த போராட்டம் ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க. இங்க பார்க்கலாம், தற்போது இந்த பகுதியில இங்க இந்த ரவுண்டானாவை சுற்றிலும் ஏராளமான பொதுமக்கள் இங்க குவிஞ்சிருக்காங்க. இவர்களுக்கு ஆதரவு தெரிவித்து தொடர்ந்து போராட்டம் நடைபெற்று வந்துட்டு இருக்கு. அதே போல மாணவர்கள் ரொம்ப உற்சாகத்துடன் பீட்டாவை தடை செய்ய வேண்டும் அந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி வந்துட்டு இருக்காங்க. கண்டிப்பாக சேலத்தில் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய அந்த கள நிலவரங்களை தொடர்பாக விரிவாக பதிவு செஞ்சுங்க. நீங்கள் தொடர்ந்து இணைப்பில் இருங்கிறியா? தொடர்ந்து கள நிலவரங்களை பதிவு செய்வதற்காக நம்முடைய செய்தியாளர்கள் இந்த நள்ளிரவு நேரத்திலும் அந்த இளைஞர்களுடைய போராட்டத்தை தொடர்ந்து நியூஸ் தமிழ் பின்தொடர்ந்து கொண்டேதான் இருக்கிறது. கள நிலவரங்களை ஒவ்வொரு நொடியும் உங்களுக்கு தெரிவிப்பதில் நியூஸ் தமிழ் பொறுப்பும் பொதுநலனோடுமே செயல்பட்டு கொண்டிருக்கிறது. தொடர்ந்து அவர்களுடைய கள நிலவரங்களை தெரிந்து கொள்ளலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. தமிழகத்தில் தற்போது ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த மாணவர்களுடைய எழுச்சி புரட்சிக்கு இது தொடர்பான கள நிலவரங்களை பதிவு செய்யும் நியூஸ் 7 தமிழின் சிறப்பு நேரலைக்கு மீண்டும் வரவேற்கும் நான் மனோஜ். தொடர்ந்து தமிழகம் முழுக்க இந்த மாணவர்களுடைய இந்த புரட்சி போராட்டம் குறித்து கள நிலவரங்களை பதிவு செய்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து இந்த ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய வகையிலே கோவை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் வஉசி மைதானத்தில் தற்போது தொடர் போராட்டமானது தொடர்ந்து கொண்டேதான் இருக்கிறது. இந்த போராட்ட களத்திற்கு பலரும் தங்களுடைய ஆதரவுகளை ஒரு பக்கம் தெரிவித்துக் கொண்டு இருந்தாலும் புதுமண தம்பதிகள் புதுவிதமாக தங்களுடைய வாயில் கருப்பு துணியை கட்டிக்கொண்டு போராட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். அவர்களோடு நம்முடைய செய்தியாளர் ஷர்லி கலந்துரையாடினார். அதனை இப்போது பார்க்கலாம். ஜல்லிக்கட்டு மீதான தடையை நீக்க கோரி கோவையில் போராட்டமானது வலுப்பெற்றுக் கொண்டேதான் வருகிறது. குறிப்பாக பார்த்தனால் 2 நாட்கள் ஆகிவிட்டது. இன்னும் இந்த போராட்டம் தீவிரமடைந்து கொண்டேதான் இருக்கிறது. இந்த கூட்டத்தில் பார்த்தோம்னா ஒரு கல்யாணம் ஆன ஒரு புதுமண தம்பதியினர் நம்மிடையே இருக்காங்க. தற்போதும் அவர்களிடம் கேட்கலாம், அவர்கள் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்ட காரணத்தை குறித்து கேட்கலாம். வணக்கம் சார், இப்போ இன்னைக்கு தான் உங்களுக்கு கல்யாணம் ஆயிருக்கு, புதுமண தம்பதியா இருக்கீங்க. நீங்க இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டதற்கான காரணம் என்ன? முதல்ல தமிழக மக்களுக்கு முதல்ல நான் வணக்கத்தை சொல்லிக்கிறேன். என் பேர் சிவகுமார், மதுரை மாவட்டம் வாடிப்பட்டியை சேர்ந்தவன். நான் இப்போ இங்கே பேசக்கூடாது, இருந்தாலும் நான் எதுக்கு பேசுகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் எதுக்காக இங்கே உட்காந்துருக்கோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட் நாங்கள் மக்களுக்கு தெரியப்படுத்தணும். அதுக்காக தான் இப்போ நான் பேசுகிறேன். அதை நான் ஃபஸ்ட்டு சொல்லிக்கிறேன். நான் இன்றைக்கி நான் என்ன ஒரு கான்செப்டில் நான் இங்கே வந்தேன் அப்படின்னா, கடந்த 2-3 நாட்களாக பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய போராட்டம். 1947 நம்மளுக்கு சுதந்திரம் வந்துச்சு, சரிங்களா? அது சுதந்திரம் இல்லை. இன்னைக்கு இங்கே உட்கார்ந்துட்டு இருக்கவங்க தான் போராட்ட தியாகிகள், போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த 2017 கண்டிப்பாக இந்த போராட்டத்துக்கு உண்டான வெற்றி கிடைக்கும். தொடர்ந்து இந்த ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக சென்னை நந்தம்பாக்கம் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த DLF தகவல் தொழில்நுட்ப ஊழியர்களும் கூட போராட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். இது குறித்து களத்திலிருந்து நம்முடைய செய்தியாளர் சஞ்சி அவர்களோடு கலந்துரையாடி இருக்கிறார். அந்த காட்சிகளை இனி பார்க்கலாம்.
நேற்று காலை சென்னை மெரினா கடற்கரையில் தொடங்கிய இந்த போராட்டம் தமிழகம் முழுவதும் இவ்வளவு பெரிதாக வெடித்தது என்று யாரும் எண்ணி பார்க்க முடியாத ஒரு விஷயமாக உள்ளது. குறிப்பாக தமிழகம் முழுவதும் லட்சக்கணக்கான இளைஞர்கள், மாணவர்கள், குறிப்பாக பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் என கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான நபர்கள் தற்போது இந்த ஜல்லிக்கட்டுக்கான போராட்டத்தில் குதித்துள்ளனர். குறிப்பாக இவர்கள் அனைவரும் வைக்கக்கூடிய ஒரே கோரிக்கை, தமிழகத்தில் ஜல்லிக்கட்டு நடத்த கண்டிப்பாக மத்திய அரசு அவசர சட்டம் கொண்டு வர வேண்டும். இதே நிலையில் பீட்டா என்ற அமைப்பிற்கு உடனடியாக தடை விதிக்க வேண்டும் என்று பல்வேறு கோரிக்கைகளை வைத்து தமிழகம் முழுவதும் வந்து இளைஞர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். குறிப்பாக சென்னை மெரினா கடற்கரையை பொறுத்தவரை நேற்று காலை தொடங்கிய போராட்டத்தில் இப்பொழுது பல்லாயிரக்கணக்கான நபர்கள் இருக்கின்றனர். இந்நிலையில் மெரினா கடற்கரைக்கு நேரடியாக செல்ல முடியாத நபர்கள் வந்து குறிப்பாக ஐடி கம்பெனியில் பணி செய்யக்கூடிய ஊழியர்கள் அந்தந்த ஐடி நிறுவனங்கள் வாயிலில் தற்போது நின்று போராட்டம் நடத்தி வருகின்றனர். தற்போது நாம் சென்னை நந்தம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய டிஎல்எஃப் ஐடி வளாகத்தின் வாசலில் நின்று கொண்டிருக்கிறோம். இந்த ஐடி கம்பெனியை பொறுத்தவரை பார்த்தோம் என்றால் வாயிலில் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் நின்று போராட்டம் செய்யக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. ஜல்லிக்கட்டு வேண்டும் வேண்டும் என்ற ஒரு கோஷத்தை முழக்குகின்றனர். அதே நேரத்தில் பேன் பீட்டா என்ற 2 கோஷங்களையும் தொடர்ந்து இங்கே இருக்கக்கூடிய ஊழியர்கள், ஐடி ஊழியர்கள் சார்பாக கூறப்பட்டு வருகிறது. அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க 2 நாள் போராடிட்டு எல்லாம் வீட்டுக்கு போயிடுவோம், வேலையை விட்டுட்டு காலில் இருந்து எல்லாம் நின்றுட்டு இருக்கோம். கண்டிப்பா இது பெரிய போராட்டமா மாறும். இந்த போராட்டத்தை பொறுத்தவரை பார்த்தோம் தமிழர்கள் மட்டும் கிடையாது, ஐடி கம்பெனி என்ற காரணத்தால், குறிப்பாக இது ஒரு ஐடி கம்பெனி என்ற காரணத்தால் தமிழர்கள் மட்டுமில்லாமல் பிற மாநிலத்தைச் சேர்ந்த நபர்கள் நம்மிடையே உள்ளார்கள். Why do you support Jallikattu and what do you know about Jallikattu basically? Yeah, Jallikattu is a festival for farmers where they protect their bulls for whole the year and they use it for farming purposes. But this organization named as PETA is want to destroy this festival and it's like a scam and it has the support of all the IT employees, be it from Tamil Nadu, from Delhi, from North and wherever it is. It has the support of all the IT employees and we support the Jallikattu. We want Jallikattu. அவர் கூறியதை கேட்டோம். இந்த இடத்தை பொறுத்தவரை ஆண்கள் மட்டும் இல்லாமல் இந்த இடத்தில் கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான பெண்களும் உள்ளார்கள். அவர்களும் இதை பற்றி கேட்கலாம். வணக்கம். ஜல்லிக்கட்டுக்கான ப்ரொடெஸ்ட்ல நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கீங்க. உங்க வீட்ல பேரண்ட்ஸ் எதுவும் சொல்லி அது வரைக்கும் சப்போர்ட் பண்றாங்க? வீட்ல எங்க வீட்லயே சப்போர்ட் பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க, போய் ப்ரொடெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அங்க மெரினா பீச்ல என் தங்கச்சி எங்க ஃபேமிலி எல்லாம் ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இது வந்து நம்ம ட்ரெடிஷன், நம்ம கல்ச்சர், நம்ம எதுக்காகவும் விட்டு கொடுக்க கூடாது. சோ we have to protest. ப்ரொடெஸ்ட் எந்த அளவுக்கு கண்டினியூ ஆகும் நினைக்கிறீங்க நீங்க? இதுக்கு வந்து நிரந்தர தீர்வு வர வரைக்கும் கண்டிப்பா இது தொடரும், கண்டிப்பா தொடரும். அவர்கள் கூறியதை கேட்டோம். இந்த விஷயத்தை பொறுத்தவரை பார்த்தோம் என்றால் இதற்கு தீர்வு கிடைக்கும் முறை, குறிப்பாக அவசர சட்டம் கொண்டு வந்து இந்த ஜல்லிக்கட்டு தமிழகத்தில் நடக்கும் முறை கண்டிப்பாக இந்த போராட்டம் தொடரும் என்று இங்கே இருக்கக்கூடிய நபர்கள் சார்பாக கூறப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த டிஎஃப் வளாகத்தில் அமைந்திருக்கக்கூடிய நந்தம்பாக்கம் சாலையில் வந்து தற்போது போக்குவரத்து நெரிசல் பெரிதுமாக ஏற்பட்டுள்ளது. இங்கு ஏற்படக்கூடிய போக்குவரத்து நெரிசலையும் பார்த்தோம் என்றால் இந்த ஐடி கம்பெனியில் வேலை செய்யக்கூடிய ஊழியர்களே தற்போது போக்குவரத்து காவலர்களாக இந்த இடத்தில் தற்போது ஒட்டுமொத்தமாக போக்குவரத்தை கட்டுப்படுத்தி போக்குவரத்திற்கு எந்த விதமான இடையூறும் ஏற்படாமல் வந்து சரி செய்து வருகின்றனர். அந்த ஒட்டுமொத்தமாக காட்சியிலும் பார்க்க முடிகிறது. இந்நிலையில் இந்த போராட்டமானது குறிப்பாக தமிழகம் முழுவதும் வந்து இந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும் வரை இந்த பிரச்சனையானது, இந்த போராட்டமானது ஓயாது என்ற ஒற்றை கருத்துடன் இந்த போராட்டக்காரர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். ஒளிப்பதிவாளர் சூரியுடன் சஞ்சீவி, நியூஸ் 7 தமிழ், சென்னை. கிராமத்து இளைஞர்களுக்கு மட்டும் கிடையாது, எங்களுக்கும் தமிழ் கலாச்சாரத்தின் மீதும் பண்பாட்டின் மீதும் எங்களுக்கும் அக்கறை இருக்கிறது என்ற ஒரு உள்நோக்கத்தோடு அவர்கள் அங்கே அந்த ஐடி ஊழியர்களும் கூட தங்களுடைய போராட்ட களத்தில் குதித்திருக்கிறார்கள். அது தொடர்பான தகவல்களை நம்முடைய செய்தியாளர் சஞ்சீவி பதிவு செய்தார். தொடர்ந்து திருச்சியிலிருந்து நம்முடைய செய்தியாளர் மகாலிங்கம் இணைகிறார். மகாலிங்கம், திருச்சியை பொறுத்த வரைக்கும் நள்ளிரவை தாண்டி பலரும் போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். பல தகவல்களை நீங்கள் ஏற்கனவே பதிவு செய்திருந்தாலும் அங்கே தற்போதைக்கு அந்த பகுதியில் கிட்டத்தட்ட 3 நாட்களாக நடைபெற இருக்கக்கூடிய அந்த போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய வகையில் திருச்சியில் கடந்த 2 நாட்களாக இந்த போராட்டம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அங்கே ஏதாவது பிரபலங்கள் தங்களுடைய ஆதரவுகளை தெரிவிப்பதற்காக திருச்சிக்கு வந்திருந்தார்கள். ஏனென்றால் ஒவ்வொரு பக்கமும் அந்த போராட்டம் நடைபெற்று இருக்கக்கூடிய இடத்திற்கு பல பிரபலங்களும் சென்று தங்களுடைய ஆதரவுகளை தந்து கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் அவர்களுடைய ஆதரவாளர்களும் இந்த போராட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு காரணத்திற்காக. அப்படி திருச்சியில் ஏதாவது நிகழ்வுகள் நடந்திருக்கிறதா? அதாவது மனோஜ், தற்பொழுது இந்த போராட்டமானது ஒவ்வொரு இளைஞர்கள் மட்டுமின்றி ஒவ்வொரு தமிழனுடைய உரிமைகளை மீட்டெடுக்கக்கூடிய போராட்டம். ஏனென்றால் வருங்கால இந்தியா வந்து இளைஞர் கையில் இருக்கிறது என்று அப்துல் கலாம் சொன்னதை போல இப்போ தமிழர்களுடைய பிரச்சனைகளை தீர்வு காணும் வகையில் தான் இந்த இளைஞர்கள் தொடர்ந்து தங்களது போராட்டத்தில் இப்போ தற்பொழுது ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் இந்த போராட்டத்தினுடைய பார்த்தோமென்றால் எந்த ஒரு துளி அளவு கூட குறையாமல் இளைஞர்கள் உற்சாகமாக உத்வேகத்துடன் தொடர்ந்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இது மட்டுமின்றி தற்பொழுது ஒவ்வொரு பிரபலங்கள் வந்தாலும் ஆனால் அவர்களுடைய ஒரே கோரிக்கை, இளைஞர்கள் ஆகிய நாங்கள் இந்த போராட்டத்தை முன்னெடுத்து சொல்லுவோம். ஆனால் தற்பொழுது இளைஞர்களுக்கு ஒரு உற்சாகம் மூட்டும் வகையில் சிறுவர்கள் வந்து
மோளடித்து தங்களது உற்சாகப்படுத்தி வருகின்றனர். இவர்களது போராட்டம் இன்னும் தொடர்ந்து கொண்டேதான் இருக்கிறது. அந்த வகையில் தற்பொழுது இங்கே பார்த்தீங்கன்னா 2 குழந்தைகள் வந்து இப்போ தற்போது மனோஜ் இப்போ இங்கே இருக்கக்கூடிய தொழில் அதாவது பெண் ஆட்டோ ஓட்டுநர் இருக்கிறார், அவரிடம் கேட்கலாம். இப்போ நீங்கள் காலையிலேருந்து உங்கள் பணியையும் விட்டுட்டு இங்கே வந்து நீங்கள் போராட்டத்தில் கலந்துருக்கீங்க, உங்களுடைய கோரிக்கைகள்? என்னோட கோரிக்கை என்னன்னா, எங்களுடைய தமிழ் கலாச்சாரம் இது வந்து தமிழ் கலாச்சாரம் மடிஞ்சு போகாம எங்களுடைய இளைஞர்களுக்கு அந்த காலை அடக்குதலை அந்த வழக்கு நடந்துட்டு இருக்குது. அதுல எங்களுக்கு ஒரு ஜெயம் கிடைக்கணும். பன்னீர்செல்வம் போயிருக்காரு, பிரதமர்கிட்ட போய் கேட்க போயிருக்கிறாரு. அது அப்படி சரியாகலைன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை அமைச்சர்களும் பதவி ராஜினாமா செஞ்சுக்கிட்டு நாங்க தமிழர்கள் அல்லன்னு சொல்லிட்டு டாட்டா காமிச்சிட்டு வெளியில வந்துடணும். அவ்வளோதான். ஓகே, அதாவது சார் இப்போ காலையிலேருந்து நீங்கள் போராட்டத்தில் இருக்கீங்க. எந்த ஒரு அரசியல் கட்சியும் சரி, எந்த ஒரு அமைப்புனாலும் எந்த ஒரு பிரபலங்களையும் நீங்கள் உள்ளே அனுமதிக்கலை. இளைஞராகிய நாங்களே வந்து தொடர்ந்து இந்த போராட்டத்தை முன்னெடுக்கிறோன்னு சொல்றீங்க. இந்த போராட்டத்தை நீங்கள் எப்படி கொண்டு போகிறீங்க? இந்த போராட்டத்துக்கு பின்னாடி எந்த அரசியல் கட்சியோ எந்த பின்னூட்டமும் இல்லாமல் இளைஞர்களுடைய சொந்த முயற்சியில் தான் இந்த போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. இதே போராட்டத்திற்கு ஒரு தீர்வு கிடைக்கல, வாடிவாசல் திறக்கலைனாக்க அரசியல்வாதிகளும் மத்திய அரசுகள் இதுக்கு சரியான தீர்வு சொல்லனா இந்திய ஒருமைப்பாடு என்பதே கேள்விக்குறியாகும். அதை கவனத்தில் கொண்டு அதிவிரைவில் ஒரு முடிவு அறிவிக்கலைனாக்க நிச்சயமாக இந்திய ஒருமைப்பாடுங்கிறது கேள்விக்குறியாகும். இப்போ ஒரு போராட்டம் நடக்குதுன்னா அதுக்கு யாராவது ஆதரவு தெரிவித்து ஒரு பெரும் ஆதரவு வந்துச்சுன்னா அந்த போராட்டம் வெற்றி பெறும். அந்த இருக்க வகையில் ஏன் அரசியல்வாதிகளும் சரி ஒரு பிரபலங்களும் ஏன் உள்ள அனுமதிக்க மாட்டேங்கிறீங்க? இல்லை, ஒவ்வொரு அரசியல்வாதிகளும் தன்னுடைய சுயநலத்துக்காக தான் இளைஞர்கள் இதுவரை பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. இப்போ இளைஞர்கள் வந்து தன்னுடைய சொந்த முயற்சியில் சுய சிந்தனையில் விழித்தெழுந்திருக்காங்க. தன்னுடைய கலாச்சாரம் பண்பாடு இது ஒரு அழிகிறதுக்கு நம்மளுடைய அரசியல்வாதிகளும் துணை போயிருக்காங்கிறதுனால இளைஞர்கள்லாம் சொந்த முயற்சியில் முன்னுக்கு வந்திருக்காங்க. அவங்களுடைய போராட்டத்தை சரியான வழியில் முன்னெடுக்கலைனாக்க நிச்சயமாக இந்த வரும் எதிர்காலங்களில் எந்த அரசியல் கட்சியையும் எந்த ஊருக்குள்ளேயும் எதற்காகவும் நுழைய முடியாத சூழல் ஏற்படும் நிச்சயமாக. நன்றிங்க சார். அதாவது இப்போ வரக்கூடிய இந்த இந்தியா வருங்காலம் என்பது இளைஞர் கையில் இருக்கிறது என்ற அப்துல் கலாமுடைய பொன்மொழிக்கு ஏற்ப இந்த இளைஞர்கள் எங்களாலும் முடியும், எங்களாலையும் இந்த வந்து பண்பாடு கலாச்சாரம் ஆகியவற்றை கற்றி காப்பாற்ற முடியும், அவற்றை பாதுகாக்கவும் முடியும். அதே போல எங்களது உரிமைகளை என்று ஒருபோதும் விட்டுக் கொடுக்க மாட்டோம். அதற்காக எந்த நிலை வந்தாலும் அதில் இறங்கி தங்களது போராட்டத்தின் மூலம் அதை மீட்டெடுப்போம் என்ற ஒரு உறுதி மனப்பான்மையோடு தான் தற்பொழுது கொட்டும் பணியிலும் வந்து இரவு பகலாக தற்போது 2வது நாளாக இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர் இளைஞர்கள். மனோஜ். கண்டிப்பாக மகாலிங்கம், அங்கு இருக்கக்கூடியவர்களுடைய அந்த மன உறுதியையும் அங்கு மன திடத்தையும் அவர்களுடைய கருத்துக்களாகவே நீங்கள் பதிவு செய்திருக்கிறீர்கள். அது மட்டுமின்றி அங்கே களத்தில் குறிப்பாக திருச்சி என்றாலே ஒரு அரசியலுக்கு பெயர் போன இடமாக பார்க்கக்கூடிய அந்த தருணத்தில் இந்த போராட்டத்திலும் கூட மாணவர்களுடைய அந்த எழுச்சி என்பது திருச்சியை பொறுத்தவரைக்கும் மிகவும் ஒரு வலிமை மிக்கதாகவே பார்க்கப்படுகிறது. அங்கே இருக்கக்கூடியவர்களில் பெண்களுடைய ஆதரவு எந்த அளவிற்கு இருக்கிறது? ஏனென்றால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான பகுதிகளில் அந்த மாணவர்களுடைய போராட்டத்திற்கு பெண்களுடைய ஆதரவு தொடர்ந்து பெருகிக் கொண்டே இருக்கிறது. அவர்கள் குடும்பத்தினரோடு தங்கள் குழந்தைகளோடு அந்த கொட்டும் பணியை கூட பொருட்படுத்தாமல் குளிரிலும் கூட அங்கே வந்து அந்த போராட்ட களத்திலேயே இருந்து தங்களுடைய ஆதரவுகளை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இது திருச்சியை பொறுத்தவரைக்கும் எந்த அளவிற்கு இருக்கிறது? அதாவது தமிழகத்தின் மையப்பகுதியில் இருக்கக்கூடியதுதான் இந்த திருச்சி மாவட்டம். எந்த ஒரு அரசியல் கட்சி தொடங்குவதாக இருந்தாலும் அது திருச்சியில் தான் முதலில் ஆரம்பிப்பார்கள். இந்த திருச்சியில் ஆரம்பிக்கக்கூடிய எந்த ஒரு நிகழ்ச்சியும் அது வெற்றிகரமாகத்தான் அமையும். அந்த வகையில் தான் தற்பொழுது இங்கு வந்து ஜல்லிக்கட்டு மீதான தடையை நீக்க வேண்டும், எங்களது உரிமைகள் பாரம்பரிய கலாச்சாரத்தை மீட்டெடுக்கக்கூடிய இந்த போராட்டமானது தற்பொழுது 2வது நாளாக தொடர்ந்திருக்கிறது. இதற்கு குறிப்பாக திருச்சியில் வந்து பெரும்பாலான இளைஞர்கள், ஏன்னா திருச்சி மாவட்டத்தை பொறுத்தளவு மற்ற மாவட்டங்களை விட திருச்சி மாவட்டத்தில் 32 இடங்களில் வந்து ஜல்லிக்கட்டு நடைபெறும். இந்த ஜல்லிக்கட்டு பொழுது மற்ற மாவட்டங்களிலிருந்து 1000க்கும் மேற்பட்ட ஜல்லிக்கட்டு காளைகள் கொண்டு வரப்பட்டு அவிழ்த்து விடப்படும். இது ஒரு அந்த ஜல்லிக்கட்டு நடைபெறும் காலகட்டத்தில் இங்கு திருச்சி மாவட்டம் ஒரு திருவிழா போலவே காட்சியளிக்கும். அந்த வகையில் தான் இப்போ தற்பொழுது கடந்த 2 வருடங்களாக ஜல்லிக்கட்டு நடைபெறாமல் கலையிழந்த இளைஞர்கள் இந்த வருடமாவது ஜல்லிக்கட்டு நடைபெறும் என்ற பெரும் ஏக்கத்துடனும் ஒரு எதிர்பார்ப்புடன் இருந்தனர். ஆனால் இந்த வருடமும் இந்த பொங்கலானது ஒரு ஏமாற்றத்துடனே முடிந்திருக்கிறது. இந்த ஏமாற்றம் இனி வரக்கூடிய காலங்களில் இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் தற்பொழுது ஒரு மிகப்பெரிய போராட்டமானது வெடித்திருக்கிறது. அந்த வகையில் அந்த போராட்டத்திற்கு பெண்களுடைய ஆதரவு அதிக அளவு இருக்கிறது. ஏன்னா காலை 9 மணிக்கு தொடங்கிய இந்த போராட்டமானது தற்போது 1 மணி வரை வந்து தொடங்கி நடைபெற்று கொண்டு
வருகிறது. இதற்கு பெண்கள் விடிய விடிய தூங்காமல் முழித்து கொண்டு தங்களது ஆதரவை தெரிவித்து வருகின்றனர். இந்த பெண்களுடைய உறவினர்கள் சரி, அவர்கள் கணவர்கள் சகோதரர்கள் என அனைவரும் ஒருமித்த ஒரு கருத்தோடு அவர்களுக்கு ஒரு ஒத்துழைப்போடு இந்த போராட்டத்தில் பங்கேற்கிறார்கள். வீடுகளிலிருந்து சமைத்து கொண்டு இங்கே போராட்டத்தில் கலந்து கொண்டவர்களுக்கு உணவு பரிமாறி கொண்டிருக்கின்றனர். அதே போல அவர்களுக்கு தேவையான குளிருக்கான இந்த போர்வைகள், குடிநீர், மருத்துவம் என அனைத்து வகையிலும் அவர்களுக்கு உறுதுணையாக இருக்கின்றனர். இந்த போராட்டமானது தங்கள் ஜல்லிக்கட்டு மீதான தடையை நீக்கும் வரை பெண்கள் மட்டுமின்றி ஆண்கள், குழந்தைகள் என அனைத்து தரப்பினருடைய ஆதரவுடன் இந்த போராட்டம் தொடர்ந்து நடைபெறும். தமிழர்களுடைய உரிமையை மீட்கப்பட்ட பின்தான் எங்கள் போராட்டம் கலைக்கப்படும் என்ற உறுதியோடு இங்கே அமர்ந்திருக்கின்றனர். மனோஜ். மகாலிங்கம், அங்கே அந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்களுடைய அந்த கோரிக்கைகளை பார்க்கும் பொழுது மிக முக்கியமான கோரிக்கையாக அவர்கள் அந்த வாடி வாசல் திறக்கும் வரை வீடு வாசல் செல்ல மாட்டோம் என்ற ஒரு அந்த ஸ்லோகன் மாதிரியான வார்த்தைகளை தான் அவர்கள் திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அங்கே போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறவர்களுக்கு அந்த ஜல்லிக்கட்டு தொடர்பாகவும் அதற்கு பின்னணியில் இருக்கக்கூடிய பல விஷயங்கள் தொடர்பாகவும் புரிதல் எந்த அளவிற்கு இருக்கிறது? தெளிவான புரிதலோடு தான் அவர்கள் இந்த போராட்ட களத்தில் குதித்திருக்கிறார்களா? கண்டிப்பாக மனோஜ். அதாவது நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல மற்ற மாவட்டங்களை விட திருச்சி மாவட்டத்தில் தான் அதிக அளவு ஜல்லிக்கட்டுகள் நடைபெறும். குறிப்பாக சூரியூர், நவல்பட்டு உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் தொடர்ந்து ஜல்லிக்கட்டானது நடைபெறும். பண்டிகை காலங்கள் மட்டுமின்றி சாதாரண நாட்களிலும் ஜல்லிக்கட்டு நடைபெறும். இதனை காண்பதற்கு வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய தமிழர்களும் விடுமுறை எடுத்துக்கொண்டு திருச்சி மாவட்டத்திற்கு வருவார்கள். திருச்சி மாவட்டத்தில் நடக்கக்கூடிய ஜல்லிக்கட்டு மிகவும் பிரசித்தி பெற்றது. அதில் பங்கேற்கக்கூடிய வீரர்களுக்கு மிக உயர்ந்த விலை உயர்ந்த பரிசு பொருட்கள் வழங்கப்படும். ஆனால் அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் தற்பொழுது திருச்சி மாவட்டத்தை பொறுத்தளவுக்கு ஜல்லிக்கட்டினுடைய புரிதல் இப்பகுதி மக்களுக்கு அதிகமாகவே இருக்கிறது. ஏனென்றால் ஒவ்வொரு வீட்டிலும் குறிப்பாக எல்லாமே கிராமத்தை சார்ந்தவர்கள் தான். அவர்கள் வீட்டில் ஒவ்வொருத்தரும் காளை வளர்த்து வருகின்றனர். ஏற்கனவே நம்ம தற்பொழுது ஜல்லிக்கட்டு தடை இருந்த பொழுது அதை மீட்கக்கூடிய போராட்டம் நடைபெற்ற போது ஒவ்வொருவரும் தங்கள் வளர்க்கக்கூடிய செல்லை பிள்ளைகளாக வளர்த்து வரக்கூடிய காளைகளை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு கொண்டு தங்களது போராட்டத்தை வெளிப்படுத்தினர். அந்த வகையில் தற்பொழுது இந்த ஜல்லிக்கட்டிலான புரிதல் எங்களுடைய முடியாமல் இன்னும் வரக்கூடிய இளம் தலைமுறையினரும் அடுத்த தலைமுறையினரும் தெரிந்து கொள்ளும் வகையில் இந்த ஜல்லிக்கட்டினுடைய முக்கியத்துவம் என்ன, இந்த ஜல்லிக்கட்டு தடை செய்யப்படுவதால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்ன என்பது குறித்து ஒலிபெருக்கியில் அவ்வப்போது அவர்கள் அறிவிப்பு வெளியிட்டிருக்கின்றனர். இதனால் இங்கே பங்கேற்கக்கூடியவர்கள் அவர்களுக்கு தங்களுக்கு தெரிந்த சில விஷயங்களையும் அவர்களை எடுத்துரைக்கின்றனர். இதனால் தற்போது திருச்சி மாவட்டத்தை பொறுத்தளவு இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு இந்த ஜல்லிக்கட்டு மீதான புரிதல் அதிக அளவே உள்ளது. மனோஜ். நிச்சயமாக மகாலிங்கம், அங்கு திருச்சியில் மட்டுமின்றி தமிழகத்தில் இருக்கக்கூடிய அந்த பெரும்பான்மையான பகுதிகளிலும் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய அந்த ஜல்லிக்கட்டு போராட்டங்களை பொறுத்த வரைக்கும் அங்கே அதில் பங்கெடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்களிலிருந்து வயதானவர்களிலிருந்து சிறியவர்கள், பெரியவர்கள், ஏன் குழந்தைகள், மாணவர்கள் உட்பட அனைவரும் சரியான ஒரு தெளிவான புரிதலோடு தான் தங்களுடைய அந்த உரிமைகளுக்காக போராடி கொண்டிருக்கிறார்கள் என்ற ஒரு தகவலை சொல்லியிருக்கிறீர்கள். நீங்கள் தொடர்ந்து இணைப்பிலர்கள். அடுத்ததாக தமிழகத்திலேயே தலைநகரத்தில் இருக்கக்கூடிய இந்த மெரினா கடற்கரையில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த அறவழி போராட்டமானது மிக பெரிய அளவில் ஒரு தாக்கத்தை தமிழகத்தில் ஏற்படுத்தி இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். அப்படிப்பட்ட அந்த மிகப்பெரிய அளவிலான அந்த போராட்டம் தொடர்பான தற்போதைக்கு அந்த போராட்ட கள தகவல்களை தருவதற்காக நம்முடைய செய்தியாளர் சஞ்சீவி தற்போது தொலைபேசி வாயிலாக இணைகிறார். சஞ்சீவி, இப்போதைக்கு சென்னை மெரினா கடற்கரையை பொறுத்த வரைக்கும் எந்த அளவிற்கு கள நிலவரங்கள் இருக்கிறது? கொட்டும் பணியை கூட பொருட்படுத்தாமல் இந்த நள்ளிரவிலும் கூட அங்கே பெண்கள், ஆண்கள் என்ற வித்தியாசமே பார்க்காமல் மிகவும் கண்ணியமாகவும் கட்டுக்கோப்பாகவும் அங்கே அவர்கள் தங்களுடைய அறவழி போராட்டத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இது தொடர்பான கருத்துக்களை பதிவு செய்யுங்க சஞ்சீவி. இந்த இடத்தில் சரியான சிக்னல், குறிப்பாக சமிக்கைகள் இல்லாத காரணத்தால் நம்மால் நேரலை இப்போதைக்கு வர முடியலை. இந்த மெரினா கடற்கரை தற்போது பார்த்தோம் என்றால் இரவு போல இல்ல, பகல் போல காட்சி அளிக்கிறது. நேற்று முன்தினம் காலை கிட்டத்தட்ட 100 பேருடன் தொடங்கிய போராட்டம் இப்பொழுது பல்லாயிரக்கணக்கான மக்கள் இந்த இடத்தில் கூடியுள்ளனர். குறிப்பாக இந்த ஒட்டுமொத்தமாக மெரினா கடற்கரையை பார்த்தோம் என்றால் ஒரு போராட்டக்காரர்களால் ஒரு திருவிழா போல காட்சி இருக்கிறது. ஒட்டுமொத்தமாக இந்த இடத்தில் போராட்டம் செய்யும் இளைஞர்கள் அவர்கள் உணர்ச்சி, குறிப்பாக டயர்டாக இருப்பதற்காக, சோர்வடையக்கூடாது என்ற காரணத்தால் வெவ்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தி இருக்கின்றனர். குறிப்பாக தமிழகத்தின் பாரம்பரிய இசையான பறை, அதே போல தாரைத்தப்பட்டை உள்ளிட்ட இசைவாதிகளை அமைத்து அவர்கள் உற்சாகப்படுத்திக் கொண்டு இந்த இடத்தில் இருக்கக்கூடிய இலங்கையில் இருக்கக்கூடிய காட்சிகள் பார்க்க முடிகிறது. இது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு மத பேதம் உணர்வு இல்லாமல், குறிப்பாக ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் என அனைவரும் குடும்பத்தோடு இந்த இடத்திற்கு தற்போது இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டுள்ளனர். இந்நிலையில் அந்த போராட்டக்காரர்களை பொறுத்தவரை பார்த்தோம் என்றால் குறிப்பாக அவர் வைக்கக்கூடிய கோரிக்கை ஏற்கனவே நேற்று முன்தினம் முதல் பார்த்து வருகிறோம். குறிப்பாக தமிழகத்தில் ஜல்லிக்கட்டை கண்டிப்பாக நடத்த மத்திய அரசு அனுமதி கொண்டு வர வேண்டும். குறிப்பாக அவசர சட்டம் கொண்டு வர வேண்டும்.
அதே போல பீட்டா என்ற அமைப்பிற்கு உடனடியாக தடை விதிக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்துள்ளனர். இந்நிலையில் அவர்களிடம் சில பேரும் கேட்கும்போது கூட தமிழக முதலமைச்சர் டெல்லி சென்றுள்ளார். இந்நிலையில் இந்த போராட்டத்தை கைவிட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார் என்று கூறினால் கூட கண்டிப்பாக எந்த சந்திப்பு நடந்தாலும் சரி தமிழகத்தில் ஜல்லிக்கட்டு நடத்துவதை கண்டிப்பாக இந்த போராட்டத்தை கைவிட மாட்டோம் என்ற விஷயத்தை அடிப்படையாக அவர்கள் தெரிவிக்கின்றனர். மனோஜ். சஞ்சீவி, தொடர்ந்து இந்த ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறவர்களுக்கு அது தொடர்பான நேரலையில் வருவதற்கு சிக்னல் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அங்கு ஏதாவது அவர்களை கட்டுப்படுத்துவதற்கு ஜாமர் போன்ற ஏதாவது விஷயங்கள் அங்கே காவல்துறை சார்பில் செய்யப்பட்டிருக்கிறதா சஞ்சீவி? அது தொடர்பான ஏதாவது தகவல்கள் உங்ககிட்ட இருக்கா? மனோஜ், கண்டிப்பாக இந்த இடத்தில் நேற்று காலை முதலே பார்த்தோம் என்றால் ஜாமர்கள், குறிப்பாக மொபைல் போன், அதே போல இந்த இதிலிருந்து செல்லக்கூடிய சிக்னல் செல்லக்கூடிய கருவிகள் ஜாமர் ஒட்டுமொத்தமாக இந்த மெரினா கடற்கரையில் இந்த போராட்டம் நடக்கூடிய இடங்களில் ஜாமர் போட்டிருக்கக்கூடிய காரணங்களால் வெறும் அலைபேசி மூலமாக பேசலாமே தவிர மீதி டேட்டாவோ அல்லது மற்ற விஷயங்கள், குறிப்பாக பிசியோ அது போன்ற விஷயங்கள் ஏதும் இந்த இடத்தில் பணி செய்யவில்லை. அதனால் இங்கிருந்து மொபைல் மூலமாக தொடர்பு கொண்டு பேசலாமே தவிர வாட்ஸ்அப், பேஸ்புக் உள்ளிட்ட விஷயங்களை இந்த இடத்தில் கண்டிப்பாக பயன்படுத்த முடியாது. அதனால் அந்த விஷயத்தை பொறுத்தவரை குறிப்பாக இந்த இடத்தில் ஒட்டுமொத்தமாக கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டருக்கு இந்த இடத்தில் குறிப்பாக இந்த போராட்டம் நடக்கக்கூடிய விவேகானந்தர் இல்லத்திலிருந்து 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு ஒட்டுமொத்தமாக ஜாமர்கள் மூலமாக சிக்னல்கள் செல்லும் வசதி பிளாக் செய்யப்பட்டுள்ளது. அதனால் இங்கிருந்து தொலைபேசியில் பேச வேண்டும், குறிப்பாக ஏதாவது செய்தி அனுப்ப வேண்டும் என்றால் கூட கிட்டத்தட்ட இங்கிருந்து 1/2 கிலோமீட்டர் தூரத்திற்கு சென்ற பிறகுதான் அனுப்ப முடியக்கூடிய ஒரு சூழ்நிலை இடத்தில் ஏற்பட்டுள்ளது. மனோஜ். சஞ்சீவி, கண்டிப்பாக அங்கே அந்த வழக்கமாக சென்னை மெரினா கடற்கரை என்றால் புத்தாண்டுக்கு மிகவும் பிரசித்தி பெற்றது. ஏனென்றால் அந்த அளவிற்கு அந்த புத்தாண்டு கொண்டாட்டங்களில் ஈடுபடுவதற்காக அங்கே அனைத்து தரப்பிலான மக்களும் அங்கே கூடி அந்த புத்தாண்டை கொண்டாடுவார்கள். ஆனால் தற்போதைக்கு இந்த நம்மளுடைய உரிமைகளை மீட்டெடுப்பதற்கான இந்த போராட்டத்திற்காக அவர்கள் அங்கே குழுமி இருக்கிறார்கள். நம்மளுடைய அந்த உரிமை மீட்கப்பட்டால் மட்டுமே எங்களுக்கு புத்தாண்டு என்பதை சொல்வது போல அங்கே கூடியிருக்கிறவர்களுடைய அந்த கூட்டத்தை பார்க்கும் பொழுதே தெரிகிறது. அப்படி இருக்கக்கூடிய இந்த பட்சத்தில் அவர்களுடைய அந்த உரிமைகள் மீட்கப்படுவதில் எந்த அளவிற்கு அவர்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது? ஏனென்றால் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தற்போதைக்கு டெல்லிக்கு விரைந்திருக்கிறார். பிரதமரை சந்தித்து நம்மளுடைய அதாவது தமிழர்களுடைய இந்த கோரிக்கைகளை பிரதமரிடம் வைப்பதற்காக அவர்களுக்கு இது எந்த அளவிற்கு நம்பிக்கை விதைத்திருக்கிறது? ஒட்டுமொத்தமாக பார்த்தோம் என்றால் ஏதோ ஒரு நம்பிக்கை, குறிப்பாக தமிழகத்தில் கண்டிப்பாக இந்த முறை ஜல்லிக்கட்டு நடக்கும் என்ற ஒரு அசட்டுத்தனமான ஒரு நம்பிக்கை தைரியத்தில் தான் தற்போது பொதுமக்களும் சரி மாணவர்களும் சரி இந்த இடத்தில் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக இந்த போராட்டத்திற்கு ஆதரவாக தமிழகம் முழுவதும் பல்வேறு பகுதிகள், குறிப்பாக கல்லூரி மாணவர்கள், பள்ளி மாணவர்கள் என்று அனைவரும் லட்சக்கணக்கான மாணவர்கள் குறிப்பாக தமிழகம் முழுவதும் திரண்டு இந்த ஆர்ப்பாட்டத்தை, குறிப்பாக மெரினா கடற்கரைக்கு வர முடியாதவர்கள் சென்னையில் கூட பார்த்தோம் என்றால் அந்தந்த அலுவலகங்களில், வீட்டு வாயிலில், அதே போல ஐடி கம்பெனிகளாக இருந்தால் அந்தந்த வாயில்களில் இப்போது வரை தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்நிலையில் ஒட்டுமொத்தமாக ஒரு அசட்டுத்தனமான தைரியம், அதே போல நம்பிக்கையின் அடிப்படையில் தான் ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் ஜல்லிக்கட்டு நடக்கும் என்ற ஒரு விஷயத்தை அடிப்படையாக கொண்டுதான் இந்த போராட்டங்கள் நடந்து வருவதாக இந்த இளைஞர்கள் தெரிவிக்கின்றனர். அதனால் கண்டிப்பாக மத்திய அரசு ஜல்லிக்கட்டை நடத்த வேண்டும். குறிப்பாக ஜல்லிக்கட்டு நடத்துவதற்காக அவசர சட்டத்தை கொண்டு வர வேண்டும். தமிழக முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் இதற்காக மத்திய அரசு கண்டிப்பாக அறிவுறுத்த வேண்டும். அறிவுறுத்தி அவசர சட்டத்தை கண்டிப்பாக கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை தான் இங்க இருக்கக்கூடிய மக்கள், குறிப்பாக போராட்டக்காரர்கள் முன்வைக்கின்றனர். அது மட்டும் இல்லாமல் இந்த ஜல்லிக்கட்டு தடையானதற்கு காரணமாக இருக்கக்கூடிய பீட்டா என்ற அமைப்பை மத்திய அரசு உடனடியாக தடை செய்ய வேண்டும், பீட்டா இந்தியாவை விட்டு வெளியனுப்பப்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை முழக்கங்களையும் இந்த இடத்தில் போராட்டக்காரர்கள் எழுப்பியுள்ளார். குறிப்பாக பேன் பீட்டா, அதே போல வி வாண்ட் ஜல்லிக்கட்டு என்ற ஒரு முழக்கத்தை தொடர்ந்து இந்த இடத்தில் பார்க்க முடிகிறது. கிட்டத்தட்ட இந்த இடத்தில் இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான மக்கள் தொடர்ந்து இதே கோஷத்தை தான் கூறி வருகிறார். மனோஜ். கண்டிப்பாக சஞ்சீவி, நம்பிக்கை என்ற அந்த ஒரு ஒற்றை வார்த்தை மட்டுமின்றி தங்களுடைய உணர்வுகளாக அவர்கள் இந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்தை பார்க்கிறார்கள். தங்களுடைய பாரம்பரியம் கண்டிப்பாக மீட்கப்பட வேண்டும் என்ற ஒரு உறுதியோடு அங்கே அவர்கள் மனதிடத்தோடு அங்கே அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமின்றி கட்டுக்கோப்பாகவும் தங்களுடைய அந்த அறவழி போராட்டத்தை அவர்கள் தொடர்ந்து கொண்டிருக்கிறதைத்தான் நீங்களும் பதிவு செய்திருக்கிறீர்கள். நேரலைக்கு வருவதில் தொழில்நுட்ப கோளாறு இருந்தாலும் கூட தொலைபேசி வாயிலாக அங்கே நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய அந்த கள நிலவரங்களை தந்தீங்க. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி. நீங்க தொடர்ந்து இணைப்பில் இருங்க சஞ்சீவி.
சென்னை போன்றே மாவட்டத்தில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு மாவட்டங்களிலும் தொடர் போராட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. தொடர்ந்து சேலத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய செய்தியாளர் ரியாஸிடம் கேட்கலாம். ரியாஸ், சென்னை மெரினா கடற்கரையை பொறுத்த வரைக்கும் அங்கே ஜாமர்கள்லாம் வைக்கப்பட்டிருந்தது இந்த போராட்டக்காரர்களை கட்டுக்குள் வைத்திருப்பதற்காக என்று நம்முடைய செய்தியாளர் சஞ்சீவி தகவல்களை தந்திருந்தார். அதே போன்று சேலத்தில் ஏதாவது கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கிறதா காவல்துறையினரில்? மனோஜ், அதாவது இங்கு நடைபெற்று இருக்கிற இந்த போராட்டம் ரொம்ப அமைதியான முறையில் ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. காவல்துறையை பொறுத்த வரைக்கும் இந்த ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கு முழு ஒத்துழைப்பு வழங்கியிருக்காங்க. குறிப்பாக இந்த பகுதியில் சேலம் மாநகர காவல்துறை ஆணையாளர் மற்றும் துணை ஆணையர் உள்ளிட்டோர் வந்து இந்த ஆர்ப்பாட்டக்காரர்களிடம் சமாதான பேச்சுவார்த்தை ஈடுபட்டாங்க. ஆனால் ஆர்ப்பாட்டக்காரர்கள் சமாதானத்தை தொடர்ந்து நள்ளிரவை தாண்டி இந்த போராட்டம் நடைபெற்று வந்துட்டு இருக்கு. இந்த ஆர்ப்பாட்டக்காரர்கள் இரவு முழுவதும் அவங்களுக்கு தேவையான உணவுகள் மற்றும் பல்வேறு வசதிகளை வந்து இவங்க பண்ணி வச்சிருந்தாங்க. குறிப்பாக பொறுத்த வரைக்கும் இந்த சாலைகளில் உட்கார்ந்து நள்ளிரவு நேரத்திலும் வந்து ஜல்லிக்கட்டை வந்து பீட்டாவை தடை செய்ய வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பி இவங்க ஆர்ப்பாட்டம் ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க. காலையில எவ்வளவு எழுச்சியோட இருந்தாங்களோ அதே எழுச்சியோட பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா காவல்துறை இந்த ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கு எந்தவித இடையூறும் செய்யாமல் முழு அளவிலான ஆர்ப்பாட்டக்காரர்கள் வந்து பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. பெண்கள் உட்பட ஏராளமானோர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு தங்களுடைய எதிர்ப்புகளை தெரிவித்து வந்துட்டு இருக்காங்க. தற்போது இந்த ஆர்ப்பாட்டம் குறித்து இங்க இருக்கிற ஆர்ப்பாட்டக்காரர்களும் கேட்போம். சார், காலையில் முதல் தொடர்ந்து இப்போ நள்ளிரவு நேரத்திலும் உங்க கோஷம் தொடர்ந்து வந்துட்டு இருக்கு. உங்க ஆர்ப்பாட்ட நிலை பற்றி சொல்லுங்க. இப்போ சார், இன்னைக்கு காலையில் 9 மணிக்கு வந்து இந்த ஆர்ப்பாட்டம் துவங்கிச்சு. சேலம் மாவட்டத்தோட அனைத்து பகுதியிலும் இருக்கக்கூடிய மாணவர்கள், இளைஞர்கள், பொதுமக்கள்லாம் கட்சி பாகுபாடு இல்லாமல் உணர்வாளர்கள் என்ற அடிப்படையில் ஒன்று திரண்டு வந்து காலையில் 9 மணியிலிருந்து சேலம் மாவட்டமே குலுங்கக்கூடிய அளவில் எங்களுடைய குரல் சென்னைக்கும் டெல்லிக்கும் கேட்கும் என்கிற அளவுக்கு மிக பெருத்த எங்களுடைய ஒலியை வந்து எழுப்பிக் கொண்டே இருக்கிறோம். தொடர்ந்து எங்களுடைய குரல்களை கொடுத்து கொண்டே இருக்கிறோம். எந்த ஒரு இளைஞனும் இதுவரை தொய்வு ஏற்படாமல் தங்களுடைய வாயிலிருந்து பேச முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டாலும் கூட நாம் நம்முடைய உரிமையை இழக்கின்றோம் என்ற உணர்வு ஏற்பட்டு அந்த உணர்வின் எழுச்சியின் வடிவாக பார்த்தீங்கன்னா இரவு 2 மணி ஆகுது. இப்போ கூட பார்த்தீங்கன்னா அங்கங்கே உட்காந்து மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் எதிராக தங்களுடைய கருத்துக்களை கோஷங்களாக பதிவு செய்வதோடு எங்களுடைய இன உரிமை ஜல்லிக்கட்டு, அந்த உரிமை எவனுக்காகவும் விட்டுத்தர மாட்டோம், அந்த உரிமை எங்களுக்கு வேண்டும் என்பதை வழிகாட்டும் விதமாகவும் அதை எடுத்து சொல்லும் விதமாகவும் ஜல்லிக்கட்டு வேண்டும் என்பதை குறித்த முழக்கங்களை தொடர்ந்து முழங்கிக் கொண்டே தான் இருக்கிறார்கள். அனைத்து மாணவர்களும் இளைஞர்களும் இதே இடத்துல தான் சாப்பிட்டோம், இதே இடத்துல தான் படுத்திருக்கோம். நாங்கள் பார்த்தீங்கன்னா 2-3 பேட்சாக பிரிச்சுக்கிட்டோம். வந்து ஒரு மாணவர்கள் ஒரு பேட்ச் மாணவர்களும் இளைஞர்களும் கோஷம் போடும்போது ஓய்வு எடுக்கணும்னு நினைக்கிறவங்க 1 மணி நேரம் ஓய்வு எடுத்துக்கலாம். மீதி இருக்கவங்க அடுத்த பேட்சில் வந்து அவங்களுடைய கோஷங்களை எழுப்பிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற முடிவெடுத்து தொடர்ந்து எங்களுடைய முழக்கங்களை காலையிலிருந்து இது வரைக்குமே முழங்கி கொண்டே தான் இருக்கிறோம். எங்களுடைய முழக்கம் பார்த்தீங்கன்னா இதோடு முடியாது. ஜல்லிக்கட்டு தமிழ்நாட்டில் நடைபெறும் என்று மத்திய அரசு அறிவிக்கும் வரை எங்களுடைய போராட்டம் தொடரும். அவ்வாறு அறிவிக்கவில்லை என்றால் நிச்சயம் எங்களுடைய மாணவர் புரட்சியின் வடிவாக அந்த முன்வடிவை வெளியிடும் வரை போராட்டத்தை தொடர்ந்து நிச்சயமாக ஜல்லிக்கட்டை நடத்த அனுமதியை பெறுவோம். காவல்துறை எந்த மாதிரியான அணுகுமுறை ஈடுபட்டிருக்காங்க? ஏதாவது இடையூறு ஏதாவது பண்ணியிருக்காங்களா? உங்களுக்கு காவல்துறை அணுகுமுறை எப்படி இருக்கு உங்க போராட்டத்தில்? சார், சேலத்தை பொறுத்த வரைக்கும் காலையிலேருந்து இது வரைக்கும் எங்களுக்கு எந்த ஒரு தொந்தரவும் காவல்துறை பண்ணல. தொடர்ந்து எங்களுக்கு வரக்கூடிய இந்த வாட்டர் பாக்கெட் ஆகட்டும், உணவுப் பொருட்களை ஆகட்டும் எந்த ஒரு தடையும் சொல்லலை. தடை சொல்லாமல் இது வரைக்குமே வழங்கிட்டு தான் இருக்காங்க. எங்களுக்கு தேவையான அளவு பாதுகாப்பையும் கொடுத்து எங்களுக்கு பக்கபலமாக தான் இருந்துகிட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இப்போ ஒரு 1:30 மணி இருக்கும். 1:30 மணி இருக்கிற அந்த நேரத்தில் பெண்கள் நிறைய பேர் இங்கே இருக்காங்க. அந்த மாணவிகளுக்கும் பெண்களுக்கும் குடும்பத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் பாதுகாப்பாக இருக்கட்டும்னு சொல்லி அடார்னஸ் போடுறதுக்காக அடார்னஸ் கொண்டு வந்தோம். ஆனால் அந்த அடார்னஸ் போடுறதுக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய காவல் அதிகாரிகள் வந்து ஒத்துழைக்கல. இங்கே அடார்னஸ் போடக்கூடாதுன்னு தடுத்து நிறுத்திட்டாங்க. நாங்கள் ஏங்கன்னு கேட்டதுக்கு எங்களுக்கு வந்து அதுக்கான அதிகாரம் இல்லைங்க, எங்களுக்காக விடுங்க, காலையில் 7 மணிக்கு உயர் அதிகாரிகள் வருவாங்க, அது வரைக்கும் நீங்கள் வந்து அடார்னஸ் போடக்கூடாதுன்னு தடுத்துட்டாங்க. அதை தவிர வேற எந்த தொந்தரவுமே அவங்க காலையிலேருந்து இது வரைக்குமே கொடுக்கல. இந்த நிலையில் இப்போ இரவு முழுவதும் போராட்டம் நடத்திட்டு இருக்கீங்க. தமிழக முதல்வர் தற்போது டெல்லி கிளம்பியிருக்காரு. நாளைக்கு பிரதமரை சந்தித்து பேசியிருக்காரு. அவர் எந்த மாதிரியான கோரிக்கையெல்லாம் வலியுறுத்தணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? நீங்கள் சார், எங்களை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு இந்த போராட்டத்தின் நோக்கம் என்னன்னா, ஜல்லிக்கட்டு தமிழ்நாட்டினுடைய அடையாளம், ஒவ்வொரு தமிழனுடைய உரிமை, பிறப்புரிமைன்னு பார்த்தீங்கன்னா ஜல்லிக்கட்டு தான். அந்த ஜல்லிக்கட்டை நடத்தணுங்கிற கோரிக்கையை முன் வச்சு தான் இந்த போராட்டத்தை துவக்கணும். நிச்சயமாக வந்து ஜல்லிக்கட்டு தமிழ்நாட்டில் நடத்த அனுமதி கிடைச்சா அதை நாங்கள் மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியாக கருதுவோம். அதுதான் இன்னைக்கு முதன்மையான நோக்கம். இதற்கு அடுத்த கட்டமாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கே மாணவர்கள்லாம் சொல்லியிருக்காங்க, அடுத்து குடிநீர் பிரச்சனையாகட்டும், மத்திய அரசினுடைய புதிய கல்விக் கொள்கையாகட்டும், நீட்டு நுழைவுத் தேர்வு பிரச்சனையாகட்டும்,
போராட்டம், இது எல்லா பிரச்சனைக்குமே வந்து நாங்கள் மாணவர்கள்லாம் ஒன்று திரண்டு நிச்சயம் போராடுவோம். தமிழினத்தின் உரிமையை பாதுகாக்கும் வரை எங்களுடைய போராட்டம் தொடரும் இருக்காங்க. ஆனால் இன்றைய போராட்டத்தினுடைய முதல் நோக்கம் பார்த்தீங்கன்னா ஜல்லிக்கட்டு நடத்த அனுமதி அப்படிங்கிற ஒரே ஒரு அனுமதி அவசர சட்டத்தை மட்டும் மத்திய அரசு பிறப்பிச்சா போதும், எங்களுடைய போராட்டத்தை நாங்கள் முடிச்சுக்குவோம். அது வரைக்கும் எங்களுடைய போராட்டம் நிச்சயம் தொடரும். அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. மனோஜ், இந்த ஆர்ப்பாட்டக்காரர்களுடைய கருத்து கேட்டிருப்பீங்க. அதாவது அவங்களுடைய ஒற்றை கோரிக்கை தான் ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கு அவசரமாக சட்டத்தை இயற்ற வேண்டும் என்பதுதான் அவங்களுடைய கோரிக்கை. இந்த நள்ளிரவு நேரத்திலும் அவர்கள் வந்து முதலே சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா பீட்டாவுக்கு எதிராகவும் மத்திய அரசுக்கு எதிராகவும் கோஷங்களை எழுப்பியவாறு இந்த ஆர்ப்பாட்டமான நடைபெற்று வந்துட்டு இருக்குது. எப்பொழுதுமே இரவு நேரத்தில் கூட இந்த சாலைகள் எப்பொழுதுமே வந்து பரபரப்பாக காட்சியளிக்கும். ஆனால் இந்த ஆர்ப்பாட்டக்காரர்கள் இந்த இடத்துல இருக்கிறதால வந்து சாலைகள் முழுவதுமாக மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக இனி நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தால் குறிப்பாக சேலமே ஸ்தம்பிக்கிற வகை நடைபெற்று இருக்கு. அதாவது காலையில பொறுத்த வரைக்கும் சுமார் 500 பேர் தான் கூட்டினாங்க. பிற்பகல் நேரத்தில் 5000க்கும் மேற்பட்டோர் இருந்தாங்க. இந்த நிலையில தற்போது இரவு நேரத்தில் 1000க்கும் மேற்பட்டோர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்துகிட்டு மத்திய அரசுக்கு எதிராகவும் மாநில அரசுக்கு எதிராகவும் தங்களுடைய கோஷங்கள் எழுப்பி வந்துட்டு இருக்காங்க. குறிப்பா இதுல பெண்களை சொல்லி ஆகணும். இந்த குடும்பத்தோட அவங்களுடைய குழந்தைகளோட இங்க வந்து இந்த போராட்டத்தில் வந்து பங்கேற்க வச்சிருக்காங்க. இது போன்ற ஒரு ஆர்ப்பாட்டம், அதாவது எந்த ஒரு அரசியல் கட்சியாக இருந்தாலும் எவ்வளவு பெரிய ஒரு போராட்டத்தை வந்து சேலத்தில் இது வரைக்கும் கண்டிடலன்னு சொல்லலாம். அந்த வகையில இந்த போராட்டம் ஒரு மிகப்பெரிய தமிழகத்துடைய இந்த பாரம்பரிய ஜல்லிக்கட்டை வந்து நடத்தி ஆக வேண்டும், அவங்க பாரம்பரியத்தை காப்பாற்ற ஆக வேண்டும் என்பதற்காகவே இந்த ஒன்று கூடிய இந்த சமூகம், குறிப்பாக இல்லை அனைத்து சமூக மக்களும் இதில் வந்து கலந்துகிட்டது கூடுதல் சிறப்பான விஷயம். அது மட்டும் இல்லாமல் இந்த பகுதியில் காவல்துறையினுடைய ஒத்துழைப்பு மூலம் இந்த போராட்டக்காரர்களுக்கு எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் முழு ஒத்துழைப்பும் வழங்கியிருக்காங்க. மனோஜ், நிச்சயமாக ரியாஸ், மிகவும் கட்டுக்கோப்பாகவும் பல இளைஞர்கள் மற்றும் குடும்பத்தினருடைய ஆதரவோடும் சேலத்தில் தற்போது வரைக்கும் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய அந்த கள நிலவரங்களை சொன்னீங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கு இருக்கக்கூடியவர்கள் வெல் ஆர்கனைஸ்ட் அப்படிங்கக்கூடிய வகையில் ரொம்பவும் ஒருங்கிணைத்து தங்களை தாங்களே ஒருங்கிணைத்து அந்த போராட்டத்தை முன்மொழிந்து கொண்டிருக்கிறார்கள், அதனை வழிநடத்தி சென்று இருக்கிறார்கள் என்பதை தான் பார்க்க முடிகிறது. நீங்கள் தொடர்ந்து இணைப்பில் இருங்க, பல்வேறு தகவல்களை உங்களிடமிருந்து கேட்டு பெற்றுக்கொள்கிறோம் ரியாஸ். தொடர்ந்து சேலத்தை பார்த்தோம். அதற்கு அடுத்தபடியாக மெரினா கடற்கரையில் இருக்கக்கூடிய மக்கள் தெரிவித்திருக்கிறார்கள், பல்வேறு விதமான கருத்துக்களை எல்லாம் தெரிவித்திருக்கிறார்கள். அவர்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டை வந்து இந்திய அரசும் மறுக்குது, தமிழக அரசும் மறுத்துட்டு இருக்கு. இதை வந்து வன்மையாக கண்டிக்கிறத வந்து குழந்தைகிட்டேருந்து கொண்டு போனோம். இனி வரும் காலகட்டத்தில் ஜல்லிக்கட்டு வந்து நம்ம சுதந்திர உணர்வோடு நடத்தணுன்ற கோரிக்கை முன் வச்சு தான் நாங்கள் வந்திருக்கோம். எங்களுக்கு வந்து அறிக்கை மட்டும் வெளியிடக்கூடாது, நாங்கள் வந்து ஜல்லிக்கட்டை நடத்தி காட்டணும். ஜல்லிக்கட்டை நடத்தி அந்த நேரடி ஒளிபரப்பை நாங்கள் வந்து இந்த தொலைக்காட்சியில் பார்த்துட்டு தான் நாங்கள் இங்கேருந்து கலைஞ்சு போவோம். எங்களுக்கு வந்து வெறும் வெத்து பேப்பரில் அறிக்கையாக மட்டும் வெளியிட்டால் பத்தாது. நான் வந்து ஒரு தமிழ் பெண் கிடையாது, என்னோட பாரம்பரியம் வந்து தமிழ் கிடையாது. நான் ஒரு தெலுங்கு பொண்ணு, ஆனால் எனக்கு வாழ்க்கை கொடுத்தது தமிழ்நாடு, என் குடும்பத்துக்கு வாழ்க்கை கொடுத்தது தமிழ்நாடு. இன்னைக்கு நான் இங்கே நிற்கிறேன்னா அதுக்கு காரணம் என் பெற்றோர் மட்டும்தான். என் பெற்றோருக்கும் வாழ்க்கை கொடுத்தது தமிழ்நாடு, அதனால கண்டிப்பா நான் இறங்கி செய்வேன். தமிழோட பண்பாடு வந்து சில மாவட்டங்கள் இருக்கலாம், ஆனால் அது எல்லாருமே தமிழர்கள்ன்றதால இங்க எங்களுக்கு ஜல்லிக்கட்டு இந்த இடத்துல இல்லை, ஆனா இருந்தாலும் எங்க தமிழர்கள் வந்து இதை பாக்குறாங்க. இது ரத்தத்துல எங்களுக்கு ஊர்னது, இதை வந்து கண்டிப்பா வந்து இதை நடத்தணும். இந்த ஒரு மாதத்துக்குள்ள சுப்ரீம் கோர்ட் சம்பந்தம் ஒரு ஆர்டர் சொல்லலைன்னா கண்டிப்பா இந்த போராட்டம் இந்த ஒரு மாசம் நடக்கும். இது வரைக்கும் 4 இடத்துல நடந்த ஜல்லிக்கட்டு இனிமே 40 இடத்துல இருக்கும், 400 இடத்துல நடக்கும். சென்னை சிட்டிக்குள்ள நாங்க நடத்துவோம். ஜல்லிக்கட்டுக்கு அனுமதி வழங்கணும், பீட்டா அமைப்பை ஒட்டுமொத்தமா தடை செய்யணும், விவசாயிகளை காப்பாற்றுறதுக்கான கோரிக்கைகளை முன்வைக்கணும். இது அத்தனை உடனே நடக்கணும். நடக்கிற வரைக்கும் எந்த கம்பெனி நடக்காது. எங்களுடைய போராட்டம் எத்தனை நாள் எத்தனை மாசமானாலும் தொடரும். வெள்ளக்காரனுக்கு இருக்கிற எங்களோட கலாச்சாரத்தை பற்றின தெளிவு கூட இந்திய அரசுக்கு இல்லை. இப்போ வரைக்கும் பேன் பீட்டாக தான் சொல்லிட்டு இருக்கோம். பேன் இந்தியான்னு சொல்கிறதுக்கோ இல்லை ஹேட் இந்தியான்னு சொல்கிறதுக்கோ எங்களுக்கு ரொம்ப நேரம் கூட ஆகாது. பிரிட்டிஷ் பீரியடுக்கு அப்புறம் தான் நாங்கள் இந்தியன்ஸு. அண்ட் பிஃபோர் தட் எங்களுக்குன்னு தனி கலாச்சாரம் பாரம்பரியம் இருக்குது. மோர் தென் 10,000 இயர்ஸ் ஒரு பாரம்பரியமான கல்ச்சரில் தான் நாங்கள் வந்திருக்கோம். ஸோ இந்தியாங்கிற சொல்லிட்டு இருக்கோம், அந்த உணர்வை கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணிடாதீங்க. அலங்காநல்லூர் வாடிவாசல் திறந்து அது ஜல்லிக்கட்டு உடனே விட்டு முதலமைச்சர் இப்ப இருக்கிறாங்க தெரியுமா, மக்களால் தேர்ந்தெடுக்க முதலமைச்சர், அந்த முதலமைச்சர் வந்து அதுக்கு அறிவிச்சு உண்மையான அறிக்கையை நேரடியாக ஒன்று வந்து விடும் வரைக்கும் நாங்க இந்த இடத்த விட்டு போக மாட்டோம். வெறும் 40 பேர் கொண்டு ஆரம்பிக்கப்பட்ட இந்த போராட்டம் இன்னைக்கு எப்படி இருக்குங்கிறத நீங்களே பாக்குறீங்க. இது மட்டும் இல்ல, நாளைக்கு இன்னும் நிறைய பேர் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க எங்களுக்கு. அதே மாதிரி இந்த போராட்டம் காத்திருப்பு போராட்டம், வாடிவாசல் திறக்கும் வரை காத்து கொண்டே இருப்போம் என்பதை உறுதி தெரிவித்துள்ளோம்.
ஹேஷ்டாக் ஜல்லிக்கட்டு, வீடு ஜல்லிக்கட்டு, ஹேஷ்டாக் சேவ் ஜல்லிக்கட்டு, ஹேஷ்டாக் ஜஸ்டிஸ் ஃபார் ஜல்லிக்கட்டு, இது போன்ற ஹேஷ்டாகின் மூலமாக சமூக வலைதளங்களின் வாயிலாக ஆரம்பிக்கப்பட்ட இந்த ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவான போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள், நம்மளுடைய தமிழனுடைய பாரம்பரியத்தை மீட்டெடுப்பதற்கான இந்த ஆர்ப்பாட்டங்கள் தொடங்கப்பட்டதிலிருந்து இப்பொழுது வரைக்கும் அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கித்தான் சென்று கொண்டிருக்கிறது. மிகவும் வேகமாக இல்லாவிட்டாலும் சரி, தற்போதைக்கு மிக பெரிய ஒரு எழுச்சியான ஒரு போராட்டமாக, ஒரு புரட்சியாகவே இது வெடித்திருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். இப்படிப்பட்ட இந்த ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவான பல போராட்டங்களில் ஆரம்பித்த பெருமை மதுரையில் இருக்கக்கூடிய அந்த அலங்காநல்லூர் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த போராட்ட களத்திற்கு தான் சொந்தமாகும். அதனை அடுத்து மெரினா கடற்கரையில் இருக்கக்கூடிய அந்த போராட்ட களத்திற்கு தான் சொந்தமாகும். அதற்கு பிறகுதான் அந்த போராட்டத்தை தமிழகம் முழுக்க சுடர்விட்டு எரிந்து கொண்டிருக்கிறது என்றே சொல்ல வேண்டும். தற்போதைக்கு சென்னை மெரினா கடற்கரையில் இருக்கக்கூடிய நம்முடைய செய்தியாளர் சுபாஷிடம் கூடுதல் தகவல்களை அங்கு இருக்கக்கூடிய கள நிலவரங்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம். சுபாஷ், நீங்கள் இணைப்பில் இருக்கீங்க, தொலைபேசி இணைப்பில் இருக்கீங்க. அங்கே இருக்கக்கூடிய சில தொழில்நுட்ப கோளாறுகளின் காரணமாக நேரலை இணைக்கப்பட முடியவில்லை, அதனால் அவர் தொலைபேசி வாயிலாக இணைகிறார். சுபாஷ், அங்கே இருக்கக்கூடிய ஆர்ப்பாட்டக்காரர்கள் ஏதாவது சிரமங்களை தற்போதைக்கு சந்திச்சுக்கிட்டு இருக்காங்களா? அங்கே இருக்கக்கூடியவர்களுக்கு அத்தியாவசிய தேவைகள் எல்லாம் தொடர்ந்து பூர்த்தி செய்யப்பட்டிருக்கிறதா, அல்லது அங்கே இருக்கக்கூடிய காவல்துறையினால் ஏதாவது சிரமங்கள் அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிறதா? சுபாஷ், நேற்று காலையில் தொடங்கிய இந்த போராட்டம் அறவழியிலே தொடர்ச்சியாக சென்று கொண்டிருக்கிறது. எந்தவித ஒரு சலசலப்பும் இல்லாமல், எந்தவித ஒரு தயக்கமும் இல்லாமல் தாங்கள் முன்னெடுத்த ஒரு போராட்டத்தில் தொடர்ந்து உறுதியாக இந்த இளைஞர்கள் இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. அவர்கள் இந்த போராட்டத்தில் ஆர்வமுடன் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அதாவது தன்னெழுச்சியாக போராட்டத்தில் கலந்து கொண்டார்கள். யாரும் அழைத்தோ இழுத்தோ வரப்படவில்லை. அதனால் தாங்களாகவே முன்வந்து இந்த போராட்டத்தில் பங்கெடுப்பதால் அவர்கள் எந்தவித சிரமமும் பார்க்கவில்லை. அது மட்டுமில்லாமல் கொட்டும் பணியாக இருந்தாலும் தொடர்ச்சியாக அவர்கள் வந்து ஜல்லிக்கட்டு வேண்டும் என்றும், பீட்டாவை தடை செய்ய வேண்டும் என்றும், மத்திய அரசு இதில் உறுதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி தான் தொடர்ச்சியான கோஷங்களை எழுப்பிய வண்ணமே இருக்கின்றனர். நேற்று 8 மணிக்கு தொடங்கிய இந்த கரகோஷம், இந்த கோஷமானது இன்றும் வரை நீடித்துக் கொண்டிருக்கிறது. அந்த அளவிற்கு இந்த ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக இந்த இளைஞர்கள் இருக்கிறார்கள். அது மட்டுமல்லாது ஒரு போராட்டம் என்று பார்க்கும்போது பொதுவாக எல்லோரும் ஒரு ஆதரவு தெரிவிப்பார்கள். ஒரு சிலர் மட்டுமே அந்த போராட்டத்தில் இடம்பெற்றவர்கள் மட்டுமே அந்த போராட்டத்திற்குரிய புரிதலை கொண்டிருப்பார்கள். ஆனால் இங்கு இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த இளைஞர்களும் ஜல்லிக்கட்டு என்றால் என்ன, அதனால் ஏன் வேண்டும், அதற்கு என்னென்ன விஷயங்கள் பாதிப்பு உண்டாகிறது, அந்த கொண்டு வரப்படவில்லை என்றால் என்னென்ன விஷயங்கள் பாதிப்புக்கு உள்ளாகும் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களும் தங்களுடைய விரல் நுனியில் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். யாரிடம் கேட்டாலும் கருத்துக்களை சாரையாக கொட்டும் அளவிற்கு அவர்கள் அந்த ஜல்லிக்கட்டு விஷயத்திலும், அந்த காளை மாடு விஷயத்திலும், அது மட்டுமல்லாமல் பால் உற்பத்தி விஷயத்திலும், விவசாயத்திலும் பல விஷயங்களையும் தெரிந்து கொண்டிருக்கிறார்கள். அதாவது ஜல்லிக்கட்டுக்கும் சென்னை இளைஞர்களுக்கும் என்ன சம்பந்தம் என்று கூட சிலர் எல்லாம் விமர்சித்திருந்தார்கள். ஆனால் ஜல்லிக்கட்டை தொடர்பாக அத்தனை விஷயங்களையும் தெரிந்து வைத்திருக்கிறார்கள். அதன் காரணமாகவே தொடர்ச்சியாகவே, அதாவது நேற்று வந்து 500 பேருடன் தொடங்கிய இந்த போராட்டம் 5000, 10,000 வரை சென்றது. தற்போது 1,00,000 மாணவர்கள் மேலாக, அதாவது பல்வேறு கல்லூரி மாணவர்கள் வந்து தொடர்ச்சியாக இங்கு வந்து இந்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்தார்கள். அது மட்டுமல்ல தங்களுடைய பல விதமாக, அதாவது அந்த போராட்டம் மட்டுமாகவே அது இல்லை, அது அங்கு வந்து ஒரு திருவிழா காலமாகவே, அதாவது போராட்டத்தை திருவிழாக மாற்றும் காலையில ஒவ்வொருவரும் தொடர்ச்சியாக கோஷங்களை எழுப்பி கொண்டும், கைகளை தட்டி கொண்டும், அதே சமயத்துல செல்போன் மூலமாக லைட், டார்ச் லைட் அடித்துக் கொண்டு விதவிதமான போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஒருவர் உரியடி மேலே ஏறுவது போல மனித கோபுரம் அமைத்து ஒரு போராட்டத்தை நடத்துவது, அது மட்டுமல்லாமல் ஃபயர் கேம்ப் செய்வது, இப்படி பல்வேறு போராட்டங்களை தொடர்ச்சியாக செய்திருக்கிறார்கள். இவர்களுடைய போராட்டத்தை பார்த்து பணி முடித்து, அதாவது இரவு பணி முடித்து 1 மணிக்கு திரும்பியவர்கள் எல்லாம் தற்போது மெரினா கடற்கரை வந்து கொண்டிருக்கிறார்கள். மெரினா கடற்கரை முழுமையாகவே, அதாவது அண்ணா சதுக்கத்திலிருந்து கலங்கரை விளக்கத்தை தாண்டி எங்கு பார்த்தாலும் அதை இளைஞர்களுடைய தலைகளாகவே தெரிகின்றன. அவருடைய எழுச்சி மிக்க ஒரு கோஷமாகவே தெரிகிறது. அதே போன்று கடற்கரையிலும் பார்க்கும்போது சுபாஷ், உங்களுடைய தொலைபேசி இணைப்பில் ஏதோ பிரச்சனை என்று நினைக்கிறேன். அங்கு இருக்கக்கூடிய இந்த இளைஞர்களுடைய கூட்டம் குறித்தும், அங்கு தற்போதைக்கு இந்த நள்ளிரவு நேரத்திலும் தங்களை அந்த போராட்டத்தில், ஆர்ப்பாட்டத்தில் அமைதியான முறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய அந்த அறவழி போராட்டத்தில் தங்களை இணைத்துக் கொள்வதற்காக அந்த இரவு பணி முடித்தவர்கள் கூட வந்து கொண்டிருப்பதை நீங்கள் பதிவு செய்திருக்கிறீர்கள். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி. நீங்கள் தொடர்ந்து இணைப்பிலே இருங்க. தொடர்ந்து சேலத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய செய்தியாளர் ரியாஸிடம் பேசலாம். ரியாஸ், தற்போதைக்கு நம்ம சென்னை மெரினா கடற்கரையை பொறுத்த வரைக்கும் அங்கு இரவு பணியை முடித்தவர்கள் கூட அங்கே தொடர்ந்து வந்து தங்களுக்கான அந்த ஆதரவுகளை பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். தற்போதைக்கு சேலத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நள்ளிரவு நேரத்திலும் கூட்டமானது அதிகரித்துக் கொண்டிருக்கிறதா, அல்லது அங்கே அவர்கள் அந்த நீங்க சொன்னதை போல அந்த ஒருங்கிணைப்பு அப்படிங்கிறது மிகவும் ஒரு வெல் ஆர்கனைஸ்டாகத்தான் அங்கே சென்று கொண்டிருக்கிறது. ஆகவே அந்த கூட்டமானது தற்போதைய வரைக்கும் நிலையாகத்தான் இருக்கிறதா?
மனோஜ், முன்பே பார்த்தீங்கன்னாக்கா காலையில் இந்த போராட்டம் துவங்கும் போது ஒரு 500 மற்றும் 1000 பேரோட தான் துவக்கப்பட்டது. ஆனால் போக போக 5000க்கும் மேற்பட்ட மாணவர்களும் பொதுமக்களும் இதில் கலந்துக்கிட்டாங்க. தற்போது இந்த இரவு நேரம் என்பதால் கூட்டம் என்பது சற்று குறைந்துள்ளது. ஆனால் இங்கு 1000க்கும் குறையாமல் மாணவர்களும் அதே போல பெண்களும் பொதுமக்களும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஆர்வமாக கலந்து வந்துட்டு இருக்காங்க. குறிப்பாக இந்த ஜல்லிக்கட்டுக்கு ஏன் இந்த அளவு மாதிரியான ஒரு ஆதரவு பெருகி இருக்குங்கிறது குறித்து இங்கே இருக்க நிறைய பேர் அவர்கிட்ட கேட்கலாம். சார், நீங்கள் சொல்லுங்கள். இப்போ தமிழகத்தில் பல்வேறு பிரச்சனைகள் இருக்கும்போது இந்த குறிப்பாக இந்த ஜல்லிக்கட்டுக்கான ஆர்வம் எப்படி ஏற்பட்டது உங்களுக்கு? அதை பற்றின விஷயம் சொல்லுங்கள். அதாவது ஜல்லிக்கட்டுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் பண்பாட்டோடது. இது வந்து ஜாதி மதம் வேறு எதுவுமே அரசியல் கட்சி எதுவுமே இல்லாமல் நம்ம வந்து மக்களோட ஒன்றா ஒத்துழைச்சு பண்ணுற ஒரு போராட்டம் சொல்லலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய லேடிஸ் கூட வந்திருக்காங்க. அவங்க வரணும் கூட அவசியம் இல்லை. ஆனால் இருந்தாலும் அவங்க வந்து எதனாலும் ஒரு தமிழ் உணர்வோட தான் வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு காலையிலேருந்து இளைஞர்களை ஒரு ஒத்துழைச்சு ஒரு ஸ்நாக்ஸு, அதே மாதிரி லேடிஸ்க்கு என்ன வேணுமோ வாட்டர் பாட்டில் எல்லாம் சப்ளை பண்ணிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சைட் பேட்ச் ஃபுல்லாக வந்து நிறையா பேர் தூங்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு வந்து ஃபுல்லாக போராட்டம் பண்ணிருக்காங்க. இது பேட்ச் வைஸாக பிரிச்சுருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் வேணும். நாளைக்கு இன்னும் நிறைய இளைஞர்கள் திரண்டு வருவாங்க எங்களுக்கு நம்புகிறோம். இது வந்து மாநில அரசுக்கும் மத்திய அரசுக்கும் நாங்கள் வந்து கண்டித்து அவங்க இது ஒரு நாள் 2 நாள் போராட்டம் கிடையாது. இது இந்த அவங்க வந்து ரிசல்ட் வர வரைக்கும் எங்களோட போராட்டம் தொடர்ந்துகிட்டே தான் இருக்கும். அவங்க நினைக்கும் போது ஒரு நாள் போயிடுவாங்க, 2 நாள் போயிடுவாங்க, அந்த மாதிரி நினைக்கவே கூடாது. நாங்கள் அவங்க ரிசல்ட் வர வரைக்கும் நாங்கள் வந்து போராடிக்கிட்டே தான் இருப்போம். இது வந்து எங்களுக்கு வந்து எங்கள் வேலை விட்டுட்டு வந்து நாங்கள் போராடிட்டு இருக்கோம். நாங்கள் வந்துகிட்டே இருப்போம். நீங்கள் சொல்லுங்கள், சேலத்தில் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு போராட்டங்கள் நடைபெற்றிருக்கா? இந்த போராட்டத்தை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? இது ஒரு மிகப்பெரிய போராட்டம். ஜல்லிக்கட்டு என்பது மிக முக்கியமான விஷயம். தமிழர்களின் உணர்வு, தமிழர்களின் மானம், தமிழர்களின் வீரம், இதை யாராலும் அழிக்க முடியாது, யாராலும் தடுக்க முடியாது. இந்த ஜல்லிக்கட்டு நல்ல தீர்ப்பு வரை இந்த போராட்டம் தொடரும் தொடரும் தொடரும். சார், நீங்கள் சொல்லுங்கள். இங்கே நடந்துபட்டு இருக்க இந்த ஆர்ப்பாட்டம் ஜல்லிக்கட்டுக்கான முக்கியத்துவத்தை பற்றி சொல்லுங்கள் சார். ஐயா, நான் வந்து விவசாய குடும்பத்தில் பிறந்தவங்க. நான் வந்து இன்றைக்கி JSW ஸ்டீல் பிளான்ட்டில் வந்து டெப்டி மேனேஜராக இருக்கிறேங்க. நான் இந்த நேரத்தில் 1 மணி 10 நிமிஷத்துக்கு வந்து இங்கே நான் பேசிகிட்டு இருக்கிறேன்னாக்கா அதனுடைய முக்கியத்துவத்தை பற்றி நான் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லி ஆகணும். என்ன அப்படின்னாக்கா, இந்த காளை மாடு, இந்த விவசாயம், அதனுடைய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறது எல்லாருக்கும் கண்டிப்பாக தெரிஞ்சாகணும். அது தெரிஞ்சதுன்னா, அந்த அவேர்னஸ் இருந்துச்சுனாக்கா நம்ம கண்டிப்பாக நம்ம போராட்டத்தினுடைய முக்கியத்துவம் என்னன்னு நம்ம எல்லாருக்குமே தெரிய வரும். இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னாக்கா, இந்த காளை மாடை ஏன் தடை செய்கிறாங்க அப்படின்னாக்கா, நம்ம வந்து அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பாரம்பரியமிக்க காளைகளை வந்து வீரமுள்ள காளைகள் எந்த காளைகள் அப்படின்னு தேர்ந்தெடுக்கிறோம். ஏன் தேர்ந்தெடுக்கிறோம் அப்படின்னாக்கா, அந்த வீரமுள்ள காளைகள், அடக்க முடியாத காளைகள், அதனுடைய பாரம்பரியம். இப்போ நம்ம தாத்தா பாட்டி அப்பா அம்மாலாம் இருந்திருப்பாங்க. அவங்களோட ஜெனரேஷன் நம்ம அடுத்தடுத்து வரப்போகிறோம் ஒவ்வொருத்தரும். அந்த ஜெனரேஷன் வந்து எந்த அளவுக்கு வந்து முக்கியத்துவம் வாங்கியது. இப்போ 4 பிள்ளைங்க பிறகுதுனாக்கா 4 பிள்ளைங்களும் பிரில்லியண்டாக இருக்கிறது கிடையாது. 2 பிள்ளைங்க பிரில்லியண்டாக இருப்பாங்க, 2 பிள்ளைங்களுக்கு சோலையாக இருப்பாங்க. ஆனால் அதே மாதிரி தான் அந்த காளைகளை தேர்ந்தெடுத்து வீரியமுள்ள காளைகளை சினைக்கு பயன்படுத்துகிறாங்க. அப்படி சினைக்கு பயன்படுத்தும் பொழுது அந்த காளைகள் மூலமாக பெறப்படக்கூடிய கன்றுகளை மூலமாக நம்ம வந்து பால் வளத்தையும் விவசாயத்தையும் பெருக்கிறோம். அதன் மூலமாக தான் இந்த காளைகளை தேர்வு செய்கிறோம். அதுக்காக தான் இந்த ஜல்லிக்கட்டை நம்ம நடத்துகிறோம். இதுதான் முக்கியத்துவம். அடுத்தபடியாக இந்த காளைகளை ஏன் தடை செய்கிறாங்க, இந்த பீட்டாங்கிற அமைப்பு வந்து ஏன் தடை செய்யுது அப்படிங்கிறது காரணமாக முழுக்க உலக அளவிலானாக்க ஒரு வியாபார நோக்கம். எப்படி அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா, இந்த காளைகளை தடை செய்வதன் மூலமாக நம்மளுடைய பால் வளத்தை குறைக்கலாம். அடுத்தபட்சமாக இந்த இவங்க கொண்டு வராங்க ஜெர்சி பஸ்ஸுகள், அந்த பஸ்ஸுகளுக்கு என்னுடைய சாணம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா உரமாக பயன்படாது. அப்போ வந்து நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம வந்து வெளிநாட்டில் இருந்து உரத்தை வந்து இறக்குமதி பண்ணியாகணும். அந்த கட்டாயத்துக்கு வந்து நம்ம ஆளாகிறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து இந்த பாலை உபயோகிக்கும் போது நம்மளுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னாக்கா டயபெட்டிஸ். நான் கூட பார்த்தீங்கன்னா வாட்டர் பாட்டில் என்கிட்ட இருக்குது. இந்த வாட்டர் பாட்டில் வந்து நான் லெமன் ஜூஸ் கொண்டு வந்துருக்கிறேன். எதுக்காக லெமன் ஜூஸ் கொண்டு வந்துருக்கிறீங்களா? நான் வந்து ஒரு டயபெட்டிக் பேஷண்ட். எப்படி அப்படின்னாக்கா, எனக்கு வந்து இன்னைக்கு வந்து 39 வயசு ஆகுது. நான் JSW ஸ்டீல் பிளான்ட்டில் பேசிட்டு இருக்கிறேன். என்னுடைய நிலைமை என்னன்னாக்கா, நான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டயபெட்டிக் பேஷண்ட். ஏன்னாக்கா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா சாப்பிட்ட உடனே இந்த மாதிரி எனக்கு வந்து ஜீரணம் ஆகாது, அடிக்கடி ஜீரணம் ஆகும், இந்த மாதிரி பெருந்தொலை. அதுக்கு முன்னாடி இவ்வளோ பெரியான எழுச்சி எப்படி ஏற்பட்டது மாணவர்கள் இந்த ஜல்லிக்கட்டு போராட்டம் தொடர்பா? அதுதான் சார், என்ன காரணம் அப்படின்னாக்கா, இந்த மீடியா மூலமாக காளையை தடை செய்கிறதுனாலையும் ஜல்லிக்கட்டு தடை செய்கிறதுனாலையுமா இந்த மீடியா மூலமாக எல்லாத்துக்கும் ஏற்பட்டிருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா, இது தடை செய்யும் பொழுது நம்ம என்னென்ன பாதிப்புகளுக்கு உள்ளாகிறோம் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். இந்த பாலை நம்ம உபயோகிக்கிறதுனால நம்மளுக்கு வந்து டயபெட்டிஸு, லோ ப்ரெஷரு, ஹை ப்ரெஷரு, லோ டயபெட்டிக்ஸு, ஹை டயபெட்டிக்ஸ் எல்லாமே வருது. ஏன் இப்படி வருது அப்படிங்கிற காரணத்தினால பார்த்தீங்கன்னா, அவங்க கொடுக்கக்கூடிய மாத்திரைகளை தான் நம்ம உபயோகப்படுத்தி ஆகணும். அந்த மாத்திரை மூலமாக அவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா வியாபார நோக்கம். அடுத்தது பார்த்தீங்கன்னா உரம் இறக்குமதி பண்ணுறாங்க. நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லைங்களா, அந்த உரத்தின் மூலயமா வியாபார நோக்கம். இப்படி வியாபார நோக்கத்தின் மூலமாக மட்டுமே அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வகையிலுமே அவங்க பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. அதனால வந்து நம்ம பாதிக்கப்படுறோம். அதனால தான் தமிழர்கள் வந்து இவ்வளோ இந்த அளவுக்கு எனக்கு இல்லை, என்னுடைய தலைமுறைகளாக பார்த்தீங்கன்னாக்கா
பழைய வரலாற்று சிந்தனை திரும்பி பார்த்தோம்னா கூட பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து இந்த மாதிரியான ஒரு பெரிய ஒரு எழுச்சி ஒரு மாணவர்கள் இந்த மாணவர்களே சமுதாயம் இப்போ எனக்கு வந்து 40 வயசு ஆயிடுச்சுங்க, 10 வருஷம் ஆகிப்போச்சு. என் பின்னாடி பிள்ளைங்க தான் நான் பார்த்துட்டு இருக்கிறேன். ஆனாக்கா இந்த மாணவர்கள் பார்த்தீங்கன்னாக்கா யாரையும் பற்றி கவலைப்பட தேவை. அவங்க பார்த்தீங்கன்னாக்கா எழுச்சி விட்டு எழுந்திருக்கிறாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கே பார்த்தீங்கன்னா என்னால் நான் முடிஞ்சது தெரியுங்களா, நான் ஒரு 10-20 பேருக்கு சாப்பாடு ஒன்று செஞ்சு போட முடிஞ்சதுனால அவங்களாலும் கொடுக்க முடிஞ்சது. ஆனால் இந்த மாணவர்கள் பார்த்தீங்கன்னாக்கா விடிய இருந்து போராட்டம் நடத்திட்டு இருக்கிறாங்க. கண்டிப்பாக இந்த போராட்டம் வெற்றி பெறணும், ஜல்லிக்கட்டு நடைபெறணும், வீரியமில்லை காலையில் தேடி இருக்கணும். விவசாயம் 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 வெற்றி பெறணும். விவசாயத்துக்காக தான் தனி மனிதனை மனோஜ் குறிப்பா இந்த ஜல்லிக்கட்டுக்கு அந்த பின்னணி குறித்தான தகவல்களை அவங்க சொல்லியிருந்தாங்க. இந்த நேரத்திலும் குறிப்பா இந்த மாணவர்களுடைய போராட்டம் வந்து ரொம்ப எழுச்சியாக நடைபெற்று வந்துட்டு இருக்கு. அதே போல இங்க நிறைய மாணவர்கள் ரொம்ப இந்த ஜல்லிக்கட்டு தொடர்பான கருத்துக்களையும் பதிவு பண்ண சொல்லியிருக்காங்க. சார் நீங்க சொல்லுங்க, உங்களுடைய இந்த போராட்டத்துடைய நிறைய பதிவு சொல்லுங்க, இந்த ஜல்லிக்கட்டு முக்கியத்துவம் சொல்லுங்க. சார் இப்போ இளைஞர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த போராட்டத்தில் கூச்சிருக்காங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எந்த பஸ்ஸு கண்ணாடியும் உடையல, எந்த பொதுமக்களுக்கும் எந்த இடையூறும் இல்லை, நாங்கள் யாருக்குமே இடையூறு கொடுக்கல. ஆனால் எங்களை வந்து சோதிச்சு பார்க்காதீங்க, புரியுதுங்களா? நாங்கள் அமைதியான முறையில் போராடிட்டு இருக்கோம். நம்மளுக்கு ஜல்லிக்கட்டு வேணும்னு சொல்லிட்டு போராடிட்டு இருக்கோம். எந்த ஒரு பஸ் கண்ணாடி நாங்கள் உடைக்கல, யாரையுமே தொந்தரவு பண்ணல. அதனால் தயவு செய்து அறப்போராட்டம் தான் பண்ணிருக்கோம். தயவு செய்து எங்களுக்கு ஜல்லிக்கட்டு தந்துடுங்க நீங்கள், புரியுதுங்களா? அதுக்கோசரம் தான் மாணவர்களாகிய நாங்கள் தூங்காம படிக்காம கஷ்டப்பட்டு விடிய வந்து நாங்கள் வந்து நடத்திட்டு இருக்கோம் இந்த போராட்டம். இந்த போராட்டம் நல்லபடியாக நடக்கும். இதை நடத்தியா நாங்கள் காட்டுவோம். மாணவ சமுதாயத்தை இளைய சமுதாயத்தை தூக்கியா காட்டுவோம். சார் நீங்க சொல்லுங்க, தற்போது இந்த உங்களுடைய போராட்டம் மத்திய அரசு எந்த மாதிரியான சட்டங்களை பிறப்பிக்கணும், என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? முதல் முறையா நீங்க மத்திய அரசு கண்டிப்பாக எங்களோட கோட்பாட்டை ஏற்றுக்கணும். கண்டிப்பாக எங்களோட நாங்கள் மத்திய அரசு மாநில அரசு எங்களோட கூக்குரல் இன்னும் உங்களுக்கு கேட்கவில்லையா? மாணவர்கள் அறப்போராட்டம் நடத்தி கொண்டிருக்கோம். இன்னும் அகிம்சை வழியில் தான் பின்பற்றிருக்கோம். இன்னும் காந்தி வழியிலேயே அகிம்சை வழியில் தான் பின்பற்றிருக்கோம். இன்னும் என்ன வேண்டும் உங்களுக்கு? எங்கள் உயிர் தான் வேண்டுமா? எடுத்துக்கொள்ளுங்கள். அன்று 1000 பேர் கூடினார்கள், இந்த இடத்துல 10,000 பேர். அந்த 1000 பேரை கைது செய்யலாம், இந்த இடத்துல 10,000 பேர் கொடுக்குறேன். இந்த 10,000 பேர் கைது செய்யலாம், லட்சம் பேர் கொடுவாங்க, லட்சம் பேருக்கு கோடி பேர் கொடுவார்கள். ஆக மொத்தம் இந்த போராட்டம் எடுத்துக்கொண்டு கடைசி தமிழன் உயிரோடு இருக்கும் வரை இந்த போராட்டம் தொடரும். மக்களே, இப்பொழுதும் நான் சொல்லிக்கிறேன். மனோஜ், குறிப்பா போராட்டக்காரரோட கருத்துக்களை நீங்க கேட்டிருப்பீங்க. மத்திய அரசு குறிப்பா அகிம்சை வரையில போராட்டம் நடைபெற்று இருக்கிறதாகவும், குறிப்பா மத்திய அரசு உடனடியாக அவசர சட்டத்தை கொண்டு வந்து ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கான அனுமதி வழங்க வேண்டும் என்ற ஒற்றை கோரிக்கைக்காக தான் இன்று நள்ளிரவை தாண்டியும் இவர்களுடைய போராட்டம் நடைபெற்று வந்துட்டு இருக்கு. நிச்சயமாக நாளை தமிழக முதல்வர் பிரதமரை சந்தித்து இந்த கோரிக்கைகளை வலியுறுத்துவார் என்ற நம்பிக்கையோடு இவர்கள் போராட்டக்காரர்கள் காத்திருக்காங்க. மனோஜ், கண்டிப்பாக அங்கு இருக்கக்கூடிய அந்த சேலத்தில் இருக்கக்கூடிய அந்த போராட்டக்காரர்களுடைய அந்த அறவழி போராட்டமானது மிகவும் கண்ணியமான முறையில் நடந்து கொண்டிருக்கிறதைத்தான் அவர்களுடைய அந்த பேச்சு காண்பிக்கிறது. தொடர்ந்து மெரினா கடற்கரையில் இருக்கக்கூடிய நம்முடைய செய்தியாளர் சுபாஷிடம் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். சுபாஷ், தற்போது அந்த சேலத்தில் இருக்கக்கூடிய அந்த போராட்டக்காரர்களுடைய கருத்துக்களை கேட்கும் பொழுது அவர்கள் ஒரு விதமான புரிதலோடு தான் அந்த போராட்டத்தில் தங்களை இணைத்துக் கொண்டிருக்கிறார்கள். தங்களுடைய பாரம்பரியம் நிச்சயமாக மீட்கப்பட வேண்டும். இந்த ஜல்லிக்கட்டிற்கு பின்னால் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் இதற்கு தடையாக தற்போது வரைக்கும் இருந்து வருகிறது, அந்த தடைகள் எல்லாம் எப்படி தகர்க்க முடியும் என்ற ஒரு கோரிக்கைகளாக கூட அவர்கள் புரிந்து வைத்திருக்கிறதை தான் நம்மால் பார்க்க முடிகிறது. தற்போதைக்கு சென்னை மெரினா கடற்கரையில் கூடியிருக்கக்கூடிய அந்த இளைஞர்கள் இந்த ஜல்லிக்கட்டு தொடர்பான எந்த அளவிற்கு புரிதலோட தங்களை இந்த அறப்போராட்டத்தில் இணைத்துக் கொண்டிருக்கிறார்கள்? சுபாஷ், அதாவது இதோடைய ஆதியிலிருந்து, அதாவது ஜல்லிக்கட்டு தோன்றிய காலத்திலிருந்து தமிழர்கள் பாரம்பரியத்தை தெரிந்து வைத்தது ஒரு பக்கமும், அதே போன்று மருத்துவ ரீதியாக இந்த காளை மாடுகள் எந்த அளவிற்கு விவசாயத்திற்கும் சரி, அந்த மாட்டை கலப்பினம் செய்யும் போது அதற்குள் ஏற்படக்கூடிய நன்மையும் சரி, வெளிநாட்டு ரக மாடுகளை கலப்பினம் செய்யும் போது ஏற்படும் தீமைகள் என்ன, இப்படி எல்லா வகையிலுமே இந்த ஜல்லிக்கட்டு காளைகளை இந்த காளைகளுடைய விஷயத்தை அவர்கள் புரிந்து வைத்திருக்கிறார்கள். அந்த புரிதல் உணர்வுதான் இவர்களை இந்த அளவிற்கு போராட வைத்திருக்கிறது. இந்த போராட்டம் ஒரு தன்னெழுச்சியான போராட்டம், யாரும் திட்டமிட்ட ஒரு போராட்டம் அல்ல. அதாவது தமிழர் பாரம்பரியத்தை கட்டிக்காக்கப்பட வேண்டும் என்று இளைஞர்களாக முன்னெடுத்த போராட்டம். முதலில் சமூக ஊடகங்கள் மூலமாக வந்தது. பின்னர் நம்மளுடைய நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சி தொடர்ச்சியான ஒரு இளைஞர்களுடைய கருத்துக்களை பதிவு செய்த காரணத்தினால் மிகப்பெரிய மாற்றமும் உருவாகி அந்த போராட்டம் மிகப்பெரிய அளவில் தற்போது தமிழகம் எங்கும் வெடித்திருக்கிறது. அது மட்டுமில்லாமல் இது ஒரு 100 பேர் 50 பேர் வந்தாலே, இளைஞர்கள் வந்தாலே அங்கே மிகப்பெரிய ஒரு விஷயங்கள்லாம் நடக்கலாம் என்றெல்லாம் சொல்லுவார்கள். ஆனால் கிட்டத்தட்ட தற்போது வரைக்கும் 5000க்கும் 25,000க்கும் இளைஞர்கள் அங்கே குழுமி இருக்கிறார்கள். இன்றைக்கு மட்டும் 1,00,000க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் வந்ததிலும் அங்கு மிகப்பெரிய எந்த ஒரு சிறு சலசலப்போ ஒரு அசம்பாவிதம் இல்லாமல் தாங்கள் முன்வைத்த கருத்துக்களில் எந்தவித திசையும் நோக்கி செல்லாமல் தங்களை திசை திருப்ப பல்வேறு சக்திகள் வந்திருந்தாலும் தொடர்ச்சியாக ஒரே ஒரு ஒற்றை குறிக்கோளுடன்
தங்களுக்கு ஜல்லிக்கட்டு வேண்டும், ஜல்லிக்கட்டு நிச்சயமாக வேண்டும், தமிழர் பாரம்பரியம் காக்கப்பட வேண்டும், தேச நலனுக்கு எதிராக செயல்பட கொண்டிருக்கக்கூடிய பீட்டா ஒழிக்கப்பட வேண்டும் என்ற கருத்தை தான் மீண்டும் மீண்டும் பதிவு செய்தார்களே தவிர வேறு எக்காரணம் கொண்டும் திசை திரும்பவில்லை. அதே போன்று மிகப்பெரிய அரசியல் தலைவர்களின் உதவியோ அரசியல் கட்சி தலைவர்களின் உதவியோ அவர்கள் நாடவில்லை. தொடர்ச்சியாக தங்களுடைய போராட்டம் நிறைவேறும், அதற்கு தமிழக அரசு துணை புரியும் என்ற நம்பிக்கையுடன் தொடர்ச்சியாக போராடி கொண்டிருக்கிறார்கள். இதன் தொடர்பாக உறுதியான நிலைப்பாடை வரும் வரை தங்களுடைய போராட்டம் தொடரும் என்ற வகையில் தான் தற்போது சென்று கொண்டிருக்கிறது. 8 மணிக்கு நேற்று தொடங்கிய இந்த போராட்டம் தற்போது வரை சென்று கொண்டிருக்கிறது. தற்போதும் கூட ஒரு சிலர் மட்டுமே சற்று உறக்கத்தில் இருக்கிறார்கள் தவிர மற்ற அனைவருமே தொடர்ச்சியாக கோஷங்களை பதிவு செய்து கொண்டும் கருத்துக்களை பதிவு செய்து கொண்டும் ஒருவர் பேச மற்றொரு அனைவரும் கேட்க இப்படி ஒவ்வொருவரும் தங்களை கருத்துக்களை பரிமாறி கொண்டிருப்பதையும் பார்க்க முடிகிறது. அதே போன்று கடற்கரை மணலிலும் தற்போது அதிக அளவில் மக்கள் இருக்கிறார்கள். அதே போன்று பணிபுரிந்து வீட்டுக்கு திரும்ப இரவு பணி முடித்தவர்களும் தற்போது 1 மணிக்கு இரவு பணி வந்து தொடர்ச்சியாக அங்கு வந்த வண்ணம் உள்ளனர். தொடர்ச்சியாக அங்க பார்க்கும்போது இரவு நிலையில கடற்கரை சாலையில ஓரிரு வாகனங்கள் மட்டுமே செல்லும், மிகப்பெரிய அளவெல்லாம் அங்கு வந்து ஒரு நிசப்தமாக தான் இருக்கும். தற்போது பார்க்கறதுனால அது மிகப்பெரிய ஒரு அண்ணா சாலை எப்படி இருக்குமோ காலையில எப்படி இருக்குமோ அதே போன்றுதான் தற்போது அந்த மெரினா காமராஜர் சாலையானது இருக்கிறது. அந்த அளவிற்கு ஒரு கூட்டம், அந்த அளவிற்கு தொடர்ச்சியாக இருசக்கர வாகனங்களும் தொடர்ச்சியாக வந்த வண்ணமும் தொடர்ச்சியாக தங்களை கருத்துக்களை பதிவு செய்த வண்ணமும் இருக்கிறார்கள். இவர்களுடைய கோரிக்கை நிச்சயமாக நிறைவேறும் என்று நம்பிக்கையுடன் இருக்கிறார்கள். அதுவரை தங்களுடைய போராட்டம் தொடரும் என்பது அவருடைய கருத்து. அதே போன்று வாடிவாசலில் திறக்கப்படும் வரை நாங்கள் காத்திருப்போம் என்பதும் அவருடைய கருத்தாக இருக்கிறது. இந்த போராட்டத்தில் எத்தனை அறிக்கைகள் வந்தாலும் எத்தனை விஷயங்கள் நடந்தாலும் தங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு உறுதியான முடிவு இந்த முறை கிடைக்கப்பட வேண்டும் என்பதில் அவர்கள் உறுதியாக இருப்பதை தெரிகிறது. அதுதான் இத்தனை அளவிற்குமான ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டமாக ஒரு தொடர் போராட்டமாக சென்று கொண்டிருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. மனோஜ், நிச்சயமாக சுபாஷ், நீங்கள் சொன்னதை போலவே வாடி வாசல் திறக்கும் வரை வீடு வாசல் செல்ல மாட்டோம், இந்த ஒரு ஸ்லோகன் மாதிரியான இந்த ஒரு சொற்றொடரைத்தான் அவர்கள் தொடர்ந்து மெரினா கடற்கரையில் இருக்கக்கூடிய அந்த ஆர்ப்பாட்டக்காரர்கள் மட்டுமில்லாது தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து இளைஞர்களினுடைய அந்த ஒரு முழக்கமாக இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. தொடர்ந்து மெரினா கடற்கரையில் இருக்கக்கூடிய இன்னொரு பகுதியிலிருந்து நம்முடைய செய்தியாளர் சஞ்சீவி இணைகிறார். தொலைபேசி வாயிலாக அவரிடம் பேசலாம். சஞ்சீவி, இந்த மெரினா கடற்கரையில் கூடிய கூட்டமானது தன்னெழுச்சியாக தானாகவே சேர்ந்து கூட்டமாகத்தான் பார்க்கப்படுகிறது. எந்த விதமான அழைப்புமின்றி அவர்களாகவே தங்களை இந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் இணைத்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு தங்களுடைய பாரம்பரியம் காக்கப்பட வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு தான் அவர்கள் அங்கே குழுமி இருக்கிறார்கள். ஆனாலும் இதுவரைக்கும் கிட்டத்தட்ட 3வது நாளாக இன்று வரைக்கும் இந்த போராட்டமானது தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அவர்கள் எப்படி ஒருங்கிணைக்கப்படுகிறார்கள் ஏனென்றால் அனைவரும் ஒருமித்த கருத்தோடு அங்கே மிகவும் கண்ணியமாக அங்கே நடந்து கொண்டிருக்கிறார்கள். தங்களுடைய போராட்டத்தை அறவழியிலும் செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே எப்படி அவர்கள் எல்லாம் ஒருங்கிணைக்கப்படுகிறார்கள் சஞ்சீவி? மனோஜ், இந்த விஷயத்தை பொறுத்தவரை, இந்த போராட்டத்தை பொறுத்தவரை ஒருங்கிணைப்பு என்று எதுவும் கிடையாது. குறிப்பாக நேற்று முன்தினம் காலை இந்த ஜல்லிக்கட்டிற்காக அலங்காநல்லூரில் கைது செய்யப்பட்டவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்பதற்காக வெறும் 50 பேரிலிருந்து 100 பேரால் தொடங்கப்பட்ட போராட்டம் தான் இது. அதற்கு பிறகு குறிப்பாக தொலைக்காட்சிகளில் மற்றும் ஊடகங்களில் அதே போல குறிப்பாக Facebook, ட்விட்டர் போன்ற சமூக வலைதளங்கள் மூலமாக தகவல்கள் பரவுவதுமே சென்னை முழுவதும் இருந்து நேரடியாக இந்த இடத்திற்கு மக்களின் வருகை என்பது அதிகமானது. அன்று காலை 100லிருந்து 1000, 1000லிருந்து சில ஆயிரம், சில ஆயிரத்திலிருந்து பல்லாயிரம் என தற்போது இன்றைய நிலத்தை பொறுத்தவரை பார்த்தோம் என்றால் கிட்டத்தட்ட 30,000லிருந்து 50,000 மக்கள் இந்த இடத்தில் கூடியிருப்பார்கள். குறிப்பாக சென்னை முழுவதும் இருந்து பள்ளி மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள், அதே போல இளைஞர்கள், IT துறையில் வேலை செய்யக்கூடிய இளைஞர்கள் உள்ளிட்ட பல பிரிவினர் இந்த இடத்தில் நம்மால் பார்க்க முடியுது. இது மட்டும் இல்லாமல் இன்று மாலைக்கு மேல் ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் என்னவென்றால், சஞ்சீவி, நீங்க தொடர்ந்து இணைப்பில் இருங்க. தொடர்ந்து சேலத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய செய்தியாளர் ரியாஸ் அங்கே இணைந்திருக்கிறார். அங்கே ஏதோ சில சலசலப்பான காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. அங்கே என்ன நடந்து கொண்டு இருக்கிறது என்பது தொடர்பான கூடுதல் தகவல்கள் நம்ம இருக்கக்கூடிய அந்த செய்தியாளர் ரியாஸிடம் கேட்கலாம். ரியாஸ், நீங்க இணைப்பில் இருக்கீங்களா? அவருடைய இணைப்பு தற்போது துண்டிக்கப்பட்டிருக்கிறது. அங்கே சேலத்தில் அறப்போராட்டத்தில் ஈடுபட்டவர் மயங்கி விழுந்திருக்கிறார். அவருக்கு சிகிச்சை அளிக்கக்கூடிய வகையிலே அவரை ஆம்புலன்ஸ் வாகனத்தில் ஏற்றி அவர் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை தான் நாம் தொடர்ந்து நேரடியில் பார்த்து கொண்டிருக்கிறோம்.
சேலத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த அறவழி போராட்டத்தில் கலந்து கொண்ட ஒருவர் மயங்கி விழுந்திருக்கிறார். அவருக்கு சிகிச்சை அளிக்கக்கூடிய வகையில் அவர் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார். அங்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த 108 ஆம்புலன்ஸில் அவர் ஏற்றப்பட்டு அங்கிருந்து அவர் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார். இருந்தாலும் அங்கே இருக்கக்கூடிய அந்த போராட்டக்காரர்கள் தங்களுடைய அந்த கோரிக்கைகளில் உறுதியாக இருந்து மற்றவர்கள் அனைவரும் அங்கே அமர்ந்து கொண்டு தங்களுடைய அந்த போராட்டத்தில் தொடர்ந்து கொண்டிருக்கிறதைத்தான் நம்மால் பார்க்க முடிகிறது. தொடர்ந்து மெரினா கடற்கரையில் இருக்கக்கூடிய நம்முடைய செய்தியாளர் சஞ்சீவிடம் பேசலாம். சஞ்சீவி, நீங்க தொடர்ந்து அங்க இருக்கக்கூடிய அந்த போராட்டக்காரர்கள் எப்படி ஒருங்கிணைக்கப்பட்டார்கள் என்பது தொடர்பான தகவல்களை தான் சொல்லிட்டு இருந்தீங்க. நீங்க தொடர்ந்து சொல்லலாம் சஞ்சீவி. அதான் மனோஜ், குறிப்பாக அந்த 100 பேருடன் தொடங்கிய போராட்டம் ஒரு சில செய்தி ஊடகங்கள், அதே போல சமூக வலைதளங்கள், பேஸ்புக், ட்விட்டர் உள்ளிட்ட சமூக வலைதளங்கள் மூலமாக தகவல்கள் வெளியானதுமே பார்த்தோம்னால் சென்னை முழுவதும் இருந்து இளைஞர்கள் வந்து கூட தொடங்கினர். அதற்கு பிறகு அடுத்ததாக கல்லூரி மற்றும் பள்ளி மாணவர்கள் என்று தொடங்கக்கூடியவர்கள். இன்றைய தினத்தை பொறுத்தவரை பார்த்தோம்னால் நான் குறிப்பிட்டது போல கிட்டத்தட்ட 20,000 50,000 மக்கள் இந்த இடத்தில் மெரினாவில் கூடினார்கள். இன்று மாலை மேல் பார்த்தோம் என்றால் ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் என்னென்றால் குறிப்பாக இளைஞர்கள் மட்டுமில்லாமல் பெண்கள் குடும்பத்தோடு குழந்தையோடு இந்த இடத்திற்கு வந்து இந்த போராட்டத்தில் கலந்து கொடுக்கக்கூடிய காட்சிகள் நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக இப்பொழுது இரவு நேரத்தில் கூட கிட்டத்தட்ட மணி இப்பொழுது 2:30 மணி ஆகிறது. இந்த நேரத்தில் கூட பார்த்தோம் என்றால் குறிப்பாக சென்னை மெரினாவை பொறுத்தவரை ஆண்டிற்கு ஒரு முறைதான் எப்போதும் திருவிழா போல இந்த இடம் ஒட்டுமொத்தமாக மக்களுடன் காட்சியளிக்கும். அது ஜனவரி 31ஆம் தேதி நியூ இயர் அன்று ஒரு நாள் மட்டும்தான் இந்த மெரினா கடற்கரை வந்து ஒட்டுமொத்தமாக ஜன நடமாட்டம் காணப்படும். ஆனால் முதல் முறையாக இந்த போராட்டம் நடக்கும் காரணத்தால் நேற்று மற்றும் இன்று, குறிப்பாக இன்றைய தினத்தை பொறுத்தவரை பார்த்தோம் என்றால் இரவு மிகவும் கலகலப்பாக இருக்கிறது. இப்போதும் வந்து இந்த மெரினா கடற்கரை சாலைகள், குறிப்பாக காமராஜர் சாலையில் வந்து போக்குவரத்து வண்டிகள் சென்றும் வந்து கொண்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த போக்குவரத்தை வந்து இந்த இடத்தில் போராட்டம் செய்யக்கூடிய இளைஞர்களே வந்து போக்குவரத்து காவல்துறை செய்து கொண்டிருக்கக்கூடிய வேலையை வந்து இந்த இடத்தில் செய்து வருகின்றனர். குறிப்பாக இந்த மெரினா கடற்கரை பொறுத்தவரை பார்த்தோம் என்றால் கூட இந்த போராட்டம் என்பது அறவழியில் அமைதி வழியில் நடந்து வரக்கூடிய காரணத்தால் வந்து இந்த இடத்தில் காவல்துறையிடம் வந்து இந்த போராட்டத்திற்கு தற்போது ஒத்துழைப்பு அளித்து வருகின்றனர். மனோஜ், சஞ்சீவி, நீங்க தொடர்ந்து இணைப்பிலே இருங்க. உங்களிடமிருந்து இன்னும் பல தகவல்களை கேட்டு பெற்றுக்கொள்ள இருக்கிறோம். தொடர்ந்து சேலத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய செய்தியாளர் ரியாஸ் தற்போது நேரலையில் இணைந்திருக்கிறார். அங்கு என்ன நடந்தது என்பது தொடர்பான தகவல்களை அவரிடமிருந்து கேட்டு பெற்றுக்கொள்ளலாம். ரியாஸ், அங்கு சற்று நேரத்திற்கு முன்னதாக அந்த போராட்டத்தில் ஈடுபட்ட ஒருத்தர் மயங்கி விழுந்ததையும் அவர் அங்கே இருக்கக்கூடிய அந்த ஆம்புலன்ஸ் வாகனத்தில் ஏற்றிச் செல்லப்பட்ட காட்சிகளை நாம் பார்த்தோம். அங்கு என்ன நடந்தது ரியாஸ்? நிச்சயமா மனோஜ், தொடர்ந்து இந்த போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருந்த இந்த வேளையில் 22 வயது மதிக்கத்தக்க ஆணவர் திடீரென்று மயங்கி விழுந்துள்ளார். இந்த திடீரென்று மயங்கி விழுந்தால் இந்த பகுதியில் சற்று பரபரப்பு ஏற்பட்டது. உடனடியாக 108 ஆம்புலன்ஸ் வரவழைக்கப்பட்டு அவரை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்படுகிறார். தற்போது இங்கே என்ன சம்பவம் நடைபெற்றது என்பது குறித்து இந்த பகுதியில் நேரில் பார்த்தவங்க இருக்காங்க. சார், இப்போ இங்கே என்ன நடந்தது, அவருக்கு என்ன நடந்தது சார்? இப்போ கடும் பனிங்கள காரணனால அவர் படுத்திருந்த காரணத்தினால திடீர்னு பார்த்தா ஃபிக்ஸ் வந்து ரொம்ப சிவியர் ஆனதுனால உடனே வந்து ஆம்புலன்ஸ் வர வச்சு கூட்டிகிட்டு போயிருக்காங்க. இந்த பணியும் பார்க்காம இப்படி எல்லா இளைஞர்களும் போராட்டத்தில் இருக்கிறோம். இதை வந்து மாநில அரசாங்கமும் மத்திய அரசாங்கமும் பார்த்து உடனடியாக அதுக்கான தீர்வை கொடுக்கணுங்கிறத வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். மனோஜ், குறிப்பாக இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு குறிப்பாக கடும் பனியின் காரணமாக வலிப்பு ஏற்பட்டுள்ளது. உடனடியாக அவர்கள் ஆம்புலன்ஸ் வரவழைக்கப்பட்டு உடனடியாக இங்கே இருக்கிற அரசு மருத்துவமனை கொண்டு செல்லப்பட்டுள்ளார். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஏராளமான இளைஞர்களும் இந்த கடும் குளிரையும் பொருட்படுத்தாமல் சாலையிலே வந்து படுத்து உறங்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஆர்ப்பாட்டக்காரர்களும் தொடர்ந்து கோஷங்களும் எழுப்பி வந்துட்டு இருக்காங்க. இந்த வலிப்பின் காரணமாக இந்த பகுதியில் சற்று பரபரப்பு ஏற்பட்டது. இதனை தொடர்ந்து உடனடியாக ஆம்புலன்ஸ் வரவழைக்கப்பட்டுள்ளது. அதே போல அரசு மருத்துவமனைக்கு சேர்க்கப்பட்டுள்ளார். இதனால் இந்த பகுதியிலே ஒரு பரபரப்பு ஏற்பட்டது. குறிப்பாக இரவு நேரத்தில் அந்த அமைதியான முறையில் போராட்டம் நடத்திட்டு இருந்தாங்க. இந்த திடீர் இந்த பனிமூட்டம் காரணமாக இவருக்கு வலிப்பு ஏற்பட்டிருக்கு. அரசு முறை செய்திருக்காங்க. தொடர்ந்து இந்த பகுதியில் இளைஞர்கள் வந்து ரொம்ப எழுச்சியோட இந்த போராட்டத்தில் வந்து கலந்துட்டு இருக்காங்க. சார், நீங்க சொல்லுங்க, இப்போ இங்க நடந்துட்டு இருக்கிற இந்த போராட்டம் நள்ளிரவும் கடந்து போயிட்டு இருக்கு. ஸோ இது எப்படி பாக்குறீங்க நீங்க? இது ஒட்டுமொத்த தமிழர்களோட எண்ணமாக தான் இது நீங்கள் பார்க்கணும். ஏன்னா வந்து இவ்வளோ தமிழ் இளைஞர்கள் வந்து தங்களோட உணர்வுகளை வெளிப்படுத்தும் விதமாக சொந்த வீட்டை விட்டு நம்ம வந்து இந்த இவ்வளோ ஒரு கலெக்டர் ஆஃபீஸ் முன்னாடி இவ்வளோ இளைஞர்கள் கூட்டியிருக்காங்கன்னா நம்ம வந்து நம்மளோட தமிழோட உணர்வுக்காக தான் கூட்டியிருக்காங்க. இதனால் வந்து மத்திய அரசு அண்ணன் சொன்ன மாதிரி மத்திய அரசும் மாநில அரசும் கண்டிப்பாக இந்த இளைஞர்களோட குரலுக்கு வந்து மரியாதை கொடுக்கும் விதமாக ஜல்லிக்கட்டை உடனே நடத்த உத்தரவிடுமாறு இந்த இளைஞர்கள் சார்பாக நாங்கள் கேட்டுக்கிறோம். நீங்கள் சொல்லுங்கள், இங்கே நடைபெற்று இருக்கிற இந்த போராட்டம் எதை வெளிப்படுத்துறீங்க? தமிழனே விழித்தெழு என்பதை சொல்லவை போல ஒட்டுமொத்த தமிழகமும் இன்று உறங்காமல் விழித்து கொண்டிருக்கிறது.
என்னுடைய தோழன் ஒருவர் இங்கே வந்து படுத்து பணியிலும் வந்து இங்கே பாடுபட்டு போராடி கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு தமிழனே, தூங்கி கொண்டிருக்கும் தமிழனே, அனைவரும் விழித்தெழுங்கள். இது இப்படி கஷ்டப்பட்டு இருந்த தமிழன் ஒருவன், என்னுடைய நண்பன், இப்போ வந்து பார்த்திங்கன்னா அங்கே படுத்துட்டு இருந்தான். அவனுக்கு திடீர்னு வந்து ஃபிட்ஸ் ஆகி மயக்க நிலைக்கு போயிட்டான். அவனை எல்லாரும் இப்போ ஓடி வந்து 108 ஆம்புலன்ஸ் அழைச்சி சேர்த்துருக்கோம். இது போன்ற உணர்வு எல்லாத்துக்கும் வரணும். உறங்கி கொண்ட தமிழர்கள் எல்லாம் விழித்து கொள்ளணும். தடை செய் பீட்டாவை தடை செய். தமிழ் நீங்கள் சொல்லுங்கள், இப்போ நள்ளிரவு கலந்து இந்த போராட்டம் போயிட்டுருக்கு. ஸோ மத்திய அரசு நாளைக்கு அவசர சட்டம் கொண்டு வரும்னு நீங்கள் நம்புறீங்களா? நீங்கள் இல்லை சார், இப்போ அவர் என் பக்கத்தில் தான் படுத்துட்டு இருந்தார். அவர் திடீர்னு எந்திரிச்சு வந்துட்டு இந்த ஃபிட்ஸ் வர மாதிரி இருக்குது அவரே சொல்கிறாரு. ஃபிட்ஸ் வர மாதிரி சொன்னார். திடீர்னு அடுத்த 2 செகண்டில் ஃபிட்ஸ் வந்துருச்சு. இப்போ அவருக்கு தெரியுது ஆல்ரெடி எனக்கு ஃபிட்ஸ் அவருக்கு உடம்பு சேராது அப்படி தெரியுது. அப்படி இருந்தவங்க இருக்காருன்னா யாருக்காக இருக்காரு அவர், எதுக்காக இருக்காங்க? எல்லாம் புரிஞ்சுக்கணும். கண்டிப்பாக புரிஞ்சதை பண்ணணும். நாளைக்கு நடக்குது இல்லைன்னு தெரியல யாருக்கும். இதுவரை 4 நாளாக பண்ணிருக்காங்க. எதுவுமே இதில் இங்கேருந்து இன்னைக்கு காலையிலேருந்து நைட்டு ஃபுல்லாக இருக்கும். ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை. 3 நாளாக அங்கே நடந்துட்டு இருக்குது. அதுவும் இன்னும் வரல. நாளைக்கு என்ன நடக்குன்னு தெரியல. ஒரு நம்பிக்கை தான், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. நடந்தால் சந்தோஷம். குறிப்பாக நான் முதல்வர் வந்து இப்போ அங்கே டெல்லி சென்றிருக்காரு. இப்போ இந்த சூழ்நிலையில் உங்களுடைய போராட்டம் தொடர்ந்து வந்துட்டு இருக்கு. நிச்சயமாக தமிழகத்துக்கு சாதகமான ஒரு பதில் கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்க்குறீங்களா? கிடைச்சி தான் ஆகணும். வேறு வழியே கிடையாது. கிடைக்கிற வரையும் போராடுவோம். என்ன ஆனாலும் போராடி தீர்வு கிடைக்கிற வரையும் விடமாட்டோம். வைக்கிற கோரிக்கை நடந்தே தீரணும். நடக்கும் நிச்சயமா. அதாவது இது போல இன்னும் ஏராளமானவர் நம்மகிட்ட கருத்து தெரிவிக்க சொல்லியிருக்காங்க. சார், நீங்கள் சொல்லுங்கள் உங்களை கருத்தை சொல்லுவோம். சார், நான் இப்போ என்ன சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி யாராவது பணி சேராமல் இருந்தாங்கன்னா நண்பர்கள் கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். ஏன்னா எங்களுக்கு பக்கத்தில் நடந்த நண்பருக்கு மாதிரி வேறு தமிழ்நாட்டில் வேறு எங்கேயும் நடக்கக்கூடாது. அப்படி யாராவது பணி சேரலைன்னா கொஞ்சம் பாதுகாப்பாக இருந்துக்க மாதிரி கேட்டுக்கிறோம். வேறு சகோதரிகளுக்கு எதுவும் நடக்கக்கூடாது, இவருக்கும் எதுவும் நடக்கக்கூடாதுன்னு கடவுளை வேண்டிக்கிறோம். குறிப்பாக இந்த நாளைக்கு அதாவது முதல்வர் வந்து பிரதமர் சந்திக்க இருக்காரு. குறிப்பாக அவசர சட்டம், ஜல்லிக்கட்டு தொடர்பான அவசர சட்டம் வந்து நிறைவேறும் நீங்கள் எதிர்பார்க்குறீங்களா? நீங்கள் கண்டிப்பாக நிறைவேறும். எங்களோட போராட்டம் வந்து கண்டிப்பாக நிறைவேறும். இவ்வளோ சிவியராக நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம். நிறைவேறினா இன்னும் சந்தோஷமாக இருக்கும். கண்டிப்பாக நிறைவேறிடும். எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. தமிழனோட போராட்டம் கண்டிப்பாக நிறைவேறும். நிறைவேற வரைக்கும் நாங்கள் போராடுவோம். கொஞ்சம் பாதுகாப்பாகவும் இருக்கணும் எல்லாரும். ரொம்ப நன்றி. மனோஜ், குறிப்பாக இந்த போராட்டக்காரர்கள், குறிப்பாக மற்ற மாவட்டங்கள் நடைபெற்று இருக்கிற இந்த போராட்டத்திலும் கூட இந்த கடும் பணியை வந்து பாதுகாப்பாக இருக்கணும்னு சொல்லி சக போராட்டக்காரர்கள் தெரிவிச்சிருக்காங்க. நிச்சயமாக மத்திய அரசு தங்களுடைய கோரிக்கைகள் வந்து செவிசாய்க்குங்கிற நம்பிக்கையோட இந்த நள்ளிரையும் தாண்டி இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. மனோஜ், எஸ், கண்டிப்பாக அந்த போராட்ட களத்தில் இருக்கக்கூடிய போராட்டக்காரர்களுக்கு நியூஸ் 7 தமிழ் சார்பாக ஒரு கோரிக்கை கூட நாம் வைக்கலாம். அங்கு நீங்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறவர்கள் அனைவரும் உங்களுடைய அந்த உடல்நிலையில் தயவு செய்து அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த பனி பொழிந்து கொண்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் கடும் குளிரும் வாட்டி கொண்டிருக்கிறது. அதையெல்லாம் தாங்கக்கூடிய அளவிற்கு தேவையான பொருட்களை தயவு செய்து நீங்கள் போராடக்கூடிய அந்த இடத்திற்கு எடுத்து சென்று நீங்கள் முதலில் பாதுகாப்பாக இருங்கள். ஏனென்றால் சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும். உங்களுடைய உடல் நலத்தை நீங்கள் பாதுகாத்து கொண்டால்தான் கண்டிப்பாக உங்களுடைய அந்த போராட்டத்தை அடுத்தடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்ல முடியும் என்று ஒரு அக்கறை மிகுந்த ஒரு வார்த்தையை சொல்லிக் கொள்ளலாம். நீங்கள் தொடர்ந்து இணைப்பில் இருங்க ரியாஸ். தொடர்ந்து நம்முடைய செய்தியாளர் சஞ்சீவி சென்னை மெரினா கடற்கரையில் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் இணைந்திருக்கிறார் தொலைபேசி வாயிலாக. சஞ்சீவி, இப்போ இங்கே சேலத்தில் நடந்திருந்த அந்த விஷயத்தை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். இதே போன்று மெரினா கடற்கரையில் அதைவிட அதிக அளவு மக்கள் வந்து அங்கே குவிந்திருக்கிறார்கள். இது போன்ற ஏதாவது அசம்பாவித சம்பவங்கள் நடந்தால் அவர்களுக்கு மருத்துவ சிகிச்சைகள் அளிப்பதற்காக அங்கு ஏதாவது தற்காலிக மருத்துவ முகாம்கள் ஏதாவது அமைக்கப்பட்டிருக்கிறதா? 108 ஆம்புலன்ஸ் வசதிகள் எல்லாம் அங்கு சரியாக செய்யப்பட்டிருக்கிறதா? கடுகா முனோஜ், அது போன்ற ஏற்பாடுகள் இந்த இடத்தில் செய்யப்பட்டுள்ளது. அரசு மருத்துவர்கள் மட்டும் இல்லாமல் பல்வேறு தனியார் மருத்துவர்கள், குறிப்பாக தனியாக மருத்துவர்கள் இந்த இடத்தில் வந்து மக்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தால் அதற்கு ஏற்பாடு செய்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் மருந்து, மாத்திரைகள், ஊசி போன்ற விஷயங்கள் வந்து இந்த இடத்தில் இருப்பில் வைக்கப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்தில் உண்பதற்காக, மக்கள் சாப்பிடுவதற்காக தனியார்கள் பல தொண்டர்கள் கிடையாது, தனியாக மக்களே முன்வந்து இந்த இடத்தில் உண்பதற்கு பிஸ்கெட், உணவு, அதே போல அனைத்து விஷயங்களும் வந்து மக்களுக்காக வழங்கிவிட்டனர். இது மட்டும் இல்லாமல் பல்வேறு மக்கள், குறிப்பாக வாழைப்படம் சாப்பிடுவதற்காக உணவு போன்ற பல்வேறு விஷயங்கள் வந்து இந்த இடத்தில் மக்கள் தாமாகவே சென்னை பல்வேறு பகுதிகளிலிருந்து வந்து இந்த இடத்தில் போராட்டக்காரர்களுக்கு வழங்கி வருகிறார்கள். அதனால் இப்போதைக்கு அது போன்ற பிரச்சனைகள், சேவைக்கு ஏற்பட்டது போல பிரச்சனைகள் இந்த இடத்தில் எதுவும் ஏற்படவில்லை என்று நாம் எடுத்துக் கொள்ள வேண்டும். இந்த இடத்துல வந்து குறிப்பாக இளைஞர்கள் அதிகபட்சமாக இருக்கும் காரணத்தால் வந்து அவர்களே இங்க அருகில் இருக்கக்கூடிய பகுதியிலிருந்து பிஸ்கெட் உண்பதற்கு பழம், வாழைப்பழம், அதே போல ஜூஸ் உள்ளிட்ட விஷயங்களை வந்து
வாங்கி அவர்களுக்குள்ளே கொடுத்துள்ளார்கள். வெற்றி பொறுத்தவரை பார்த்திருந்தால் அது போன்ற விஷயங்களுக்கு எதுவும் ஏற்படவில்லை. அது குறிப்பது போல மருத்துவ வசதி அரசாங்க சார்பாகவும் பெரிதாக ஏதும் செய்யவில்லை. இருந்த போதிலும் தனியார் மருத்துவர்கள் தானாகவே முன் வந்து இந்த இடத்தில் பிரச்சனை என்று வரக்கூடிய நபர்களுக்கு தற்போது சிகிச்சை எடுத்துள்ளார்கள். அவர்கள் கையில் இருப்பில் மாத்திரை உள்ளிட்ட விஷயங்களை வைத்துள்ளார்கள். மனோஜ், சஞ்சீவி, அங்கே களத்தில் இருக்கக்கூடியவர்களுடைய அந்த தற்போதைய கள நிலவரங்களை நீங்கள் பதிவு செய்திருக்கிறீர்கள். சஞ்சீவி, அங்கே அந்த போராட்ட களத்தில் நள்ளிரவையும் தாண்டி அங்கே பல்வேறு ஒருங்கிணைப்புகளோடு அங்கே அனைவரும் போராடி கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து அங்கே இரவு பணி முடித்து வருபவர்களும் கூட தங்களுடைய சார்பாக அந்த ஆதரவினை தெரிவித்துக் கொள்வதற்காக அங்கே வந்து கொண்டிருக்கிறார்கள். இது தொடர்பான பல கள நிலவரங்களை கூட நீங்கள் தந்து கொண்டிருக்கிறீர்கள். அங்கே இருக்கக்கூடிய தற்போதைய சூழல் என்பது தொடர்ந்து ஜல்லிக்கட்டுக்கான ஆதரவுகளை தெரிவிப்பதற்காக இருந்து கொண்டிருக்கிறது. அங்கே நள்ளிரவையும் தாண்டி மிகவும் கட்டுக்கோப்பாக இளைஞர்கள் அனைவரும் தங்களுடைய போராட்டத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அங்கே வேறு ஏதாவது சிரமங்களை அவர்கள் சந்தித்திருக்கிறார்களா? அது தொடர்பான ஏதாவது தகவல்களை, சிரமங்களை உங்ககிட்ட அங்க போராட்டத்தில் கலந்து கொண்ட யாராவது பகிர்ந்திருந்தாங்களா? குறிப்பாக இங்க இருக்கக்கூடிய மக்கள் சமம் என்ற எந்த விஷயத்தையும் பார்க்கவில்லை. அனைத்து விஷயங்களும் ஒரு போராட்ட காலமாக தான் பார்க்கிறார்கள். பசியில் இருந்தாலும் கூட சரி, வெயில் எடுத்தாலும் சரி, காலை முதலே வெயில் எந்த அளவுக்கு எடுத்தாலும் சரி, மக்கள் இந்த இடத்தை விட்டு நகர்வதாக இல்லை. காலை முதலே அடிக்கும் வெயிலும் எந்த விதமான விஷயத்தையும் பொருட்படுத்தாமல் இந்த இடத்தில் அமர்ந்திருக்கிறார்கள். குறிப்பாக இரவு நேரத்தை பொறுத்தவரை பார்த்தோம் என்றால் இந்த மாதம் குளிர் என்பது அதிகமாக இருந்தது. தற்போது நிலைமை பொறுத்தவரை பார்த்தோம் என்றால் இந்த இடத்தில் குளிர் என்பது அதிகமாக உள்ளது. இருந்த போதிலும் அந்த குளிரையும் பொருட்படுத்தாமல் மேலே இன்னும் கடினமான சட்டைகள் உள்ளிட்ட விஷயங்களை போட்டு இந்த இடத்தில் நகராமல் மக்கள் இந்த இடத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதனால் இந்த போராட்டத்தை பொறுத்தவரை சமம் என்ற எந்த விஷயத்தில் இந்த மக்கள் பார்க்கவில்லை. அது மட்டும் இல்லாமல் உள்ளே கேம்ப் ஃபயர் என்று சொல்லக்கூடிய தீயை மூட்டிக்கொண்டு குளிரை தணிப்பதற்காக, குறிப்பாக குளிர் என்பது அதிகமாக இருக்கும் காரணத்தால் அருகில் தீ மூட்டி அந்த தீயின் அருகில் மக்கள் இந்த இடத்தில் சுற்றி கொண்டு தற்போது இந்த போராட்டத்தை நடத்துகிறார்கள். அது மட்டும் இல்லாமல் மக்கள் சோர்வடை கூடாது என்ற காரணத்தால் தமிழகத்தின் பாரம்பரிய இசை வாத்தியமான தாரைதப்பட்டை உள்ளிட்ட வாத்தியங்களை இந்த இடத்தில் வாசித்து தற்போது யாரும் டயர்டாகி விடக்கூடாது, குறிப்பாக சோர்வாகி விடக்கூடாது என்பதற்காக, உற்சாகம் அடைவதற்காக இந்த இடத்தில் தொடர்ந்து குரல் எழுப்புகிறார்கள். குறிப்பாக ஜல்லிக்கட்டு தமிழகத்தில் நடக்க வேண்டும், அதே போல பீட்டா அமைப்பை தமிழகத்திலிருந்து குறிப்பாக இந்தியா தடை செய்ய வேண்டும் என்று பல்வேறு விஷயங்களை இந்த இடத்தில் மக்கள் முழங்கி வருகிறார்கள். அதனால் தொடர்ந்து அவர்களை உற்சாகமாக வைக்க வேண்டும் என்று ஸ்பீக்கர் மூலமாகவும், அதே போல குறிப்பிட்டது போல வாத்தியங்கள், குறிப்பாக தாரை தப்பட்டை, பறை போன்ற வாத்தியங்களை தொடர்ந்து இளைஞர்கள் இந்த இடத்தில் வாசித்து வருகிறார்கள். அதே போல சட்டங்களை கேட்கலாம். குறிப்பாக நான் குறிப்பிட்டது போல அவர்கள் சோர்வடையக்கூடாது என்ற காரணத்தால் தொடர்ந்து ஏதேனும் ஒரு விஷயத்தை தொடர்ந்து பேசிக்கொண்டே வருகிறார்கள். அது மட்டும் இல்லாமல் நடந்தும் சில பேர் ஆடுகிறார்கள். உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை சோர்வடையாமல் இருப்பதற்காக, போர் அடிக்காமல் இருப்பதற்காக பல்வேறு விஷயங்களை இந்த இடத்தில் செய்வதற்காக. மனோஜ், தமிழகம் முழுக்க பொங்கி எழுந்த அந்த புரட்சி போராட்ட குரல்களை பார்த்தோம். தொடர்ந்து சென்னை மெரினா கடற்கரையில் இருக்கக்கூடிய இந்த போராட்டக்காரர்களோடு நம்முடைய செய்தியாளர் சஞ்சீவி கலந்துரையாடி இருக்கிறார். அந்த காட்சிகளை இனி பார்க்கலாம். கடந்த 2 நாட்களுக்கு முன்பாக மெரினா கடற்கரையில் தொடங்கிய போராட்டம் இவ்வளவு பெரிதாக மாறும் என்று யாரும் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு பெரிதாக மாறியுள்ளது. குறிப்பாக சென்னை மெரினா கடற்கரையில் 100 பேர் உடன் தொடங்கிய போராட்டம் தற்போது பல்லாயிரக்கணக்கை தாண்டி சென்று கொண்டிருக்கிறது. மணி தற்போது இரவு அதிகாலை 3 மணி மேல் ஆகிறது. இருந்த போதிலும் இந்த இடத்தில் மக்கள் நகராமல், குறிப்பாக லட்சக்கணக்கான மக்கள் இந்த மெரினாவில் தற்போது போராட்டம் செய்து வருகிறார்கள். குறிப்பாக தற்போது மன்னருக்குள்ளே பார்த்தோம் என்றால் கேம்ப் ஃபயர், அதாவது இந்த இடத்தில் குளிர் அதிகமாக இருக்கக்கூடிய காரணத்தால் தீயிட்டு தற்போது அமர்ந்து கொண்டு தற்போது இளைஞர்கள் இந்த இடத்தில் போராட்டம் நடத்தியிருக்கிறார்கள். இவர்களும் கேட்கலாம். சார், இப்போ தமிழக முதலமைச்சர் டெல்லி போயிருக்காரு பிரதமரோடு பேசுவதற்காக. இந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும் நினைக்கிறீங்களா? தமிழகத்தில் ஜல்லிக்கட்டு நடக்கும் நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக நடக்கும். இதுக்காக இப்போ ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு 1000 பேர் தான் கணக்கில் இருந்தாங்க. இப்போ 1000க்கும் மேலும் தாண்டிடுச்சு, 10,000க்கும் மேலும் தாண்டிடுச்சு. எல்லாருமே போராட்டத்தில் இறங்கிட்டு தான் இருக்கும். நல்லபடியாக போயிட்டுருக்கு. கண்டிப்பாக ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும்னு சொல்லிட்டு எல்லாருமே நம்புகிறோம். எல்லாரோட உழைப்புக்கும், எல்லாரோட கஷ்டத்துக்கும், யாருமே யாரும் சும்மா வரல. எல்லாரும் அவங்கவுங்களோட வேலையை விட்டுட்டு, அவங்க பசியோட பட்டினியுமா எல்லாருமே இங்கே தான் இருக்கும். நாங்களும் நெருப்பில் இது பண்ணிக்கிட்டு ஏதாவது ஒரு இதை பண்ணிட்டு தான் நாங்கள் இருக்கோம். கண்டிப்பாக ஏதாவது ஒரு வழியில் நல்லது நடக்கும், வெற்றி கிடைக்குன்ற ஒரு நம்பிக்கையில் தான் நாங்கள் இருக்கோம். ஸோ கண்டிப்பாக ஜல்லிக்கட்டு நடக்கும். இதில் எங்களுக்கு பரிபூர்ணமான நம்பிக்கை எல்லாருக்குமே இருக்குது.
கண்டிப்பாக இருக்குது. ஸோ எங்களுக்கு நடக்குன்ற நம்பிக்கை இருக்குது. இது மூலிமா வந்து நம்ம ஓபி பன்னீர்செல்வம் வந்து கண்டிப்பாக ஏதாவது பேசி ஒரு நல்ல நடைமுறைக்கு வந்து இருந்தாங்கன்னா நல்லது தான். கண்டிப்பாக நாங்கள் யங்ஸ்டர் ஃப்யூச்சரில் எந்த ஒரு நல்ல ஒரு கெட்டது எல்லாத்துக்குமே நாங்கள் கலந்துப்போம். வெறும் எங்களோட தமிழ் பண்ணுற தமிழோட ஒரு நல்ல ஒரு உணர்வுக்காக மட்டும் நாங்கள் போராடல. நல்லது கெட்டது எல்லாத்துக்காகவுமே நாங்கள் கண்டிப்பாக எல்லாரும் கூட நாங்கள் இருப்போம். இது சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள். ஒன்றும் இல்லைங்க, இது வரைக்கும் தமிழ்நாட்டில் எதுக்கும் பெருசாக குரல் கொட்டதில்லை. இதுக்கு முன்னாடி சென்னை ஃப்ளட்லேயே பார்த்துருப்பீங்க. சென்னை பசங்களோட யூனிட்டியை இன்றைக்கும் பார்க்குறீங்க. ஜல்லிக்கட்டில் ஒன்றுத்துக்கும் அடுத்தடுத்து குரல் கொடுத்துட்டே இருக்கும். இப்போ என்னன்னா ஜல்லிக்கட்டு இல்லை, நீங்கள் பொங்கல் லீவே இல்லை, நீங்கள் அடுத்த நாள் கூட்டின கூட்டத்துக்கு உடனே அன்றைக்கி ஈவினிங்கே வந்து பொங்கல் லீவை வந்து திருப்பி கம்பல்சரி ஆர்டர் சேர்த்துட்டீங்க. பீட்டான்ற அமைப்புக்கு எதிராக தான் நாங்கள் போராடுறோம். அவங்க வந்து இப்போ இந்த ஜல்லிக்கட்டை பேன் பண்ணுறது மூலிமா அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நம்ம காளைகளை அழிக்கிறாங்க. இது வந்து போலீஸ்காரங்க இங்கே எல்லாமே சென்னையில் நாங்கள் இப்போ மெரினாவில் இருக்கோம். போலீஸ்காரங்க எங்களுக்கு எல்லாருமே ஒத்துழைப்பு கொடுத்து தான் இருக்காங்க. அமைதியான முறையில் டிராஃபிக்லாம் இல்லாமல் இளைஞர்களை எல்லாத்தையும் பண்ணுறாங்க. குப்பை எதுவுமே கிடையாது. இளைஞர்கள் அவ்வளோ அழகாக அருமையாக அமைதியாக போராடிட்டு இருக்கோம். கண்டிப்பாக இதுக்கு தீர்வு கிடைக்கணும். அதுதான் மோடி அவர்களே வேண்டிக்கிறோம். கண்டிப்பாக கிடைக்கும். போராட்ட காலத்தில் பங்கேற்றக்கூடிய இளைஞர்கள் கூறியதை கேட்டோம். கண்டிப்பாக இந்த ஜல்லிக்கட்டிற்கு தீர்வு கிடைக்கும். குறிப்பாக இவர்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை கண்டிப்பாக தமிழகத்தில் இந்த முறை ஜல்லிக்கட்டு நடந்தாக வேண்டும். இதற்காக மாநில அரசு மத்திய அரசை வலியுறுத்தி மத்திய அரசு உடனடியாக இந்த விஷயத்தில் அவசர சட்டம் கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு விஷயத்தை வந்து முன்வைக்கிறார்கள். அதே போல இந்த ஜல்லிக்கட்டு நடப்பதற்கு தடையாக இருந்த பீட்டா அமைப்பை கண்டிப்பாக தமிழகத்தில் குறிப்பாக இந்தியாவிலிருந்து ரத்து செய்ய வேண்டும். அந்த பீட்டா அமைப்பை வெளியே அனுப்ப வேண்டும் என்ற ஒரு முக்கியமான கோரிக்கையில் வந்து இந்த இடத்தில் மக்கள் முன்வைத்தார்கள். குறிப்பாக இந்த இடத்தில் ஆண்கள் மட்டும் இல்லாமல் பெண்களும் இந்த இடத்தில் இருக்கக்கூடிய காட்சிகள் பார்க்க முடிகிறது. மணி தற்போது 3 மணி ஆகிறது. கிட்டத்தட்ட 3 மணி ஆகிறது. இருந்த போதிலும் வந்து இந்த இடத்தில் பெண் கூட்டத்தை நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக கல்லூரி மாணவிகள் அதே போல பெரியவர்கள் முதல் அனைவரும் இந்த இடத்தில் பார்க்க முடிகிறது. அவர்களும் பேசலாம். அம்மா வணக்கம்மா. இந்த இடத்துல கூடியிருக்க காரணம் என்ன? நீங்க ஜல்லிக்கட்டுக்கு உதவுறதுக்கு வந்திருக்கோம். இல்லை, எதுக்காக உங்களுக்கு அந்த அளவுக்கு உணர்வுன்னு நினைக்கிறீங்க ஜல்லிக்கட்டு மேலே? தமிழ் பண்பாடுனால நாங்கள் வந்திருக்கோம். தமிழர்களை ஆதரித்து தமிழுக்காக நாங்கள் போராடுறதுக்கு வந்திருக்கோம். நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் ஆக்சுவலாக என்ன பண்ணுறீங்க, இங்கே எதுக்காக வந்திருக்கீங்க? நான் பிபிஏ படிச்சுட்டு இருக்கேன். இங்கே வந்துட்டு ஜல்லிக்கட்டு வந்து பண்ணிட்டு இருக்கிறது பார்த்து தான், அதனால தான் வந்திருக்கோம். ஃபேமிலியோட வந்திருக்கோம் எல்லாருமே. நாங்கள் ஒரு மலையாளிஸு, அப்படி இருந்தும் கேரளத்தில் இருந்து இப்போ இங்கேயே தான் செட்டில் ஆகிருக்கோம். இருப்பினும் தமிழ் சரியாக ஃப்ளூயன்ஸாக வராதே, இருந்தாலும் வந்து பசங்களுக்காகவே வந்து, அதுவும் இல்லாமல் நம்ம தமிழ்நாட்டு பண்பாடு அழிஞ்சிடக்கூடாது, மாட்டோட இனத்தை அழிஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லி தான் கண்டிப்பாக ஜல்லிக்கட்டு வேணுன்றதுக்காக தான் வந்திருக்கோம். நான் முன்பிருந்தே கூற வேண்டும், இந்த இடத்தில் எந்த விதமான பேதம், குறிப்பாக மதம், மொழி, இனம் உள்ளிட்ட எந்த விதமான பேதமும் இல்லாமல், அதே போல எந்த விதமான வித்தியாசம், குறிப்பாக ஆண் பெண் மாணவர்கள், பள்ளி மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள் என்ற எந்த விதமான வித்தியாசம் இல்லாமல் இந்த இடத்தில் அனைவரும் வந்து குறிப்பாக தமிழகத்தில் ஜல்லிக்கட்டு நடக்க வேண்டும் என்ற ஒற்றை குறிக்கோளுடன் இந்த இடத்தில் தற்போது போராட்டம் நடத்தி வருகிறார்கள். குறிப்பாக அடுத்த கட்டமாக இந்த தமிழகத்தில் ஜல்லிக்கட்டு நடக்கும் வரை இந்த போராட்டம் தொடரும் என்று அவர்கள் சார்பாக கூறப்படுகிறது. ஒளிப்பதிவாளர் சூரியோடன் சஞ்சீவி, நியூஸ் 7 தமிழ், சென்னை. சென்னை மெரினா கடற்கரையில் அங்கே அந்த குளிர் வாட்டி கொண்டிருப்பதன் காரணமாக அங்கே அனைவரும் ஒன்றாக சேர்ந்து அங்கே அந்த நெருப்பை மூட்டி தங்களுடைய இந்த குளிரை போக்கிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்க முடிகிறது. அது மட்டுமின்றி அங்கே அந்த போராட்ட களத்தில் இணைந்திருந்தவர்கள் தெரிவித்திருந்த அந்த கருத்துக்களை பார்க்கும் பொழுது என்னதான் அவர்கள் எல்லோரும் வேறு வேறு மதம், மொழி, இனம் என்று பிரிந்திருந்தாலும் இந்த தமிழர்களுடைய அந்த பாரம்பரியம், கலாச்சாரம் என்ற அந்த ஒற்றை சொல்லினால், அந்த ஒரு ஒற்றை எண்ணத்தினால் தான் அவர்கள் எல்லாம் அங்கே ஒன்றாக குழுமி இருக்கிறார்கள் என்ற ஒரு எண்ணம் திண்ணமாக தெரிகிறது. அது மட்டுமின்றி என்னதான் அங்கே ஒரு பெண்மணி சொல்லியிருந்தால், நாங்கள் வந்து மலையாள மொழி பேசுபவர்களாக இருந்தாலும் தமிழர்களுடைய அந்த கலாச்சாரம் கண்டிப்பாக பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தின் காரணமாகத்தான் நாங்கள் இங்கே வந்து இந்த மெரினா கடற்கரையில் இந்த நள்ளிரவிலும் கூட எங்களுடைய ஆதரவுகளை ஜல்லிக்கட்டிற்காக தெரிவித்துக் கொண்டிருக்கிறோம் என்ற ஒரு கருத்தை கூட தெரிவித்திருந்தார். அதை கூட நம்முடைய செய்தியாளர் சஞ்சீவி பகிர்ந்து கொண்டிருந்தார். அந்த காட்சிகளை எல்லாம் பார்த்தோம். தொடர்ந்து ஜல்லிக்கட்டு தொடர்பான பல கள நிலவரங்களை நம்முடைய செய்தியாளர்கள் களத்திலிருந்து தருவதற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். அதையெல்லாம் பார்ப்பதற்கோடு தொடர்ந்து இணைந்திருங்கள் நியூஸ் 7 தமிழோடு.